ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ் அதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து மாடியூல் ஏ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து நம்ம மாடியூல் ஏ இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன், ஸ்கோப்பு அண்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் யூனிட் 1ல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நீட் ஃபார் அக்கவுண்டிங். அக்கவுண்டிங் அப்படின்றதுக்கு தேவை எங்கேருந்து வருது? அக்கவுண்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு எங்கேருந்து தேவை வருது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு கம்பெனின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்படி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகா நம்ம கொண்டு வந்து இதுல இருந்து ப்ராஃபிட் எவ்வளவு இப்படி இப்படி வந்து ஒரு ஒரு 500,000 டிரான்சாக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 500,000 டிரான்சாக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த 500,000 டிரான்சாக்ஷன்ல இருந்து இதுல வந்து ப்ராஃபிட் எவ்வளவு? ஓகேங்களா? இதுல வந்து ப்ராஃபிட் எவ்வளவு? இதுல வந்து ஒருவேளை நமக்கு லாஸ்ல போயிட்டு இருக்குதா? இந்த கம்பெனி வந்து லாஸ்ல போயிட்டு இருக்குதா? நம்ம யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டி இருக்குதா? நம்ம கடன்ல இருக்கோமா? ஓகேங்களா? நமக்கு வந்து யாரும் வந்து பணம் கொடுக்க வேண்டி இருக்குதா? இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆயிரக்கணக்காக இருக்கிற டிரான்சாக்ஷன்ல இருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அப்படி நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இப்படியே பிளெயினா இதே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ ஸோ இப்படி ஒரு அக்கவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. இது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை அழகுபடுத்தி ஒரு நல்ல அழகான ஃபார்ம்ல கொண்டு வந்து நிறைய பேருக்கு கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்து நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இதை வந்து இந்த அக்கவுண்டிங் அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆர்ட்னு சொல்றாங்க. ஒரு கலைன்னு சொல்றாங்க. இதோ இப்படி இருக்கிறதுனால தான் அத வந்து தெளிவா நம்மளுக்கு எல்லாருக்கும் புரியிற மாரி ஒரு ஃபார்ம்ல வந்து அத வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது 1. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இப்படி நம்ம நெறைய டிரான்சாக்ஷன் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, இத வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு கம்பெனியும் வந்து கம்யூனிகேட் பண்றப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில கம்பெனி வந்து இப்ப இன்கம் டாக்ஸ்க்கோ இல்லன்னு சொன்னா அவங்க அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ற யாருக்காவது இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி தெரியணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி தெரியணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, மொத்தமா இந்தாங்க இதுதான் எங்க கம்பெனியோட மொத்த டிரான்சாக்ஷன் சொல்லி ஆயிரக்கணக்கில இருக்கிற டிரான்சாக்ஷனை தூக்கி குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளால யாருமே எதுவுமே புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ பிளாங்க்கா இருக்கும். இன்னொன்னு ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு மாதிரி எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கேப்பிட்டல் இருக்குதுன்னா, கேப்பிட்டல்னா நான் எனக்கு கடவுள். அப்பனா நான் லக்ஷ்மின்னு போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதுவாரு. ஒருத்தர் வந்து ஒய்ஃப் பேரு நான் கருத்தம்மான்னு சொல்லி எழுதிக்குவேன் அப்படின்னு சொல்லி எழுதுவாரு. ஸோ ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி எழுதுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ யாருக்குமே புரியாது. இவங்கள்ட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகேங்களா? இவங்கள்ட்ட வந்து யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இல்லன்னு சொன்னா, அ இந்த டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். இவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல யாருக்குமே இந்த கம்பெனிஸ பத்தி புரியாது. ஓகேங்களா? அதே மாரி சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராஃபிட்ட வந்து ஜாஸ்தியாக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லி சில கம்பெனி வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ஜாஸ்தியாக்கி காட்டுனா, நம்ம கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து நெறைய மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்தியாக்கி காட்டணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வழியில வந்த வருமானத்த கூட அதுல வந்து உள்ள போடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்ட வந்து கம்மியா காட்டுவோம். அப்பன்னா நமக்கு இன்கம் டாக்ஸ் வந்து நம்ம கம்மியா கட்டினா போதும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, கம்மியா காட்டுவாங்க. அவங்களுக்கு வேற அவங்க சொந்த செலவு வேற எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த செலவையும் உள்ளுக்குள்ள போட்டு ப்ராஃபிட்ட கம்மியா காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி இந்த வேலைய பார்ப்பாங்க. அப்ப அதனால நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன தேவைப்படுது நமக்கு? அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து 3 கம்பெனி வேற வேற மாதிரி ப்ராஃபிட் காட்டுவாங்க. வேற வேற மாதிரி ஒரு விஷயத்தையும் போடுவாங்க. அப்படின்ட்டு இருக்கிறப்ப அங்க அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கட்டும் சரி, இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும் சரி, பேங்க்ஸ் ஏன்னா பேங்க்குக்கு தேவைப்படும். அவங்க கடன் குடுக்கணும்னா தேவைப்படும். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாராலயுமே புரிஞ்சுக்க முடியாது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களாலலாம் எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? புரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒரு காமனான ஒரு லாங்குவேஜோட தேவை வந்து வருது. ஓகேங்களா? ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ் வந்து நமக்கு எல்லாருக்குமே தேவை வருது. சோ தட் அந்த லாங்குவேஜ பயன்படுத்தி இங்க இருக்கிற கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த காமனான லாங்குவேஜ் தான் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம அக்கவுண்டிங் உள்ள வராங்க. ஓகேங்களா? அங்க தான் நம்ம அக்கவுண்டிங் உள்ள வராங்க. ஸோ இந்த எவ்ரி இப்போ அக்கவுண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அக்கவுண்டிங் தான் லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் எப்படி ஒரு கிராமர் ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் எப்படி ஒரு கிராமர் இருக்குமோ, அதே மாதிரி இந்த அக்கவுண்டிங்கும் வந்து ஒரு கிராமர் இருக்குது. அந்த கிராமர தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த கிராமர தான் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் எல்லா அக்கவுண்டிங்குமே அவங்க வந்து பண்றாங்க. ஓகேங்களா? இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் எல்லா ரூல்ஸுமே அக்கவுண்டிங்குமே அவங்க வந்து ப்ராப்பரா பண்றாங்க.
ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து தெரியுது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா, அப்ப இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் யாரு குடுக்குறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நமக்கு யாரு குடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அது யாரு தராங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து யாரு குடுக்குறாங்கன்னு சொன்னா, தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஐசிஏஐ அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஐசிஏஐன்னு இருக்காங்க. இவங்க தான் நமக்குள்ள வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். நமக்குள்ள வந்து எல்லாமே காமனா புரியிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து குடுக்குறாங்க. இவங்க யாரு மூலியமா குடுக்குறாங்க? யாரு மூலியமா குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏஎஸ்பின்னு சொல்றாங்க. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து எப்ப ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, 21 ஏப்ரல் 1977ல இவங்க வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. ஓகேங்களா? 21 ஏப்ரல் 1977ல வந்து இவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ இவங்க மூலியமா இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு மூலியமா புதுசா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. புதுசா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி அது எல்லாத்தையுமே ஃபார்ம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து கம்பல்சரி ஆக்கிடுறாங்க. ஒரு ஸ்டாண்டர்டும் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஐசிஐ வந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த போர்டு கொடுக்குற இதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டு அதை வந்து கம்பல்சரி ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவங்க தான் நமக்கு வந்து இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? இனி அடுத்து டெஃபினிஷன் ஆஃப் அக்கவுண்டிங். ஓகேங்களா? இப்போ நம்ம டெஃபினிஷன் அக்கவுண்டிங்னா என்னது, முறையா அக்கவுண்டிங்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ 3 பேர் வந்து இதுக்கு வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஒன்னு வந்து 1941ல வந்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கவுண்டன்ட் அப்படின்றவங்க ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1966ல அமெரிக்கன் அக்கவுண்டிங் அசோசியேஷன் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1970ல அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் போர்ட் ஆஃப் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கவுண்டன்ட்ஸ் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 1941ல அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கவுண்டன்ட்ஸ் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எப்படி சொல்றாங்கன்னா அழகா சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தது இது வந்து ஒரு ஆர்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ஆர்ட். அதை வந்து இதுல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ரெக்கார்ட் பண்றோம். எதை ரெக்கார்ட் பண்றோம் அதை சொல்லல. ஓகேங்களா? கிளாசிஃபை பண்றோம். எதை கிளாசிஃபை பண்றோம் இன்னும் சொல்லல. சம்மரைஸ் பண்றோம். ஓகேங்களா? எதை சம்மரைஸ் பண்றோம் அதுவும் இன்னும் சொல்லல. ஓகேங்களா? நாங்க சிக்னிஃபிகன்ட் மேனர்ல ரெக்கார்ட் பண்ண போறோம், கிளாசிஃபை பண்ண போறோம். சரி எதை பண்ண போறீங்க இன்னும் சொல்லல. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி தான் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? சிக்னிஃபிகன்ட் மேனர் ஆஃப் பண்ண போறாங்களாம். எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி தான் வந்து அவங்க செய்ய போறாங்களாம். எதை பண்ண போறாங்களா அப்படின்னு சொன்னா ஒரு டிரான்சாக்ஷனையும், ஓகேங்களா, ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனையும் அவங்க என்ன பண்ண போறாங்களா, ரெக்கார்ட் பண்ண போறாங்களாம், கிளாசிஃபை பண்ண போறாங்களாம், சம்மரைஸ் பண்ண போறாங்களாம். என்ன டேர்ம்ஸ்ல பண்ண போறாங்களாம், மணி டேர்ம்ஸ்ல வந்து பண்ண போறாங்களாம். ஓகேங்களா? அவங்க வந்து இந்த கிளாசிஃபை ரெக்கார்ட் எல்லாமே பண்ணணும்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா அது ஒரு ருப்பி ரிலேட்டட் டிரான்சாக்ஷனா இருந்திருக்கணும். ஓகேங்களா? ருப்பி ரிலேட்டட் டிரான்சாக்ஷனா இருந்துச்சுன்னு சொன்னா மட்டும்தான் அவங்களால அதை வந்து செய்ய முடியும். ஓகேங்களா? ஆஃப் ஃபினான்ஷியல் கேரக்டர்னு சொல்றாங்க பாருங்க. ஃபினான்ஷியல் கேரக்டர்னு சொல்லிட்டு அண்ட் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட்ஸ் தேர் ஆஃப் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட்ஸ் தேர் ஆஃப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அது மூலியமா நாங்க வந்து ரிசல்ட்ஸும் இன்டர்பிரட் பண்ணுவோம், இதையும் நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கவுண்டன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற டெஃபினிஷன். அடுத்து 1966ல அமெரிக்கன் அக்கவுண்டிங் அசோசியேஷன் ட்ரிபிள் ஏ இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா டிஃபைன்ட் அக்கவுண்டிங் அஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபை பண்றாங்களாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க, அப்புறமா மெஷர் பண்றாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஐடென்டிஃபை பண்றதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எதெல்லாம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? எதெல்லாம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்றத வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை மெஷர் பண்றது எப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. மெஷர் பண்ணி எக்கனாமிக் இந்த வந்து கம்யூனிகேட் பண்றாங்க. ஓகேங்களா? கம்யூனிகேட் பண்றாங்க. எதுக்காக கம்யூனிகேட் பண்றாங்க? இன்ஃபார்ம்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக. சிலருக்கு இதை வச்சு சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா? சிலருக்கு வந்து இந்த இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு சில முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியவங்க இருப்பாங்கல்ல கம்பெனிஸ்ல. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இன்ஃபார்ம் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் டெசிஷன்ஸ் பை யூசர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அவங்களுக்காக இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 1970ல இந்த அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் போர்டு. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா த ஃபங்க்ஷன் ஆஃப் அக்கவுண்டிங் இஸ் டு ப்ரொவைட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன். குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்னது, நம்பர்ஸ்ல சொல்ற மாதிரி ஒன்று. சரிங்களா? நம்பர்ஸ்ல சொல்ற மாதிரி ஒன்று தான் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்பர்ஸ்ல சொல்ற மாதிரி ஒன்று. பிரைமர்லி ஃபினான்ஷியல் இதுலயும் சொல்லிடுறாங்க பாத்தீங்களா? எல்லாமே ஃபினான்ஷியலா இருக்கணும், எல்லாமே ஒரு நிதி சம்பந்தப்பட்டதா இருக்கணும், பணம் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும். ஓகேங்களா? பணம் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும் இன் நேச்சர். அபவுட் எக்கனாமிக் என்டிட்டிஸ் எது இந்த ஆர்கனைசேஷன்ஸ் நிறுவனங்கள் படி தட் இஸ் இன்டெண்டட் டு பி யூஸ்ஃபுல் இன் மேக்கிங் எக்கனாமிக் டிசிஷன்ஸ். எக்கனாமிக் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு பயன்படுற மாதிரி நம்ம இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இப்போ மாடர்னா இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மேபி டிஃபைன்ட் அஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் and the financial transactions and communicating the results thereof to the
பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சச் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்க ரெக்கார்ட் பண்ண போறோம், கிளாசிஃபை பண்ண போறோம், சம்மரைஸ் பண்ண போறோம், அனலைஸ் பண்ண போறோம், இன்டர்பிரட் பண்ண போறோம். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு ரெக்கார்ட்னா என்னது, கிளாசிஃபை என்ன, சம்மரைஸ்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி தெரியும். இப்போ அடுத்தடுத்ததுல நம்ம அதை கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதை வந்து ஜேர்னல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த ஜேர்னல் லெட்ஜர்லாம் அடுத்த வரிசையா நம்ம அப்படி பார்க்கலாம். ஒண்ணுன்னா ரெக்கார்டிங்ல என்ன பண்ண போறோம், நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற டிரான்சாக்ஷனை, சோர்ஸ் டாக்குமெண்ட்ல இருந்து வர்ற டிரான்சாக்ஷனை நாங்க வந்து முதல்ல ஜேர்னல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிளாசிஃபை பண்றோம். கிளாசிஃபை பண்றதுனா நாங்க அது லெட்ஜர் அக்கௌண்ட்ஸா ஒரு அக்கௌண்ட்டா நாங்க அதை போடுவோம். அடுத்து சம்மரைஸ் பண்றப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டா ஃபார்ம் பண்ணுவோம். இதுல இருந்து ஜேர்னல் இருந்து லெட்ஜர் கொண்டு வரோம். லெட்ஜர்ல இருந்து நாங்க வந்து ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்றதுல நாங்க என்ன பண்ணுவோம், ரேஷியோஸ் போடுவோம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, அந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் போட்டு அதுல இருந்து ரிசல்ட்டுகளை புரிஞ்சுக்கிட்டு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மாதிரியோ இல்லைன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது எப்படி பண்றாங்க அப்படின்றத ஓவராலா நம்ம இதுல என்னென்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம ஓவராலா புரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோம். ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் rupees 1 lakh, டெபாசிட்டட் rupees 10,000 இன் பேங்க். ஓகேங்களா? பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் rupees 7,000 ஆன் கிரெடிட் ஃப்ரம் கம்பெனி ரவின்ற கம்பெனி. கேஷ் சேல்ஸ் 60,000, கிரெடிட் சேல்ஸ் வந்து 60,000, ரெண்ட் பெய்டு ரெண்ட் வந்து 5,000. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜேர்னல் பண்ண போறோம். ஓகேங்களா? ஜேர்னல் பண்றப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஜேர்னல் பண்றப்ப என்னடா இப்படி போட்டிருக்காங்களே, இது என்ன நமக்கு புரியலையேன்னு யோசிச்சிடாதீங்க. ஒரு ஜேர்னல்ல என்ன இருக்குதுன்றத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஜேர்னல்ல என்ன இருக்குது அப்படின்றத மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் 1 lakh அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி டிரான்சாக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்க. கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? இதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு டெபிட் எழுதியிருப்பாங்க, ஒரு கிரெடிட் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு டெபிட்டும் எழுதியிருப்பாங்க, ஒரு கிரெடிட்டும் எழுதியிருப்பாங்க. இது ரெண்டுமே கண்டிப்பா வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் இதை வந்து செஞ்சிருவாங்க. அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஓகேங்களா? இது செய்யறாங்க பாத்தீங்களா? இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஜேர்னல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டேட் வைஸா இவங்க எழுதிருவாங்க. இதை வந்து நம்ம ஜேர்னல் சொல்றோம். இந்த ஜேர்னலை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்து நீங்க எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நமக்கு இது என்னடா ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அழகா வந்து ஒரு லெட்ஜர்னு போடுறோம். ஓகேங்களா? லெட்ஜர்னு போட்டு இதுல தனித்தனியா எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எழுதிருக்காங்க பாருங்க. கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டாங்க. அடுத்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு போட்டாங்க. தனித்தனியா ஒரு அக்கௌண்டா போட்டாங்க. இப்போ இங்க பாருங்க, ஜேர்னல்ல பாருங்க, மொத்தமா கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ரவி அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், இப்படி குழம்பி கிடக்குது பாருங்க. ஸோ நம்ம இதுல இருந்து எதுவுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அழகா கிளாசிஃபை பண்ணி இந்த பாருங்கப்பா, இதான் கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ, கேஷ் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் டெபிட் வந்துச்சோ அதை இங்க எழுதிட்டோம். கேஷ் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் கிரெடிட் வந்துச்சோ அதை எழுதிட்டோம். மொத்த பேலன்ஸ் இப்போதைக்கு அதுல எவ்வளவு இருக்குதோ அதை நாங்க இங்க அழகா எழுதிட்டோம். இப்போ நம்ம ஒரு கேஷ் அக்கௌண்ட் எடுத்துட்டோம்னு சொன்னா இப்போ நம்ம கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது கையில அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பேங்க் பேலன்ஸ் இப்போ கையில எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம அழகா வந்து லெட்ஜர் மூலியமா கொண்டு வந்துட்டோம். அடுத்து என்ன பண்றாங்க, இந்த லெட்ஜர் வந்ததுக்கு அப்புறமா ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. ஓகேங்களா? இதுல வந்து அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ இது பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சைடும் ஈக்குவலா கொண்டு வந்துருவாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ட்ரையல் பேலன்ஸ் வரும். இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து லெட்ஜரை விட இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. லெட்ஜரை விட சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க, இங்க பாத்தீங்களா, ஒரு கேஷ் அக்கௌண்ட், ஒரு பேங்க் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், தனித்தனியா ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒரு லெட்ஜர், இதுதான் லெட்ஜர். நம்ம இதை அடுத்தது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் லெட்ஜர்னு சொல்றாங்க. இப்படி வச்சிருந்ததை என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அழகா ஒரே டேப்லர் காலம்ல போட்டு ஒரு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டாங்க. அப்ப கேஷ் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவுப்பா இருக்குது, 1,32,000 ரூபாய். இங்க பாருங்க, 1,32,000 ரூபாய். அது வந்து எங்க இருக்குது, டெபிட் சைட்ல இருக்குதா, கிரெடிட் சைட்ல இருக்குதா? டெபிட் சைட்ல இருக்குது. 1,32,000 ரூபாய் போட்டாங்க, அழகா போட்டாங்க. அடுத்து என்னது, பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, 10,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, 10,000 ரூபாய் பேலன்ஸ் டெபிட்ல இருக்குதா, கிரெடிட்ல இருக்குதா? டெபிட்ல இருக்குது. ஓகே, 10,000 ரூபாய் போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி அழகா எழுதிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அழகா போட்டாங்கன்னு சொன்னா இவ்வளவுதான் ட்ரையல் பேலன்ஸ் இங்க இருக்கிறது அப்படியே பார்த்து அடிக்க வேண்டியதான், காப்பி அடிச்சிட வேண்டியதான், அவ்வளவுதான். இங்க வேற பெரிய பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போட்டோம். ட்ரையல் பேலன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ மெயினாக அது இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. மொத்தமாக ஒரே இதாக தான் கொண்டு வராங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நம்ம புக்ல முன்னாடி கொடுத்துருந்தாங்க, அதனால இப்படி போட்டிருக்கேன்.
இப்போ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்து மெயினா எதை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா, என்ன சேல்ஸ் நடந்துச்சு, ஓகேங்களா? சேல்ஸ் என்ன நடந்துச்சு, பர்ச்சேஸ் என்ன நடந்துச்சு. இந்த சேல்ஸையும் பர்ச்சேஸையும் ரிலவென்ட்டா, சேல்ஸுக்கும் பர்ச்சேஸுக்கும் ரெலவென்ட்டா ஏதாவது எக்ஸ்பென்ஸ் என்னென்ன இருந்துச்சு, அதை மட்டும் இதுல போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? சேல்ஸ், பர்ச்சேஸ், அதுக்கு ரெலவென்ட்டா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? இங்க இந்த பொருளை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு, பொருளை வாங்குனதுக்கு, அதுல ஏதாவது செலவுகள் எக்ஸ்ட்ராவா வந்ததுக்கு, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இதுல போட்டுக்கிறாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா, இதுவுமே பாருங்க இங்க இருந்து இந்த பர்ச்சேஸ்னு ஒண்ணு வருது. இந்த பர்ச்சேஸ்ன்றது எங்க எழுதியிருக்காங்க? இந்த பர்ச்சேஸ் 70,000 எழுதிட்டாங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸை போட்டுட்டு தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரையல் பேலன்ஸ் போட்டுட்டு தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வர முடியும். ஓகேங்களா? அப்போ பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல அழகா 70,000 எழுதிட்டாங்களா? அடுத்து சேல்ஸ், சேல்ஸ் அக்கௌண்ட் இங்க இருக்குது பாருங்க. இந்த இருக்குது பாருங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் ஒரு 1,20,000. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் 1,20,000 எழுதிட்டாங்களா? க்ளோசிங் ஸ்டாக் வந்து கால்குலேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 10,000. ஸோ இதை போட்டிங்கன்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? ஒரு சைடு வந்து 1,30,000 இருக்குது. ஒரு சைடுல 70,000 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க வந்து 60,000 போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து 60,000 போட்டுக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டோம். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல இது ரிலேட்டடா வேற நமக்கு என்னென்ன இந்த ரெண்ட், சேலரி, டெப்ரிசியேஷன் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்ட்ராவா வர எக்ஸ்பென்சஸையும் போட்டுக்கிறாங்க. இதுல வந்து என்னன்னா டைரக்டா ஏதாவது எக்ஸ்பென்சஸ், இந்த கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ், அதை தூக்கி இறக்கணவங்க, ஏத்தனவங்க, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் தான் இதுல பேசியிருப்பாங்க. இதுல வந்து இன்டைரக்டா வேற மற்ற எக்ஸ்பென்சஸ் வந்து போட்டிருக்காங்க. ரெண்ட், சேலரி, டெப்ரிசியேஷன் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்புறமா கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு வந்துச்சு போன தடவை அதுல இருந்து. ஸோ அதையும் போட்டு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டுறாங்க. ஓகேங்களா? அதை போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டுறாங்க. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டதுக்கு அப்புறமா இதுல இருந்து பேலன்ஸ் ஷீட் எடுத்துறாங்க. பேலன்ஸ் ஷீட் எப்படி போட்டிருக்காங்க? கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த குமார் அக்கௌண்ட்ன்றது தான் கேபிட்டல், சாரி, கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? இங்க வந்து ஒரு 1 லேக் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இதுதான் இங்க வந்து 1 லேக். அப்புறம் கேஷ் அக்கௌண்ட் 1,32,000. அப்புறமா ப்ராஃபிட் எவ்வளவு வந்துச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடி டேபிள்ல இருந்து அப்படியே நம்ம இங்க இருந்து எடுத்து எடுத்து போட்டுற வேண்டியதான். முன்னாடி டேபிள்ல இருந்து நம்ம அப்படியே எடுத்து எடுத்து போட்டுற வேண்டியதான். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்ம கிட்டத்தட்ட நிறைய போட்டு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து என்ன பண்றாங்களா? இதை வந்து அனலைஸ் பண்றாங்க. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோஸ், இந்த மாதிரி ரேஷியோஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மாடியூல் சில வந்து இதை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? மாடியூல் சில வந்து இதை பத்தி பேசுறாங்க. நம்ம மாடியூல் சில வந்து இன்னும் நம்ம டெப்தாவே பார்க்கலாம். நிறைய ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோஸை போட்டுட்டு இதுல இருந்து இன்டர்பிரேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்னா இந்த ஒரு ரூபாய் சேல்ஸுக்கும் ஒரு ரூபாய் நடந்த சேல்ஸுக்கும் எவ்வளவு நமக்கு வந்து நெட்டா ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. ஒரு ரூபாய் சேல்ஸ் நடந்துச்சுன்னா எவ்வளவு ப்ராஃபிட், ஒரு ரூபாய்க்கு நமக்கு 38 காசு, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னும் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ரேஷியோஸ்ல இருந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து கம்யூனிகேட் பண்றப்போ இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இந்த மாதிரி வச்சு அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஜேர்னல், ஒரு லெட்ஜரு, ஒரு ஜேர்னல், அதுக்கப்புறமா ஒரு லெட்ஜரு, அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஆயிரக்கணக்கில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறத அழகா வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு, ப்ராஃபிட் லாஸ் எவ்வளவு, நம்மள்ட்ட அசெட் எவ்வளவு இருக்குது, லயபிலிட்டி எவ்வளவு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் இப்போ பேசிக் அக்கௌண்டன்சி ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? பேசிக் அக்கௌண்டன்சி ப்ரொசீஜர்ஸ் இது வந்து கொஞ்சம் முக்கியமான யூனிட். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டினாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல என்ன பேசியிருந்தோம்? அதாவது அக்கவுண்டிங் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜ்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா? அக்கவுண்டிங்ன்றது ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜோட கிராமர் வந்து யாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நம்ம அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா? அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கிராமரா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா? இப்போ இப்போ இந்த அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ்னு இதுல பார்க்குறோம். நம்ம இதுல வந்து ஒரு 8 10 பிரின்சிபிள்ஸ் வந்து பார்ப்போம். இந்த பிரின்சிபிள்ஸ் தான் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கே பேஸா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் தான் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அந்த அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் என்னென்னன்றத பார்க்க போறோம். இந்த அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சலா இதான் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. யூனிவர்சலா இதான் ஃபாலோ பண்றாங்களாம். அக்ராஸ் பவுண்டரிஸ் பல கண்ட்ரிகள்ல வந்து இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. சயின்டிபிக்கலா இது வந்து டெஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சயின்டிபிக்கலா இது வந்து டெஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து பல பேர்ல சொல்றாங்க. ஒன்னு அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் சொல்றாங்க, ரூல்ஸ்ன்றாங்க, கான்செப்ட்ஸ், கன்வென்ஷன்ஸ், அசம்ஷன்ஸ், இது வந்து பல பேர்ல சொல்றாங்க. ஆனா வந்து எல்லாமே வந்து பொதுவா குறிக்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் தான் வந்து மெயினா குறிக்குது. ஓகேங்களா? மெயினா அந்த அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் தான் குறிக்குது. ஓகேங்களா?
ஓகே. இப்ப இந்த பிரின்சிபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இத வந்து சிலர் வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னு சொன்னா, அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் அப்புறமா அக்கவுண்டிங் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. சிலர் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னா, அட் த ஸ்டேட் ஆஃப் ரெக்கார்டிங், அப்புறம் அட் த ஸ்டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த இந்த பேசிஸ்ல பார்க்கல. நம்ம வரிசையாவே ஒண்ணொண்ணா பார்த்துருவோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் செப்பரேட் என்டிட்டி இல்லன்னு சொன்னா, பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டினாவது எப்படியும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கவுண்டிங்னு வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த கண்டிப்பா அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டினாவது கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இப்போ செப்பரேட் என்டிட்டி ஆர் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். ஓகேங்களா? இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு கம்பெனி நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து ஒரு கம்பெனின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனின்னு நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, இந்த கம்பெனியோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த கம்பெனியோட ஓனர் யாருங்க? ஏன்னா நம்ம வழக்கமா பார்த்தீங்கன்னு சொன்னா, புழக்கத்துல நம்ம பேசுறதெல்லாம் என்ன, இந்த கம்பெனி யாரு வச்சிருக்கா? இந்த கம்பெனியோட ஓனர் யாரு? அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். இது வந்து எப்படி மீன் ஆகும்னு சொன்னா, இப்ப நான் சுதாகர்ன்னு இருக்கிறேன்னு சொன்னா, சரிங்க சுதாகரோட ஓனர் யாருங்க? அப்படின்ற மாரி தான் அர்த்தமாகும். ஓகேங்களா? இப்ப சுதாகர்ன்னு இருக்கோம்னு சொன்னா, இப்ப சுதாகரோட ஓனர் யாரு? அப்படிங்கிற மாரி தான் இது வந்து அர்த்தமாகும். ஏன் அப்படி அர்த்தமாகுது அப்படின்னு சொன்னா, இந்த கம்பெனின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, இத வந்து ஆர்டிஃபிஷியல் பெர்சன் சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆர்டிஃபிஷியல் பெர்சன்னு சொல்றாங்க. இதுவே வந்து ஒரு பெர்சன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுவே பெர்சனா இருக்கிறப்ப நம்ம அதுக்கு ஓனர் யாருன்னு சொல்லக்கூடாது. அப்ப அந்த கம்பெனின்னு இருந்துச்சுன்னு சொன்னா, அது யார் என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, புரமோட்டர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புரமோட்டர்ன்னு சொல்றாங்க. கம்பெனின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, அதுக்கு இருக்கிறது வந்து யார் இருப்பாங்கன்னு சொன்னா, புரமோட் பண்றவங்க தான் அதுல இருப்பாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது ஆர்டிஃபிஷியல் பெர்சனா இருக்கிறதுனால, பிசினஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, கம்பெனியுடைய புரமோட்டருக்கு தனி. புரமோட்டர் அவர் பெர்சனலா அவரோட லைஃப்க்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிறாருன்னா, அது தனி. கம்பெனிக்கு ஒரு அக்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த அக்கவுண்ட் வந்து தனி. ஓகேங்களா? இது 2ம் வேற வேற அக்கவுண்ட் தான். இது இதையும் சேர்த்துக்க கூடாது. ஏங்க எல்லா ஷேரையும் நான் தாங்க வச்சிருக்கேன். இந்த கம்பெனி ஆரம்பிச்சதே நான் தாங்க. பணத்த போட்டு நான் தாங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாலும் கிடையாது. நம்ம லாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பெனிஸ் லா படி நம்ம ஆரம்பிக்கிறப்போ, கம்பெனி தனி, புரமோட்டர் தனி. ஓகேங்களா? ஸோ இதனால 2க்குமே அக்கவுண்ட்ஸ் வந்து தனித்தனியா தான் மெயின்டெயின் பண்ணணும். சரி, இப்ப நீங்க கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நமக்கு ஒரு பான் நம்பர் இருக்குதோ, எப்படி நான் வந்து நமக்கு வந்து ஒரு பான் நம்பர், ஆதார் கார்ட்லாம் இருக்குதோ, அதே மாரி கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, தனியா வந்து பான் நம்பர் வச்சிருப்பாங்க. தனியா வந்து டான் நம்பர் வச்சிருப்பாங்க. ஜிஎஸ்டி எல்லாமே அதுக்கு தனியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து தனி ஆள். சரி, இது ஒரு கான்செப்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப நம்ம நார்மலா ஒரு பொட்டி கடை இந்த மாரி ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு கடை வந்து இங்க ஒண்ணு ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சின்னதா ஒரு ஷாப் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்ம ஆரம்பிச்சோம்னு சொன்னா, நம்ம லீகலா பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஷாப் வந்து ஆர்டிபிஷியல் பெர்சன் தான் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நம்ம கம்பெனியா ஃபார்ம் பண்றப்ப தான் ஆர்டிபிஷியல் பெர்சனா கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர, நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா, அத வந்து ஒரு ஆர்டிபிஷியல் பெர்சனா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த புரொப்ரைட்டர் இருக்காரு பார்த்தீங்களா? கடையோட புரொப்ரைட்டர் இருக்காரு பார்த்தீங்களா? அவரோட பேனும் கம்பெனியோட பேன் எல்லாமே ஒண்ணு தான். அந்த கடையோட பேன் எல்லாமே ஒண்ணு தான். இந்த புரொப்ரைட்டரும் ஷாப்பும் ஒண்ணு தான். அவங்க 2 பேரும் வேற வேற கிடையாது. ஓகேங்களா? இவரோட செலவு, இவருக்கு வர்ற வருமானம், கடையோட வருமானம் எல்லாமே ஒண்ணா தான் இதுல கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரி, இந்த நிலைமை. நீங்க கம்பெனின்னு சொன்னீங்க. கம்பெனி வந்து தனியா இருக்க போகுது. அப்ப நாங்க 2 அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். பிரச்சனை இல்ல. இப்ப ஷாப்பு, நானு எல்லாம் ஒண்ணு தானே. அப்ப நானும் 2 அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ணணுமா அப்படின்னு சொன்னா, இவங்களும் 2 அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? இவங்களும் வந்து 2 அக்கவுண்ட் கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லி நம்ம அக்கவுண்ட்ஸ் பிரின்சிபல் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? யாரா இருந்தாலும் நீங்க 2 அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து புரொப்ரைட்டரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி 2 அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு புரொப்ரைட்டர் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ரூ. 1,00,000 குடுத்து ஸ்டார்ட் பண்றாருன்னு சொன்னா, அவரு அந்த பிசினஸ்க்கு ரூ. 1,00,000 குடுத்துட்ட மாரி தான் கணக்காகும். அந்த ரூ. 1,00,000 அவரோட பணமா இருக்காது. பிசினஸ் கையில இருக்கிற பணமா தான் இப்ப மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, செப்பரேட் என்டிட்டியா நீங்க கன்சிடர் பண்ணணும். அத வந்து ஒரு பிசினஸ் என்டிட்டியா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து அடுத்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஓகேங்களா? கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எப்பா இந்த கம்பெனில வந்து நான் வந்து முதலீடு பண்றேன். ஓகேங்களா? நான் வந்து முதலீடு பண்றேன். உன்கிட்ட இருந்து நான் ஷேர் எல்லாம் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இல்ல நான் உனக்கு ஒரு கடன் தரேன். சரிங்களா? நான் வந்து ஒரு கிரெடிட்டரா இருந்து நான் உனக்கு ஒரு கடன் தரேன். இது எல்லாமே நம்ம என்ன நம்பிக்கையில பண்றோம்? இந்த கம்பெனிய நாளைக்கே மூடிட்டு போயிற மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த கம்பெனிய வந்து நாளைக்கே மூடிட்டு போயிற மாட்டாங்க. கண்டிப்பா இவங்க ரன் பண்ண போறாங்க. அப்படின்ற கான்செப்ட்ல தான் நம்ம பண்றோம். அதே கான்செப்ட்ல தான் அக்கவுண்டன்சிலயுமே இவங்க வந்து இந்த கம்பெனி வந்து நாளைக்கும் ஓட போகுது. இன்னும் பல வருஷங்கள் வந்து ரன் ஆக போறாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நம்ம வந்து இந்த அக்கவுண்ட்ஸையும் எழுதுறோம். ஓகேங்களா? இந்த அக்கவுண்ட்ஸ் ஒண்ணொண்ணையும் நம்ம எழுதுறது என்ன நம்பிக்கையில எழுதுறோம்னு சொன்னா, நாளைக்கும் இந்த கம்பெனி ரன் ஆகும், ஓடும் அப்படின்ற நம்பிக்கையில தான் எழுதுறோம். அப்படி எழுதுறதுனால தான் நம்ம வந்து நம்ம அசெட்ஸ் எல்லாம் எழுதுறப்போ,
அசெட்ஸ்லாம் எழுதுறப்போ கரெக்டாக அந்த மார்க்கெட் வேல்யூவில் வந்து எழுதிட்டு இருக்கோம், ஃபோர்ஸ்ட் வேல்யூவில் எழுத மாட்டேங்கிறோம். ஓகேங்களா? அந்த அந்த காஸ்ட் என்ன காஸ்ட்டில் நம்ம அதை வாங்கணுமோ அந்த காஸ்ட்லேயே தான் எழுதிட்டு இருப்போம். நாளைக்கே இந்த கம்பெனியை மூட போகிறோம்னு சொன்னால் நம்ம என்ன என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ்ட் சேல் வேல்யூவில் எழுதிடுவோம். அவசர அவசரம் விற்க போகிறோம்னு சொன்னால் என்ன வேல்யூவில் எழுதுவோமோ அந்த மாதிரி ஒரு வேல்யூவில் நம்ம எழுத வேண்டியிருக்கும். நம்ம கடன்காரங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுவுமே அந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். நம்ம டெஃபினிஷன்லேயே அவங்க திரும்ப திரும்ப சொன்னது தான். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மணி இருக்கணும், அது ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனாக இருக்கணும், அதில் ஃபினான்ஸ் இருக்கணும்னு சொல்லி எல்லாமே அதில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ எது வேணாலும் செஞ்சுக்கப்பா, அதை நீ ரெக்கார்ட் பண்ண முடியாது, கடைசியில் நீ ருப்பீஸ்லையோ இல்லை ஒரு டாலர்லையோ இந்த மாதிரி கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுவியா, அப்போனா மட்டும் இங்கே தூக்கிட்டு வா, இல்லைன்னா இங்கே தூக்கிட்டு வராது. ஓகேங்களா? அவங்க அதுதான் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீ மெஷர் பண்ணுறது கண்டிப்பாக மணி கான்செப்டில் தான் நீ மெஷர் பண்ணணும், வேறு எதுலையும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு அவங்க உதாரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து ட்ரஸ்டட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்பிக்கை வாய்ந்த நம்ப தகுந்த எம்ப்ளாயிஸ் வந்து என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நான் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரணுமா, கொண்டு வரக்கூடாது. ப்ரொப்ரைட்டர் இருக்காரு, அவரோட ஹெல்த் எல்லாம் பற்றி நான் கொண்டு வரணுமா, கொண்டு வரக்கூடாது. இது முக்கியம் கிடையாதா, முக்கியம் தான். ஆனால் இது எதையுமே நம்ம ரூபா வடிவத்தில் எழுத முடியாது. ஸோ அதனால நீங்கள் எதையுமே கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் வந்து பிஸ்னஸ்க்காண்டி ஒரு 600 கிலோ ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். அப்போ நான் பாட்டுக்கு பேசாமல் 600 கிலோ ரா மெட்டீரியல் 600 கிலோ வாங்கியிருக்கேன், பிளாஸ்டிக் வாங்கியிருக்கேன், ஏதாவது இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்படி எழுதிக்கலாமா? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் நான் வச்சிருக்கேன், அப்போ நான் 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்னு சொல்லி நான் போட்டுக்கிடவா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை நீ அப்படி போடக்கூடாது. நீ இதை எப்படி போடு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ₹12,000 ஒர்த் ரா மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஒர்த் எனக்கு ₹12,000 ஒர்த் ரா மெட்டீரியல்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன், 50 லட்ச ரூபா மதிப்பு உள்ள பில்டிங்ஸ் என்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஆனா எக்காரணத்தை கொண்டும் நான் 600 கிலோ வச்சிருக்கேன், 700 கிலோ வச்சிருக்கேன், இந்த மாதிரி நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மணி தான் இங்க வந்து காமன் டினாமினேட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் காஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா? காஸ்ட் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பஸ் வாங்கியிருக்கீங்க, இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு பஸ் வாங்கியிருக்கீங்க, 10 லட்ச ரூபாய் மதிப்புல வந்து நீங்க வந்து பஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 10 லட்ச ரூபாயை நீங்க அசெட்ஸ் நீங்க ரெக்கார்ட்ஸ்ல எழுதுறப்போ நீங்க வந்து அப்படியே நீங்க இந்த 10 லட்ச ரூபாய் அப்படின்னு தான் எழுதிக்கணுமே தவிர, இதோட மார்க்கெட் வேல்யூ நாளைக்கு கூடுது, எங்க நான் இன்னைக்கு ஒரு பஸ் வாங்கினேங்க, நாளைக்கே பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு 9 லட்சத்துக்கு போயிருச்சுட்டோ, இல்லைன்னு சொன்னா அது வந்து கூடி போச்சு ஒரு 12 லட்சத்துக்கு போயிருச்சுங்க, அப்ப நான் 12 லட்சமா எழுதிட்டுமா இதை அப்படின்னு சொல்லி நீங்க எழுதக்கூடாது. ஓகேங்களா? அந்த காஸ்ட் கான்செப்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் அன்னைக்கு நீங்க வாங்குறப்போ அது வந்து என்ன காஸ்ட்ல இருந்துச்சோ அந்த கான்செப்ட்ல தான் நீங்க வந்து எழுதணும். நீங்க இப்ப இந்த பஸ் வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த பஸ் வாங்க போனப்போ உங்களுக்கு வேற எதுவும் செலவு வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்க வந்து அந்த செலவை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க பஸ் வாங்க போறப்போ உங்களை யாரையும் கூட்டு போனீங்க, வேற எதுவும் உங்களுக்கு செலவு வந்துச்சு, பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சீங்க, பஸ்ஸை கட்டினீங்க, பாடி போட்டீங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த செலவையும் நீங்க உள்ள எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது வந்து நீங்க அந்த என்ன காஸ்ட்ல வாங்குனீங்களோ அந்த காஸ்ட்ல தான் நீங்க போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காஸ்ட் வந்து குறையாது. ஆனா இது எப்ப குறையும், ஒரு இடத்துல குறையுதுன்னு சொல்றாங்க. எப்ப குறையுது அப்படின்னு சொன்னா வருஷா வருஷம் இதை வந்து டெப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வருஷா வருஷம் இதை வந்து டெப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம இந்த பஸ்ஸை வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நம்ம பயன்படுத்துறப்போ இந்த வருஷம் ஒரு வருஷத்துல இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு ரூபா மதிப்புல இந்த பஸ்ஸை நான் பயன்படுத்தியிருக்கேன். எல்லாமே நம்ம வந்து என்ன டிரான்சாக்ஷன்ல எழுதணும், மணி டிரான்சாக்ஷன்ல தானே நம்ம எழுதணும், எல்லாமே நம்ம காசுல தானே நம்ம எழுதணும். அதனால என்ன சொல்றாங்க, இந்த வருஷத்துல 10 லட்ச ரூபா இருக்குதா, நான் முத வருஷத்துல நான் 1 லட்ச ரூபாய்க்கு பயன்படுத்திட்டேன் பஸ்ஸை, 1 லட்ச ரூபாய்க்கு நான் பஸ் அடிச்சு ஓட்டிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்களா, அதை தான் டெப்ரிசியேஷன் சொல்றாங்க. ஸோ ஒரு வருஷமும் டெப்ரிசியேஷன்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அசட்டோட வேல்யூ குறையுமே தவிர மற்றபடி எல்லா தடவையுமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காஸ்ட்டை தான் நம்ம எழுதணும். இதனால என்ன ஆகும்னு சொன்னா ஃப்ராடுலண்டா யாருமே வந்து மாத்தி என்கிட்ட இவ்வளவு பணம், என்கிட்ட இவ்வளவு இருக்குது, என்கிட்ட இவ்வளவு பொருள் இருக்குதுன்னு சொல்லி ஜாஸ்தியா காட்ட முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யாருமே வந்து ஜாஸ்தியா காட்ட முடியாது. ஆனா இதுல ஒரு டிராபேக்கும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரிஜினல் காஸ்ட்டை தான் மென்ஷன் பண்ணுதா, நம்ம கம்பெனில இருக்கிற ஒரிஜினல் அசெட்ஸை தான் இது அந்த காஸ்ட்டை ஒரிஜினல் அசெட்டோடைய வேல்யூவை காட்டுதா அப்படின்னு சொன்னா அதுவும் காட்டாது. ஓகேங்களா? ஆனா இந்த காஸ்ட் கான்செப்ட் வந்து பிரின்சிபல்ல கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஓகேங்களா? டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாத்துக்குமே டெபிட் கிரெடிட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு ரொம்ப மூலதனமான ஒரு விஷயம் வந்து இந்த டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்லாம் பார்க்குறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஒரு பக்கம் லயபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஒரு பக்கம் லயபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நமக்கு அசெட் இருக்குது, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரி 2 பக்கம் நமக்கு சேர்ந்துலாம் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம 2 பக்கம் சேர்ந்துலாம் வருது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் இருக்கிறவங்க தான் நமக்கு இந்த மாதிரி 2 பக்கமே அழகா வந்து நமக்கு சேம் எல்லாமே கொண்டு வரது முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, லைட்டா பார்த்துக்கலாம். இந்த குமார் ஸ்டார்ட்ஸ் பிசினஸ் வித் ₹5 lakhs,
பர்ச்சேஸ் எ ஃபர்னிச்சர் ஃபார் ருபீஸ் 50,000. பேங்க் லோன் எவ்வளவுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் 2,50,000. ஓகேங்களா, இது ஒரு சும்மா நம்ம லைட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்போம். ஓகேங்களா, இதை வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க, இப்போ லயபிலிட்டி சைடு குமார் வந்து என்ன பண்ணிருக்காரு, 5 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 5 லட்சம் ரூபாய் கம்பெனி வச்சு 5 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த கம்பெனி இப்போ நம்ம எழுதுற இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த கம்பெனி தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த கம்பெனி தான். ஓகேங்களா, இங்க நம்ம குமார்னு ஒரு அக்கௌண்ட் எழுதி வச்சிருப்போம். ஓகேங்களா, இந்த கம்பெனி அக்கௌண்ட் எழுதுறப்பமே குமார்னோ இல்லைன்னா ரவினோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் எழுதி வச்சிருப்போம். அப்படி எழுதி வச்சிருக்கோன்றக்காண்டி எப்பா குமார் ரவி நீங்களாம் போய் உங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. இது ஏன் என்னன்னா எல்லாமே வந்து என்ன கணக்கில் எழுதுறோம்னு சொன்னா நம்ம கம்பெனியோடைய வித் ரெஸ்பெக்ட் டு அவர் கம்பெனி, நம்ம கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல குமாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், குமார்ட்ட இருந்து எவ்வளவு வரணும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம எழுதுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம எழுதுறோம். ஸோ அப்படின்னு பாக்குறப்போ இப்ப குமார் வந்து 5 லட்ச ரூபா நம்ம கம்பெனி கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம கம்பெனி வந்து 5 லட்ச ரூபா திரும்ப கொடுக்கணும், நமக்கு லயபிலிட்டி. ஓகேங்களா, திரும்ப நம்ம 5 லட்ச ரூபா கொடுக்கணும், நமக்கு லயபிலிட்டி. இந்த பக்கத்துல அசெட் சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு கையில கேஷ் வந்துருச்சு, கேஷ் வந்து 5 லட்ச ரூபா வந்துருச்சு. ஸோ இது அசெட். ஸோ இப்ப பாருங்க, லயபிலிட்டி சைடும் அசெட் சைடும் சேமா வந்துடும். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் போவோம். இப்போ வந்து 50,000 ரூபாய்க்கு ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, 50,000 ரூபாய்க்கு ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, இந்த கேஷ்ல இருந்து ஃபர்னிச்சருக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்து இங்க வந்து ஃபர்னிச்சர் வாங்கிட்டாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த கேஷ் அக்கௌண்ட் வந்து 4.5 லேக்ஸா மாறும். 4.5 லேக்ஸா மாறும். இங்க ஒரு 0.5 லேக்ஸ் இருக்குது. அப்பவும் பாருங்க, இங்க 5 லேக்ஸ், அசெட்ல 5 லேக்ஸ், லயபிலிட்டியில 5 லேக்ஸ். ஓகேங்களா, வந்துருச்சா? திரும்ப அடுத்து இன்னொரு டிரான்சாக்ஷனையும் வேணா போட்டு பார்ப்போம். பேங்க் லோன் எடுத்திருக்கோம்ப்பா, நாங்க பேங்க் லோன் வந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு நாங்க எடுத்துட்டோம், இப்போ இது சேர்ந்து வருமா அப்படின்னு சொன்னா இப்பவும் சேர்ந்து வரும் பாருங்க. இப்போ என்ன 3 லட்ச ரூபாய் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா கேஷ், கேஷ்ல பேங்க் லோன்ல இருந்து நமக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் கேஷ் கிடைச்சா அது இங்க சேர்ந்துருமா? ஓகேங்களா, அது இங்க சேர்ந்துரும். அதே மாதிரி அந்த 3 லட்ச ரூபாய் திரும்ப லயபிலிட்டிலையும் பேங்க் லோன் சொல்லி 3 லட்ச ரூபாய் சேர்ந்துரும். ஸோ இப்பவும் பாருங்க 8 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் வந்துடும். ஓகேங்களா, 8 லட்சம் வந்துருச்சா? திரும்ப நீங்க இந்த நான் கேஷ்ல இருந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய் எடுத்து பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்பவும் பாருங்க இந்த அசெட் லயபிலிட்டியோடைய பேலன்ஸ் வந்து கெட்டு போகாது, எப்பவுமே கரெக்டா மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முக்கியமான கான்செப்ட் யார் இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த டியூவல் ஆஸ்பெக்ட் வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை ஒரு வேளை கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அசெட் இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எப்பவுமே இந்த அசெட் சைடு will be equal to liability. ஓகேங்களா, liability plus capitalனு போட்டிருக்காங்க. liability plus capital, அதாவது இப்போ இதை எப்படி ரெண்டா பிரிச்சுக்காங்கன்னா, இப்போ பேங்க் லோன் இதெல்லாம் liability, குமார் வந்து கொடுத்துருக்க கேபிட்டல் 5 லட்ச ரூபா கொண்டு வந்திருக்காரு, அது வந்து கேபிட்டல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் சொல்றாங்க. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அசெட் ஈக்குவேஷன் வந்து முக்கியமா கேட்பாங்க. அசெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டி. ஓகேங்களா, அசெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். இது நமக்கு தெரியும் இல்லையா, அக்கௌண்டிங் பீரியட்னா என்னது, நமக்கு ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 31 மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க, நீங்க பாட்டுக்கு கம்பெனி பாட்டுக்கு கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் படி நீங்க பாட்டுக்கு ஒரு வருஷம் போயிட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு பக்கமும் நமக்கு பிரேக் வேணும்ல, இடையில ஒரு பிரேக் எடுத்து நம்ம கம்பெனி வந்து வளர்ந்துகிட்டு இருக்குதா இல்ல கீழே போயிட்டு இருக்குதா, என்ன லெவல்ல இருக்குது அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிரேக் வேணும். ஸோ அந்த இதுதான் நம்ம இந்த பீரியட்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அது ஒரு பீரியடா எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு பீரியட்லயும் கம்பெனி எப்படி வளர்ந்துருக்குது, ஸோ அதை வந்து இந்த அக்கௌண்டிங் பீரியட்ஸ் வச்சு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் அக்கௌண்டிங் பீரியட். நெக்ஸ்ட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பிரின்சிபல் போறதுக்கு முன்னாடி இந்த டெபிட் கிரெடிட்ன்றதை நம்ம லைட்டா புரிஞ்சுக்குவோம். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்குள்ள போனோம்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ஒரு நார்மல் மிஸ்கன்செப்ஷன். நானும் இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் கிளியர் ஆயிக்கும் இல்லையா. ஓகேங்களா, நான் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த டெபிட்னு சொல்றாங்க பாத்தீங்களா, டெபிட்னு சொன்னா நமக்கு ஒரு இருக்கிற மிஸ்கன்செப்ஷன், நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா டெபிட் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் சைனு, கிரெடிட்னு சொன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனு. டெபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து அக்கௌண்ட்ல இருந்து குறைச்சிட்டேன்னு அர்த்தம், கிரெடிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் அக்கௌண்ட்ல இருந்து கூட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, இப்படிதான் நம்ம பல பேர் நினைச்சிட்டு இருப்போம். என்னை மாதிரி யாரும் நினைச்சிருக்கீங்களா இல்ல நான் மட்டும் தான் அப்படி நினைச்சிருக்கேனா? ஏதாவது கமெண்ட்ஸ்ல ஏதாவது சொல்லுங்களேன் லைட்டா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு அப்படி நினைக்கலாம், நான் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா அந்த டெபிட் அப்படின்னு சொன்னா ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. ஓகேங்களா, இது ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா டு ஓ, நான் கடன் பெற்றிருக்கிறேன். ஓகேங்களா, நான் கடன் பெற்றிருக்கிறேன் அப்படின்றது தான் வந்து இதுல சொல்றாங்க டெபிட் அப்படின்னா என்னன்னு சொன்னா. இதுவே கிரெடிட்னு வச்சுக்கோங்க. இதுவே கிரெடிட் அப்படின்னு சொன்னா கிரெட்ரேன்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. ஓகேங்களா, இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரஸ்ட், நான் வந்து உன்னை நம்புறேன், நான் வந்து நம்பி உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேங்களா? நம்பி பணம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து டெபிட் கிரெடிட்னு சொல்றாங்க. ஸோ கிரெடிட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கிரெடிட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் வந்து உங்களுக்கு பணம் குடுத்தவரு நம்பி நான் வந்து பணம் குடுக்குறேன். அதுதான் கிரெடிட்ன்னு அர்த்தம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுவே டெபிட் அப்படின்னு சொன்னா நான் வாங்கிக்கிறேன். ஐ ஓ நான் வந்து உங்கள்ட்ட வாங்கியிருக்கேன். நான் கடன் பட்டுருக்கிறேன். நான் திரும்ப தருவேன். அதுதான் டெபிட்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, நான் கிரெடிட் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு பணம் குடுத்துருக்கேன்னு அர்த்தம். கிரெடிட்ன்னு சொன்னா நான் பணம் குடுத்துருக்கேன். டெபிட்ன்னு சொன்னா நான் வந்து பணம் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். இப்ப நமக்கு இதுல ஏன் நமக்கு வந்து மெயினான நமக்கு ஒரு கன்ஃப்யூஷன் எங்கிருந்து வரும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து பேங்க்ல இருந்து நம்ம ஒரு அக்கவுண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பேங்க்குக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்ப குமார் பேங்க்ல இருந்து குமார் வந்து கார்த்திக்கு வந்து ஒரு ₹1,00,000 குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. குமார் வந்து கார்த்திக்கு வந்து ஒரு ₹1,00,000 குடுக்குறாருன்னா, நமக்கு பேங்க்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி அனுப்புவாங்கன்னு சொன்னா, குமார் வந்து மொறப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, குமார் வந்து கார்த்திக்கு குடுக்குறாரு. அப்ப குமார் வந்து நம்ம என்ன போடணும்? மொறப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரெடிட்ன்னு போடணும். அப்படிதானே? நம்ம இப்ப பார்த்ததுபடி குமார வந்து கிரெடிட்ன்னு போடணும். கார்த்திய வந்து என்ன பண்ணணும் நம்ம? டெபிட்ன்னு போடணும். ஓகேங்களா? டெபிட்ன்னு போடணும். ஆனா நமக்கு பேங்க்லேருந்து எப்படி வரும்? பேங்க்லேருந்து நமக்கு எப்படி வரும்? ஆ நம்ம குமார் அக்கவுண்ட் வந்து டெபிட்ன்னு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? குமார் அக்கவுண்ட்ட வந்து டெபிட்ன்னு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா குமார் வந்து அவரோட அக்கவுண்ட்ல இருந்து கார்த்திக்கு வந்து ₹1,00,000 குடுக்குறாரு. குமார் வந்து அவரோட அக்கவுண்ட்ல இருந்து கார்த்திக்கு ₹1,00,000 குடுக்குறாரு. அப்போ நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க? குமார் அக்கவுண்ட்ல டெபிட்ன்னும், கார்த்தி அக்கவுண்ட்ட கிரெடிட்ன்னும் காட்டுவாங்க. குமார் அக்கவுண்ட் டெபிட்ன்னும், கார்த்தி அக்கவுண்ட்ட வந்து கிரெடிட்ன்னு காட்டுவாங்க. இது என்ன நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குதே அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா உண்மையா பார்த்தீங்கன்னா, இங்க பணத்த குடுக்குறவர தான் நம்ம கிரெடிட்ன்னு சொல்லியிருக்கணும். குமார தான் நம்ம கிரெடிட்ன்னு சொல்லணும். கார்த்திய தான் நம்ம டெபிட்ல சொல்லணும். ஆனா இங்க பார்த்தா மாத்தி வருதே அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இது ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பேங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஒண்ணு பேங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்னு குமாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஒண்ணு குமாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. குமாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னு சொன்னா, குமார் பணம் குடுத்திருக்காரு. அப்ப அவரு கிரெடிட். கார்த்தி பணம் வாங்கியிருக்காரு. அப்ப அவரு டெபிட். ஆனா பேங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, குமார் ஏற்கனவே பேங்க்குக்கு பணம் குடுத்திருக்காரு. குமார் ஏற்கனவே பேங்க்குக்கு பணம் குடுத்திருக்காரு. அதுதான் அவரோட பேலன்ஸ். நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பணம் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து நம்ம பேங்க்குக்கு குடுத்த பணம். நம்ம பேங்க்குக்கு குடுத்துருக்கோம். பேங்க் நம்மள்ட்ட இருந்து கடன் வாங்கியிருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேங்க் நம்மள்ட்ட பணம் வாங்கியிருக்குது. இப்போ பேங்க் என்ன பண்ணியிருக்குது? நமக்கு பணம் குடுத்துருக்குது. குமாரோட அக்கவுண்ட்ல இருந்து கார்த்தியாவோட அக்கவுண்ட்க்கு பணம் போறப்போ, குமாருக்கு பேங்க் வந்து ₹1,00,000 கையில குடுத்துருக்குது. ஏற்கனவே குமார் வந்து ஒரு ₹2,00,000 போட்டு வச்சிருந்தா கூட, இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறப்போ குமாருக்கு வந்து பேங்க் வந்து பணம் குடுக்குது. அப்ப இந்த இடத்துல பேங்க் வந்து என்னது? கிரெடிட்டும், குமார் வந்து டெபிட்டும் ஆவாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதனால தான் நமக்கு இந்த குழப்பம் வருது. நம்ம வந்து குமாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னு சொன்னா, குமார் கடன் குடுக்குறப்போ, குமார் வந்து கிரெடிட், கார்த்தி வந்து டெபிட். பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறப்போ அது அப்படியே மாறி வரும். ஸோ நம்ம எப்பவுமே பார்க்கிறப்போ, இது வந்து யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நடக்குதுன்றத நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகி வரும். புரியுதுங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த டெபிட்னா நமக்கு டெபிட், கிரெடிட்ன்னு ஒரு குழப்பம் வருது இல்லையா? இது வந்து எனக்கு வந்து கன்ஃப்யூஷனே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒருவேளை இது ஈஸியா தெரிஞ்சிருக்க மாரி இருக்கும். இது வந்து எனக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன். ஓகேங்களா? ஸோ எனக்கு நானே சொல்லிக்கிட்டதா கூட வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்ப இத பார்த்துட்டு நம்ம இப்ப அடுத்த அடுத்த வந்து பிரின்சிபிள்க்கு வரோம். ஓகேங்களா? இது வந்து என்ன பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் மேட்சிங் ஆஃப் காஸ்ட் அண்ட் ரெவென்யூ கான்செப்ட் இல்லன்னா மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேட்சிங் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 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 செலவு ஒண்ணு நடக்குது. ஓகேங்களா? எனக்கு எனக்கு நான் வந்து கம்பெனில வரவு செலவு நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து முக்கியமான ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒண்ணு நடக்குது. இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த மாசம் நடந்துருச்சு. எப்ப நடந்துருச்சு? எனக்கு வந்து மார்ச் மாசம் இந்த எக்ஸ்பென்ஸ் நடந்துருச்சு. ஆனா, நான் ஏப்ரல் மாசத்துல தான் அதுக்குள்ள பணத்த கட்டுவேன். ஓகேங்களா? ஏப்ரல் மாசத்துல தான் அது வந்து நான் வந்து பணத்த கட்டுவேன். இது வந்து எந்த இடத்துல நடக்கும்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி நம்ம இந்த இயர் எண்ட்லாம் நடக்கிறப்போ புரோவிஷன்லாம் எடுத்து வைப்போம் பாத்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த லைட்டிங்க்கு நம்ம எடுத்து வைப்போம். ஒருவேள ரென்ட் எதுவும் குடுக்கல, ரென்ட் இன்னும் குடுக்கல. நம்ம அடுத்த மாசத்துல தான் நம்ம ஏப்ரல் மாசத்துல தான் நம்ம ரென்ட் குடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அது இப்போ ஒரு ₹6,000 ரென்ட்ன்னு சொன்னா, அந்த ₹6,000 ரென்ட்ட மட்டும் வேற ஒரு அக்கவுண்ட்க்கு மாத்தி விடுவோம். ஓகேங்களா? வேற ஒரு அக்கவுண்ட்க்கு மாத்தி விடுவோம். அதே மாரி சேலரி அக்கவுண்ட் இருக்குது. சேலரி அக்கவுண்ட் வந்து அடுத்த மாசம் தான் குடுக்க போறோம். இந்த மாசத்தோட சேலரி, மார்ச் மாசத்தோட சேலரிய வந்து ஏப்ரல் மாசத்துல தான் குடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கவுண்ட் அந்த மாரி ஏதாவது வச்சுக்கிட்டு, நம்ம வந்து அந்த அக்கவுண்ட்லேருந்து மாத்தி விடுவோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒரு ப்ரொவிஷன் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணுவோம். ஸோ இத ஏன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்தந்த மாசம் இப்போ இப்போ இந்த மாசத்துல செலவு நடந்திருக்குது. சேலரியோட செலவு வந்து இந்த மாசம் நடந்திருக்குதுன்னு சொன்னா, அந்த செலவ நீங்க இந்த மாசத்திலேயே போட்டுறணும். இப்போ ரூ. 10,000 செலவு இந்த மாசம் நடந்திருக்குன்னா, நீங்க அது இந்த மாசமே போட்டுறணும். அப்பதான்
அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, நம்மளால கரெக்ட்டா எவ்வளவு வருமானம் நமக்கு வந்திருக்குது அப்படின்றத வந்து நம்மளால கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம வந்து ஒருவேளை நீங்க ஏப்ரல் மாசத்துல இந்த எக்ஸ்பென்ஸ வந்து நீங்க ஏப்ரல் மாசத்துல தான் நீங்க வந்து பணத்த கட்டுறீங்கன்றனால ஏப்ரலுக்கு கொண்டு போனீங்கன்னு சொன்னா, சரியா நம்மளுடைய கம்பெனியோடைய ப்ராஃபிட்ட வந்து நம்மளால கணிக்க முடியாது. அந்த மாசத்தோட ப்ராஃபிட்ட வந்து நம்மளால சரியா கணிக்க முடியாது. அதனால இத என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த மேட்சிங் கான்செப்ட்ல இந்த மாசத்தோட காஸ்ட்ட இந்த மாசத்திலேயே காட்டிருங்க. அந்த பீரியடோட காஸ்ட்ட அந்த பீரியட்லயே காட்டிருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. அடுத்து அடுத்து ரியலைசேஷன் கான்செப்ட் சொல்றாங்க. இந்த ரியலைசேஷன் கான்செப்ட்ல நம்ம போன தடவ எப்படி காஸ்ட்ட நீங்க போன மாசத்துல வந்த காஸ்ட்ட, போன மாசத்துல வந்த எக்ஸ்பென்ஸ அந்த மாசத்திலேயே காட்டிடுங்கன்னு சொல்லி பார்த்தோமோ, அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எப்பா உங்களுக்கு இந்த மாசம் ரெவென்யூ வர வேண்டிய ரெவென்யூ ஓகேங்களா? மார்ச் மாசத்துல உங்களுக்கு வர வேண்டிய ரெவென்யூ. ஆனா அத என்னைக்கு கட்டுறாங்க? ஏப்ரல் மாசத்துல தாங்க அந்த ரெவென்யூ உங்களுக்கு குடுக்குறாங்க. அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, மார்ச் மாசத்திலேயே நீங்க அத வந்து அக்கவுண்ட்ல எடுத்துக்கோங்க. அப்படின்றது தான் இந்த ரியலைசேஷன் கான்செப்ட்ல சொல்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி மேட்சிங் கான்செப்ட் பார்க்குறப்ப என்ன பார்த்தோம்? மேட்சிங் கான்செப்ட்ல வந்து என்ன சொன்னாங்க? அ என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குதோ, அத அந்த மாசத்துல நீங்க கணக்குல காட்டிறணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இதுவே நீங்க வந்து ரெவென்யூ கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும், ரியலைசேஷன் கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும், என்ன ரெவென்யூ உங்களுக்கு வருதோ, வ அ அது அடுத்த மாசத்துல வந்துச்சுன்னு சொன்னா கூட, எந்த மாசத்துல வந்திருக்கணுமோ, நீங்க அந்த மாசத்துலயே அத வந்து கரெக்ட்டா காட்டிறணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து குமார்ன்றவர் வந்து சன்கிளாஸஸ் வந்து சன்கிளாஸஸ் வந்து ஒரு ரூ. 50,000 மதிப்புள்ள சன்கிளாஸஸ் வந்து ரவின்றவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கிரெடிட்ஸ்ல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அப்போ இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. அப்போ ரவி வந்து எப்ப இத பே பண்றாரு? திரும்ப எப்ப பே பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி தான் இந்த பணத்த வந்து அவர் திரும்ப பே பண்றாரு ரவி. 20ஆம் தேதி தான் பே பண்றாரு. அப்படி 20ஆம் தேதி கூட பே பண்ணா கூட, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, ரெவென்யூ வந்து ஏப்ரல் 10ஆம் தேதியே நீங்க வந்ததா தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏப்ரல் 10ஆம் தேதியே ரெவென்யூ வந்ததா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரியலைசேஷன் கான்செப்ட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிசம். ஓகே. கன்சர்வேட்டிசம் பொறுத்தவரைக்கும், இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதுல வழக்கமா நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கணும். நம்ம நம்ம மைண்ட் வந்து எப்பவுமே நம்ம வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும். நெகட்டிவா நம்ம வந்து நினைக்கக்கூடாது அப்டின்லாம் சொல்லுவோம் இல்லையா? நெகட்டிவா அப்படி தப்பா நடந்துரும், இப்படி தப்பா நடந்துரும்லாம் சொல்லணும். நினைச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுப்பாங்க. இந்த கன்சர்வேட்டிசம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ ஒருவேளை இங்க தப்பாயிருமோ, ஒருவேளை குறையுமோ அப்படின்ற நெனப்பு வந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கேத்த மாரி அக்கவுண்ட் பண்ணுவாங்களாம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம இந்த காஸ்ட் கான்செப்ட் பார்க்குறப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம காஸ்ட் கான்செப்ட் பார்க்குறோம் இல்லையா? காஸ்ட் கான்செப்ட் பார்த்தப்போ, நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது ஒரு பொருள வந்து நம்ம ரூ. 10,000 வாங்கியிருக்கோம்னா, அந்த ரூ. 10,000 தான் நீங்க மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லைங்களா? ஆனா ஆனா ஒரு வேள அந்த பொருளோட விலை வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சு அடுத்த வருஷமே ஒரு ரூ. 1000 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரூ. 1000 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரியுது இது ரூ. 1000 தான் ஒர்த் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஆனா காஸ்ட் கான்செப்ட் படி நம்ம ரூ. 1000 தான் எழுதணும். ஆனா, நம்ம இந்த கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் படி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து உங்க லாஸ வந்து ஆன்டிசிபேட் பண்ணுங்க. லாஸ் வந்து எப்பவுமே கெயின்ஸ விட நீங்க வந்து லாஸ வந்து கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி வர நிலைமையில மட்டும் கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணி இது 1000 தான் வருதுன்னு சொன்னா, நீங்க அந்த லெவல்ல எழுதிருங்க. மார்க்கெட் வேல்யூலயே கூட நீங்க எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வேல்யூலயே கூட நீங்க வந்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி பண்றதுனால நம்முடைய கம்பெனியோட அசெட் வந்து ரொம்ப பூஸ்டப் ஆகி தெரியாது. நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து ஓவரா பூஸ்டப் பண்ணி நம்ம காட்டாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுக்காக சொல்றாங்க. சாரி ஃபிரெண்ட்ஸ். ஸோ எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து அ அதே மாரி இப்போ வந்து புரோவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்ன்னு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த குடுத்துருக்கோம். ஒருத்தருக்கு கடன் குடுத்துருக்கோம். குடுப்பாருன்னு நெனைக்கிறேன். குடுப்பாருன்னு நம்பலாம். இருந்தாலும் கொஞ்சம் டவுட் வருதா? டவுட் வந்துருச்சா? அத ஒரு புரோவிஷன் எடுத்து தனியா வச்சுருங்க. இதுதான் ஃபிரெண்ட்ஸ் அவங்க சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த பணம் நமக்கு திரும்ப வருமா? வராதுன்னு நமக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கேத்த மாரி நீங்க கொஞ்சம் அக்கவுண்ட் பண்ணிருங்க. அப்படி நீங்க அக்கவுண்ட் பண்றதுனால என்ன ஆகும்? ஒருவேளை உங்களோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியா வரலாம். ப்ராஃபிட் கம்மியா வரலாம். அப்படி ப்ராஃபிட் கம்மியா வந்துச்சுன்னா என்ன என்ன சந்தோஷம்? நம்ம குடுக்குற டிவிடெண்ட் கம்மியா குடுத்துக்கலாம். நம்ம யாருக்கும் டிவிடெண்ட் குடுக்க வேண்டியிருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம கம்மியா குடுத்துக்கலாம். நம்ம கம்பெனியோட ஒரிஜினல் லெவல் நமக்கு என்ன இருக்கு? நம்ம உண்மையிலேயே நெனச்சுட்டு இருப்போம். நம்ம நம்ம ப்ராஃபிட் எல்லாம் பார்த்து பூஸ்ட் அப் பண்ணி வச்சிருக்கிற ப்ராஃபிட்ட பார்த்து நம்ம சூப்பரா ஆஹா! ஓஹோன்னு நம்ம போயிட்டு இருக்கோம் போல. அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நெனச்சுட்டு இருப்போம். ஆனா, இத நம்ம ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்றதுனால நமக்கு நல்லா புரிஞ்சு போயிரும். இதுல வேற எங்கேயோ தப்பு இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா நம்ம கம்பெனி உண்மையிலே என்ன லெவல்ல இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுதான் இந்த கன்சர்வேட்டிசம்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் அடுத்து
கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர். இந்த கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து எல்லா உங்களோட கம்பெனிய பத்தின எல்லா டீடைல்ஸையும் வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கம்பெனிய நம்பி நெறைய பேர் பணம் போடுவாங்க. இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. நெறைய பேர் இருப்பாங்க. இப்ப இந்த டாடா மோட்டார்ஸோ, இல்லன்னு சொன்னா ரிலையன்ஸ் கம்பெனி இந்த மாரி கம்பெனிஸ் நெறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்களோட கம்பெனிய நம்பி நெறைய பேர் வந்து அவங்களோட பணத்த வந்து அந்த கம்பெனில வந்து போடுவாங்க. அப்ப கம்பெனில வந்து போடுறப்போ, இந்த கம்பெனி பத்தின பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கணும். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்பி தான் இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒருவேளை இவங்க யாராவது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா குடுக்கல, ஃபுல்லா டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னு சொன்னா, இந்த இன்வெஸ்டர் ஏமாந்து போயிருவாரு. ஓகேங்களா? இந்த இன்வெஸ்டர் ஏமாந்து போயிருவாரு. அப்ப இன்வெஸ்டர் ஏமாந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? அடுத்து இந்த மாரி கம்பெனிகள்ல போய் முதலீடு பண்றத நிறுத்திருவாரு. அப்போ நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டம் அடி வாங்கும். நேத்து நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் நம்பிக்கை மக்களோட நம்பிக்கை போச்சுன்னு சொன்னா, ஃபினான்ஷியல் சிஸ்டம் அடி வாங்கிரும். அப்ப அடி வாங்கிரக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபுல் டிஸ்க்ளோஷர் பண்ணணும். இந்த ஃபுல் டிஸ்க்ளோஷர் பண்ணணுன்றதுக்காண்டியே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்றது இல்ல. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்றது இல்ல. கவர்ன்மெண்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க நீங்க இந்த கம்பெனிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்லலாம் நீங்க ஃபைல் பண்றப்போ, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அழகா என்ன குடுத்துறாங்க, அசெட்ல எவ்வளவு, இப்ப லயபிலிட்டில எவ்வளவுன்னா, என்னென்ன கேள்வி அவங்களுக்கு கேட்கணுமோ எல்லாத்தையும் வரிசையா கேட்டுர்றாங்க. ஓகேங்களா? கவர்ன்மெண்ட்ல இருந்தே இவங்க எங்கெல்லாம் மறைப்பாங்க, இவங்க எங்கெல்லாம் நம்மள்ட்ட ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு, அந்த கேள்வியெல்லாம் இவங்களே கேட்டுருவாங்க. ஸோ இந்த அப்பெண்டிங் நோட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ ஸோ எங்கெல்லாம் மறைப்பாங்களோ அந்த கேள்வியெல்லாம் இவங்களே கேட்டுட்டா, கண்டிப்பா சரியான பதிலே இவங்க குடுத்து தான் ஆக வேண்டியிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க குடுக்குறப்பமே ஃபுல் டிஸ்க்ளோஷர்ல தான் நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப இந்த ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க கம்பெனிக்கு வந்து ஒரு கேஸ் இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஒரு 1,000,000 வந்து லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு $1,000,000 வந்து இந்த கேஸ்னால வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து என்ன பண்ணிரணும்னு சொன்னா, இந்த அப்பெண்டிங் நோட்ஸ் இந்த மாரிலாம் இருக்குது இல்லையா? இதுல வந்து அத வந்து அவங்க மென்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுல வந்து மென்ஷன் பண்ணணும். இத வந்து நீங்க மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இது ஒருவேளை இந்த 1,000,000 லாஸ் ஆச்சுன்னு சொன்னா, இது வந்து ஒரு பெரிய லாஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சில வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து அக்கவுண்டிங் வந்து ஒரு மாதிரி எழுதிட்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு டெப்ரிசியேஷன் வந்து நீங்க வந்து ஒரு மெத்தட் போட்டு இப்ப இந்த டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி டெப்ரிசியேஷன்ல ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்ல வந்து நீங்க வந்து ஒண்ணு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க திரும்ப திரும்ப டிமினிஷிங் மெத்தட்லயே அந்த அந்த பீரியட் முடியிற வரைக்கும் நீங்க பண்ணுங்க. அடுத்தடுத்த பீரியட்லயும் அதே மெத்தட்ல பண்ணுங்க. ஒரு ஒரு பீரியடுக்கும் ஒரு ஒரு அக்கவுண்டிங் இயர்லயும் நீங்க இந்த டெப்ரிசியேஷன் இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆனா ஒருவேளை நீங்க ஏதாவது புது அக்கவுண்டிங் டெக்னிக் வருது, இம்ப்ரூவ்ட் அக்கவுண்டிங் டெக்னிக் ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல நீங்க வந்து மாத்திக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. புதுசா ஏதாவது ஒரு டெக்னிக் வருது, நல்லா இருக்கும் போல அப்படின்ற பட்சத்துல நீங்க அத வந்து மாத்திக்கோங்க. ஆனா சும்மா சும்மா இத வந்து மாத்திட்டு இருக்காதீங்க அப்படின்றத கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அப்புறம் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குது. இப்போ நம்ம வந்து பஸ் வாங்கியிருக்கோம்னு வச்சுப்போமே. நம்ம பஸ் வாங்கியிருக்கோம்னு சொன்னா, இந்த பஸ்ஸ என்ன பண்ணுவாங்க, அசெட் சைட்ல எழுதிப்பாங்க. நம்ம கம்பெனியோட அசெட் சைட்ல எழுதிப்பாங்க. ஓகேங்களா? கம்பெனியோட அசெட் சைட்ல எழுதிக்கிட்டு, இன்னைக்கு ரூ. 10,00,000 இன்னைக்கு வந்து இந்த பஸ் வந்து ரூ. 10,00,000ன்னு சொன்னா, அடுத்து 2025ல ரூ. 10,00,000 அப்படின்னு சொன்னா, 2026ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூ. 9,00,000ன்னு போட்டுப்போமே. ஒரு ரூ. 9,00,000 அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வருஷமும் டெப்ரிஷியேட் ஆகுறத எழுதிக்கிட்டே வருவாங்க. இத என்ன மீன் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பஸ்ஸோட எக்ஸ்பென்ஸ வந்து ஒரே வருஷத்துல நம்ம இந்த பஸ்ஸுனால நமக்கு வந்து ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு ரூபா நமக்கு வந்து லாபம். ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். மொத வருஷம் ஒரு ரூ. 1,00,000 இந்த பஸ்ஸ ஓட்டி தீர்த்திருப்போம். 2வது வருஷம் இன்னொரு ரூ. 1,00,000 ஓட்டி தீர்த்திருப்போம். அப்போ ஒரு ஒரு வருஷமும் அது குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு வருஷத்த தாண்டி இப்போ ஒரு பொருள வாங்கியிருக்கோம். இப்போ பஸ்ஸுன்னு ஒரு ஒரு பொருள வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இந்த பஸ்ஸோட லைஃப் வந்து ஒரு வருஷத்த தாண்டியும் ஓடும். அந்த லைஃப் வந்து ஒரு வருஷத்தையும் தாண்டி ஓடும். அப்போ ஒரு வருஷத்தையும் தாண்டி ஓடுறப்ப நம்ம அத அசெட்ல சேர்க்கணும். அதுக்கு வருஷம் வருஷம் நம்ம டெப்ரிசியேஷன் போடணும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆனா ஆனா இது இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதுக்காண்டி, நம்ம நம்ம வந்து கம்பெனில வந்து பென்சில் வாங்கி வச்சிருப்போம். நம்ம கம்பெனில வந்து பென்சில் வாங்கி வச்சிருப்போம், ரப்பர் வாங்கி வச்சிருப்போம், எல்லாம் வாங்கி வச்சிருப்போம். இந்த இந்த பென்சில், ரப்பர் வந்து 2025ல வாங்கியிருக்கீங்க. அது 2026க்கு வந்துருச்சு. நீங்க வாங்கி வச்ச பென்சில் எல்லாம் தீரல. அது 2026க்கும் வந்துருச்சு. உடனே டபா டபான்னு எழும்பி போயி, இந்த பென்சில் அவ்வளத்தையும் அசெட்ல சேர்த்து, பென்சிலு என்னோட அசெட்ல எங்க கம்பெனியோட அசெட்ல வந்து பென்சில் இருக்குது, ரப்பர் இருக்குது, ஸ்டாப்லர் இருக்குது எல்லாத்தையும் போட்டு, அதுக்கு வருஷம் வருஷம் நீங்க டெப்ரிசியேஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டில சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுதான் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டில சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? புரியுதுங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இதுதான் முக்கியமான பிரின்சிபல்ஸ் ஃபிரெண்ட்ஸ். இத புக்ல லைட்டா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இதுலருந்து ஏதாவது கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது கண்டிப்பா. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. அடுத்து மெயின்டனன்ஸ் ஆஃப் கேஷ், சப்சிடியரி புக்ஸ் அண்ட் லெட்ஜர். ஓகேங்களா? ஓகே. இதுல பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம
ஒரு டாக்குமெண்ட்ஸும் ஒரு ஜேர்னல் லெட்ஜர் இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா, அது எங்கிருந்து ஆர்கனைஸ் ஆகுது, ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஓகேங்களா, சோர்ஸ் டாக்குமெண்ட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. சோர்ஸ் டாக்குமெண்ட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி ஜேர்னல் லெட்ஜர் அப்புறம் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் வருது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சோர்ஸ் டாக்குமெண்ட் வந்து என்னெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னா ஒரு இன்வாய்ஸா இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒருத்தருக்கு வந்து கூட்ஸ் வந்து சேல் பண்றேன், நான் வந்து ஒரு கூட்ஸ் சேல் பண்றேன். சேல் பண்ணிட்டு முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, எப்பா நீங்க எனக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுங்க சார், நான் அதுக்குள்ள நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அப்ப நான் என்ன பண்ணுவேன், அப்படிங்களா சார் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் வச்சுக்கோங்க, இந்த இன்வாய்ஸ்ல நான் என்னென்ன பொருள் கொடுத்துருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க 30 நாள் கழிச்சு எனக்கு இந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்வாய்ஸ் கொடுப்பேன். இதுதான் இது இன்வாய்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுவே பில் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம தெரியும் இல்லையா, நம்ம பொருளை வாங்குறோம், பொருள் வாங்குறப்போ அவங்க உடனே பில்லு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம பேமெண்ட் உடனடியாக பண்ணி விட்டுறோம். இது வந்து பில்லு. இதுவே கேஷ் மெமோ அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து பணத்தை கட்டுறோம், ஒரு பொருளை வாங்குறோம், பணத்தை கட்டுறோம். பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் இந்த நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பெய்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறாங்கல்ல, அதுதான் அவங்க கேஷ் மெமோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான் அவங்க கேஷ் மெமோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வவுச்சர்னு சொல்றாங்க. வவுச்சர்ன்றது என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து எதுவுமே மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து நமக்கு எதுவுமே இல்லை, சும்மா ஒரு வவுச்சர்ல போட்டு நம்ம பேங்க்ல எல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி வவுச்சர்ல போட்டு எப்ப இந்த இவருக்காண்டி இந்த பிரான்ச்சை வந்து க்ளீன் பண்ணிட்டு போனாங்க, ஸ்வீப் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தோங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒரு வவுச்சர்ல போட்டு எழுதி நம்ம ஆத்தரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம்ல, யாராவது ஆத்தரைஸ்டு பர்சன்ட்டை வாங்கி வச்சுக்கிறோம்ல, இதுதான் வவுச்சர் சொல்றாங்க. ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோ எதுவோ இருந்தாலும் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பா நம்ம வச்சிருக்கணும். இந்த டாக்குமெண்ட் வச்சிருந்தீங்கன்னு சொன்னாதான் நம்ம அடுத்து ஜேர்னலே போடணும். ஜேர்னல் நம்ம போடுற ஒரு ஜேர்னலுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் போடுறோம். அப்பதான் அந்த அந்த ஜேர்னல் வந்து லீகல் லெஜிட்டிமேட்டா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ ஜேர்னல் போடுறப்போ ஜேர்னல் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுதுவாங்களாம். ஓகேங்களா, டேட் வைஸா போட்டு வரிசையா எழுதுவாங்க, அதுதான் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு டிரான்சாக்ஷனையும் வந்து நம்ம ஜேர்னல்ல எழுதுறோம் பாத்தீங்களா, அதை தான் வந்து ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான் ஜேர்னலைசிங் சொல்றாங்க. இதோட ஃபார்மெட் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டேட் போட்டுக்கணுமா, அதுக்கப்புறம் நம்ம டியூவல் கான்செப்ட்லேயே பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் ஒரு டெபிட் இருக்கணும் ஒரு கிரெடிட் இருக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுபடி என்ன சொல்றாங்க, பர்டிகுலர்ஸ்ல எந்த அக்கௌண்ட்டை நாங்கள் டெபிட் பண்ண போறோங்க அதை சொல்லிடணும், எந்த அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் அது நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லெட்ஜர் ஃபோலியோன்னு சொல்றாங்க. லெட்ஜர் ஃபோலியோ என்னன்னா, இப்போ நம்ம ஜேர்னல்ல போட்டிருக்கோம் இல்லையா, ஜேர்னல்ல போட்டிருக்க எல்லாத்தையுமே அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம லெட்ஜர்ல எழுத போறோம். ஓகேங்களா, நமக்கு தெரியும்ல, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த லெட்ஜர்ல எழுத போறோம். அப்ப லெட்ஜர்ல எழுதுறப்போ நீங்க ஒரு லெட்ஜர்ல ஒரு பேஜ் நம்பர் இருக்கும்ல, லெட்ஜர்ல ஒரு பேஜ் நம்பர் இருக்கும்ல, அந்த பேஜ் நம்பர் இங்க மென்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். சோ அது ஒண்ணு சொல்லிடுறாங்க. அப்புறம் டெபிட் எவ்வளவு அமௌண்ட் டெபிட் பண்ண போறீங்க, எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் பண்ண போறீங்க, இது வந்து சேமா தான் இருக்கும். எவ்வளவு டெபிட் எவ்வளவு கிரெடிட்ன்றது சேமா தான் இருக்கும். ஓகேங்களா, சோ இதுதான் ஜேர்னல் புக்குடைய ஜேர்னல் புக்ன்றது புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஜேர்னல் அப்படின்றது புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா, நம்ம அடுத்து உள்ள போவோம். ஓகே. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல தான் இருக்கும். ஒரு டிரான்சாக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 2 அக்கவுண்ட் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு டிரான்சாக்ஷன்லையும் 2 அக்கவுண்ட் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு ஒரு அக்கவுண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க, ஒரு அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு அக்கவுண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க, ஒரு அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. இப்போ இதுல முக்கியமா நமக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச், நமக்கு முக்கியமா இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்னன்னு சொன்னா, எப்பா என்ன 2 அக்கவுண்ட்டுப்பா அதுல இருக்கும், எந்த 2 அக்கவுண்ட் இருக்கும், சரி அந்த 2 அக்கவுண்ட்ல நான் எந்த அக்கவுண்ட் டெபிட் பண்ணணும், எந்த அக்கவுண்ட் கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா, 2 அக்கவுண்ட்ல எந்த அக்கவுண்ட் நான் டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமான சேலஞ்சு. ஆனா இப்போதைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரெடிட்னு சொன்னாலே என்ன அர்த்தம், யாரு கொடுக்குறாரோ அவர் தான் கிரெடிட். ஓகேங்களா, அப்போ கிரெடிட்ன்றா கிவர். ஓகேங்களா, டெபிட்னா யாரு வாங்குறாரோ அவர் தான், அப்ப ரிசீவ் பண்றவர் தான் நம்ம வந்து டெபிட்ல சொல்லுவோம். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் பேஸ். ஓகேங்களா, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மள்ட்ட இந்த 2 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, எந்தெந்த அக்கௌண்ட் நம்ம எடுத்துக்கணும், ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கிறப்ப எந்த 2 அக்கௌண்ட் எடுக்கணும், எந்த டெபிட் எது கிரெடிட் அப்படின்றதுக்கு நம்ம புக்கு மூலியமா பாத்தீங்க சொன்னா இந்த இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து தான் நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றது வழிக்கே நம்ம வர முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த கான்செப்ட்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஓகேங்களா, ஒன்று வந்து டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லிட்டு பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் சொல்லிட்டாங்க. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஓகே, அப்ப பர்சனல் அக்கௌண்ட்னா என்னப்பா அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, இதுல வந்து ஓனர் இருப்பாருங்க, சப்ளையர் இருப்பாரு, ரிசீவர், குமார், சுரேஷ், இந்த மாதிரி பேர்லாம் வச்சு வருது பாத்தீங்களா. இவங்கெல்லாம் நார்மல் நேச்சுரல் பர்சன்ஸ்லாம். ஒரு கம்பெனில நேச்சுரல் பர்சன்ஸோட பேரு, அவங்க டெபிட்டராவோ இல்ல கிரெடிட்டராவோ வராங்க இல்லையா, அவங்க ஒண்ணு கம்பெனி கடன் கொடுப்பாங்க, இல்ல கம்பெனிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் பர்சன்ஸ்லாம் வராங்க இல்லைங்களா, அவங்கள வந்து நேச்சுரல் பர்சனல் பர்சன்
அது அவங்களெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல சேர்த்துக்கணும். அவங்களெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்ல சேர்த்துக்கணும். அவங்களாம் நேச்சுரல் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஆர்டிஃபிஷியல் பர்சனா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி யாரா இருப்பாங்க? கம்பெனிஸ் தான் ஆர்டிஃபிஷியல் பர்சனா இருப்பாங்க. ஓகேங்களா? கம்பெனிஸ் தானே ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸா இருப்பாங்க. அப்ப 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 யாரெல்லாம் இருக்காங்க? கார்ப்பரேட் பாடிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க் அக்கவுண்ட். முக்கியமா இந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் அக்கவுண்ட்ல தான் வராங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பேங்க் அக்கவுண்ட் ஆர்டிஃபிஷியல் அக்கவுண்ட்ஸ்ல தான் வராங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட அக்கவுண்ட். டாடா மோட்டார்ஸ், ஹட்சன் அண்ட் கோ இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கவுண்ட்ல வருவாங்க. அப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட்னு சொல்றாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இப்போ ஏதாவது நமக்கு ரெண்ட் வரது வர வேண்டி இருக்குது, இல்ல நம்ம ரெண்ட் கொடுக்க வேண்டியது ஏற்கனவே நம்ம அட்வான்ஸா ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படிலாம் இருக்கிறப்போ ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கு இந்த மாதிரிலாம் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட், ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதான்? இந்த சேலரி நம்மள்ட்ட இன்னும் வாங்காம இருக்காங்க இல்லையா? இல்லைன்னா ரெண்ட் இன்னும் நம்மள்ட்ட கொடுக்காம இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி பட்ட மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்களாம். இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பற்றின மக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதான். அதனால இதை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட்னு நாங்க சொல்றோம். இதுவும் பர்சனல் அக்கௌண்ட்ல தான் வரும்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? இதுவும் பர்சனல் அக்கௌண்ட்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? இது பர்சனல் அக்கௌண்ட். அடுத்து ரியல் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒன்னு டான்ஜிபிள் ரியல் அக்கவுண்ட், இன்னொன்னு வந்து இன்டான்ஜிபிள் ரியல் அக்கவுண்ட். ஓகேங்களா? டான்ஜிபிள்ல நமக்கு என்ன தெரியும்? நமக்கு டச் அண்ட் ஃபீல் பண்ற முடியாது தான் டான்ஜிபிள். அப்ப லேண்ட், பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அது ரியல் அக்கவுண்ட். இதுவே டச் பண்ண முடியாதது ஆனா ஃபீல் பண்ண முடியாது. குட்வில், ட்ரேட்மார்க், பேட்டன்ட் ரைட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிள் அக்கவுண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நாங்க எதுல சேர்த்திருப்போம் அப்படின்னு சொன்னா ரியல் அக்கவுண்ட்ல சேர்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா லேண்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அக்கவுண்ட், கேஷ் அக்கவுண்ட் இந்த மாதிரிலாம் வருது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரியல் அக்கவுண்ட்ல போட்டுருவாங்க. இதெல்லாம் ரியல் அக்கவுண்ட்ல போட்டுருவாங்க. ஓகேங்களா? அடுத்து அடுத்து நாமினல் அக்கவுண்ட். இந்த நாமினல் அக்கவுண்ட்ல யாரெல்லாம் வராங்கன்னு சொன்னா இந்த அக்கவுண்ட் எல்லாம் எதுக்காக ஓபன் பண்ணிருப்பாங்களாம்? ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுங்க. அத நாங்க சொல்லணும். அத நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டே ஒரு 2, 3 அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கோம். அந்த அக்கவுண்ட் தாங்க நாங்க நாமினல் அக்கவுண்ட் சொல்றோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாம அந்த அக்கவுண்ட்ஸ் பேர் இல்லாம நம்மளால அந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுதான் அத சொல்றாங்க. அது என்னலாம் சொல்றாங்க? ரெண்ட் அக்கவுண்ட், சேலரி அக்கவுண்ட், கமிஷன் அக்கவுண்ட் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலா இருக்காது. ஆனா அந்த அந்த டிரான்சாக்ஷன் வந்து பூர்த்தி பண்றதுக்கு இப்போ ஒரு இப்போ நான் கேஷ் வச்சு ரெண்ட் குடுத்துட்டேன். ஓகேங்களா? நான் இப்போ கேஷ் வச்சு நான் ரெண்ட் பே பண்ணிட்டேன். ஆனா இந்த ரெண்ட் அக்கவுண்ட்னு ஒண்ணு இல்லாம இங்க நான் ஒரு ரூ. 5000 ரெண்ட் குடுத்தத நான் எப்படி சொல்ல முடியும்? நம்ம டெபிட் கிரெடிட்னு தேவைப்படுது. சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த ரெண்ட் அக்கவுண்ட், சேலரி அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற நாமினல் அக்கவுண்ட்ஸ் நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த நாமினல் அக்கவுண்ட்ஸ் நாங்க பயன்படுத்துறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இன்கம்ஸ், கெயின்ஸ், எக்ஸ்பென்சஸ், லாஸஸ் இது எல்லாத்தையும் தான் நாங்க நாமினல் அக்கவுண்ட்ஸ்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்கம் இருக்கிறது, கெயின்ஸ், எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் தான் பாத்தீங்கன்னா நாமினல் அக்கவுண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க? இன்ட்ரெஸ்ட், சேலரி, ரெண்ட், கமிஷன், இன்சூரன்ஸ், டிஸ்கவுண்ட், வேஜஸ் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னு சொன்னா நாமினல் அக்கவுண்ட்ஸ்ல தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த நாமினல் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா? இந்த நாமினல் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த 31 மார்ச் வருது இல்லைங்களா? வந்ததும் இது எல்லாத்தையுமே ஜீரோவா மாத்திடுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஜீரோவா மாத்திடுவாங்க. அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா இது ஆரம்பிக்கும். அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கும். இத ஜீரோவா மாத்தி எக்ஸ்பென்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ப்ராஃபிட்ல இருந்து கழிச்சுப்பாங்க. இன்கம் வந்திருக்குன்னு சொன்னா ப்ராஃபிட்ல கூட்டிப்பாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுதான் நாமினல் அக்கவுண்ட் சொல்றாங்க. அடுத்து சோ இந்த 3 அக்கவுண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கோல்டன் ரூல்ஸ்னு சொல்றாங்க. இந்த பர்சனல் அக்கவுண்ட் இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் இருந்துச்சுல. 2 அக்கவுண்ட் என்ன அக்கவுண்ட் எல்லாம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல எதை டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும் நமக்கு ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அந்த கொஸ்டினை பார்த்துட்டு தான் நம்ம உள்ள வந்தோம். அதுக்கு பதில் இவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, எப்பா நீங்க பர்சனல் அக்கவுண்டா இருக்குதா? நீங்க பர்சனல் அக்கவுண்ட பாக்குறீங்களா? அப்ப என்ன பண்றீங்க? டெபிட் த ரிசீவர். ஓகேங்களா? யாரு வந்து பணத்தையோ இதையோ ரிசீவ் பண்றாரோ அவரை நீங்க டெபிட் பண்ணிக்கோங்க. யாரு குடுக்குறாரோ அவரை நீங்க இதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? டெபிட் பண்ணா அவர் என்ன பண்ணிக்கிறாரு? கடன் வாங்குறாரு. அப்ப அவர் ரிசீவ் பண்றாரு. அப்ப ரிசீவ் பண்றவரை நீங்க டெபிட் பண்ணிக்கோங்க. நீங்க கோல்டன் ரூல்ஸ்னே நீங்க மனசுக்குள்ள யோசிக்கணும்னு தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுல குடுத்துருக்காங்க புக்ல எல்லாம் இருக்குதுன்றனால இதை சொல்றேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க ஈஸியா நீங்க வச்சு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா, சும்மா கிரெடிட்ன்றவரு கிரெடிட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் குடுக்குறாரு. நம்ம கடன் குடுக்குறவரை நம்ம கிரெடிட்னு சொல்றோம். கடன் வாங்குறவங்கள நம்ம டெப்டார்னு சொல்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அத அந்த நீங்க பேசிக்கா ஞாபகம் வச்சீங்கனாலே உங்களுக்கு இந்த இதுல புரிஞ்சிரும். அததான் பர்சனல் அக்கவுண்ட்ல குடுத்துருக்காங்க. இதுவே நீங்க ரியல் அக்கவுண்ட்ல பாருங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன். வாட் கம்ஸ் இன் அர்த்தம் ரிசீவ்னு தானே அர்த்தம். ரிசீவ்னு தானே அர்த்தம். வாட் கம்ஸ் இன்னா ரிசீவ் ஆகுதுன்னு அர்த்தம். அங்கேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ரியல் அக்கவுண்ட்லயும் அதுதான் சொல்லியிருக்காங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கிரெடிட் பண்றவர் கொடுக்க தானே செய்யறாரு. கிரெடிட் பண்றவர் கொடுக்க தானே செய்யறாரு. ஆனா நீங்க ரியல் அக்கவுண்ட்ல என்ன சொல்றாங்க? இது வந்து எல்லாமே பொருள் அந்த மாதிரி வச்சு வரும்ன்றதுனால ரியல் அக்கவுண்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பொருள் அந்த மாதிரி ஃபர்னிச்சர் இந்த மாதிரிலாம் வரும் பாத்தீங்களா? அப்ப ஃபர்னிச்சர் உள்ள வருது வெளியே போகுது அந்த மாதிரிலாம் சொல்றதுன்றனால டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது டெபிட்னா வாங்குறவங்க, கிரெடிட்னா குடுக்குறவங்க. ஓகேங்களா? இதுவே நாமினல் அக்கவுண்ட்னா நீங்க எதையுமே யோசிச்சுக்காதீங்க. நாமினல் அக்கவுண்ட்னா நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. எக்ஸ்பென்ஸ்ன்னு வந்துருச்சா, அத டெபிட் பண்ணிருங்க. அதுவே
இன்கம்னு வந்துருச்சுன்னா நீங்க கிரெடிட் பண்ணிருங்க. எக்ஸ்பென்ஸா அது டெபிட், இன்கமா அதை நீங்க கிரெடிட். ஓகேங்களா? இதுதான் அவங்க வந்து நாமினல் அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டிரான்சாக்ஷனுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம டிரான்சாக்ஷனுக்குள்ள போகலாம். இது நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம ஸ்பீடா பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஜர்னல் என்ட்ரி எப்படி போடுறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? மார்ச் 1ல வந்து குமார் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. 1 லேக். எங்க பார்த்தாலும் குமாராவே இருக்குதா? டெபாசிட்டட் 10,000 இன் பேங்க், பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் ருபீஸ் 70,000, கேஷ் சேல்ஸ் இது நான் ஆல்ரெடி போட்டதான் போட்டு வச்சிருக்கேன். கிரெடிட் சேல்ஸ் 60,000 ரூபாய்க்கு, பெய்டு ரெண்ட் 5,000, ரிசீவ்டு 15,000 ஃப்ரம் குமார். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். குமார் வந்து என்ன பண்றாரு? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு வித் கேஷ் 1 லேக் ருபீஸ் வச்சு குமார் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? அப்போ இதுல வந்து யாரெல்லாம் வரா? 2 அக்கௌண்ட் யார் வராங்க? ஒன்னு பாத்தீங்கன்னா அழகா தெரியும், குமார்னு ஒருத்தர் வராரு. அப்போ குமாருக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் போட்டுக்குவோம். ஓகேங்களா? குமார்னு ஒருத்தர். இன்னொன்னு என்னது? கேஷ்ல நடக்குது. கம்பெனிக்கு போகுது. கம்பெனி எங்க வாங்கி வைப்பாங்க? கம்பெனிக்கு போகுது. கம்பெனி எங்க வைப்பாங்க? கேஷ் அக்கௌண்ட்ல வைப்பாங்க. கேஷ் அக்கௌண்ட்னு வச்சுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டான பேரு. நம்ம இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டாண்டர்டா கேஷ் வாங்குறப்போ கேஷ்ல தான் கேஷ் அக்கௌண்ட்னு வச்சிருப்பாங்க. இப்போ இவர் வந்து குமார்ன்றவர் நமக்கு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்காக இந்த பணத்தை கொடுக்குறாரு. ஓகேங்களா? கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக இந்த பணத்தை கொடுக்குறாரு. 1 லேக் கொடுக்குறாரு. ஸோ 2 அக்கௌண்ட் இதெல்லாம் வருது. ஒன்று வந்து குமார் அக்கௌண்ட், ஒன்று வந்து கம்பெனியோடைய கேஷ் அக்கௌண்ட். குமார் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட். இப்போ நீங்க இதுல ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா, இதை நீங்க குமார் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடாது, கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லணும். ஏன்னா குமார் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் கொடுத்தாரு. அப்ப இவர் கொடுத்ததை நம்ம கேபிட்டல்ல சேர்க்கணும். அப்ப கேபிட்டல்ல சேர்க்கிறப்போ இதை நீங்க கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லிக்கலாம். குமார் அக்கௌண்ட்னு சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நீங்க குமார் அக்கௌண்ட்னு சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று வந்து கேஷ் அக்கௌண்ட். நீங்க கேபிட்டல் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் சொன்னா போதும். கம்பெனியுடைய கேஷ் அக்கௌண்ட் சொல்ல தேவையில்ல. ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஒன்று கேஷ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 2 அக்கௌண்ட் வந்து இப்போ இன்வால்வ் ஆயிடுச்சுன்றதை நம்ம அழகா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? எதப்பா டெபிட் பண்றது, எதை கிரெடிட் பண்ணணும்? இந்த கேள்விக்கு நீங்க இந்த இதுக்குள்ள போக வேணாம். நீங்க கோல்டன் ரூல்ஸ்குள்ள போகாதீங்க. நீங்க டேரக்டா நம்ம இதை படி யோசிச்சீங்க சொன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் பணத்தை கொடுக்குது. ஓகேங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பணத்தை வந்து கொடுக்குது. கிவ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப இது வந்து யாரு? கிரெடிட். கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுக்கறதுனால கிரெடிட். இதுவே இதுவே கம்பெனியோடைய கேஷ் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? கம்பெனியோடைய கேஷ் அக்கௌண்ட் வந்து அதை வந்து வாங்குது. அப்ப வாங்குதுன்னு சொன்னா அது வந்து டெபிட். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி போட்டிருக்காங்க? கேஷ் அக்கௌண்ட் ஜேர்னல் எழுதுறப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் வந்து 1 லேக், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் வந்து 1 லேக். இப்போ என்ன நடந்திருக்குது? பணம் கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் அக்கௌண்ட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்து கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் அக்கௌண்ட்னு எழுதணும், கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்ம டெபிட் அக்கௌண்ட்னு எழுதணும். இதுவே நீங்க கோல்டன் ரூல்ஸை வச்சு நீங்க லைட்டா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கோல்டன் ரூல் படி நம்ம கேஷ் வந்து டச் அண்ட் ஃபீல்லாம் பண்ண முடியுது இல்லையா? ஸோ கோல்டன் கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்ம ரியல் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். கேஷ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்டா இருக்கிறதுனால கேஷ் வந்து உள்ள வருது. கேஷ் வந்து கம்ஸ் இன். கேஷ் வந்து நம்ம அந்த கோல்டன் ரூல் படி கேஷ் வந்து கம்ஸ் இன். ஸோ டெபிட் கேஷ். ஓகேங்களா? அதுவே கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் என்னது? பர்சனல் அக்கௌண்ட். ஏன்னா குமார்ன்றவர் ஒரு பர்சன். குமார்ன்ற வந்து ஒரு பர்சன். அப்போ அதை வந்து அவர் வந்து நமக்கு கொடுக்குறாரு. அப்போ கிரெடிட் த கிவர். ஓகேங்களா? ஸோ அந்த ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கணக்கு வந்து சரியா வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து டெபாசிட்டட் 10,000 இன் பேங்க். டெபாசிட்டட் 10,000 10,000 கொண்டு போய் நான் பேங்க்ல போட்டேன். அப்ப இங்க 2 அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் வரும்? ஒன்னு கம்பெனியோடைய கேஷ் அக்கௌண்ட் வரும். கம்பெனியோடைய கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா கேஷ்ல இருந்து தான் நம்ம பணத்தை எடுத்துட்டு போறோம். அப்ப கேஷ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட். இன்னொன்னு கம்பெனியோடைய பேங்க் அக்கௌண்ட். கம்பெனியோடைய பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா? பேங்க் அக்கௌண்ட்ல தான் நம்ம பணத்தை போடுவோம். ஸோ இந்த 2 அக்கௌண்ட்டும் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த 2 அக்கௌண்ட் வரப்போகுது. இப்போ எதங்க டெபிட் பண்ணணும், எதங்க கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கேஷ் அக்கௌண்ட் தான் என்ன பண்றாரு? கேஷ் அக்கௌண்ட் கொடுக்குது, பேங்க் அக்கௌண்ட் வாங்குது. ஓகேங்களா? கேஷ் அக்கௌண்ட் கொடுக்கறதுனால கேஷ் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். பேங்க் அக்கௌண்ட் வாங்குறதுனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேஷ் அக்கௌண்ட் கொடுக்குதுன்றனால அது ஒரு கிரெடிட், பேங்க் அக்கௌண்ட் வந்து வாங்கிக்குது. அதனால அது ஒரு டெபிட். நீங்க வந்து நார்மல் அந்த கோல்டன் ரூல்ல போட்டு பாத்தீங்கன்னாலும் பேங்க் அக்கௌண்ட்ன்றது என்னது? ஒரு பர்சனல் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட். அப்படின்னா அதுல என்ன பேங்க் வந்து ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணிச்சுன்னு சொன்னா பேங்கை டெபிட் பண்ணிக்கோங்க. இது கோல்டன் ரூல்ஸ் படி. ஓகேங்களா? இது கோல்டன் ரூல்ஸ் படி. கேஷ் அக்கௌண்ட்ன்றது என்னது? ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்ல கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பணம் வந்து வெளியே போகுது. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ ஜேர்னல் போடுறப்ப என்ன போடுறாங்க? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 10,000, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் 10,000. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஓகே. அடுத்து அடுத்து ரவி. ரவி என்ன பண்ணிருக்காரு? பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் 70,000 ஆன் கிரெடிட்
ஃப்ரம் ரவி. ஓகேங்களா, நம்ம ரவி அப்படின்றவங்கள்ட்ட இருந்து நம்ம கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், கடன்ல சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்போ இதுல 2 அக்கௌண்ட் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒன்னு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, வந்து நம்ம இந்த கூட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கம்பெனியோடைய வியாபாரத்துக்கு நம்ம வாங்குறோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து மொபைல் கம்பெனி அப்படின்னு சொன்னா, மொபைல் வந்து வாங்கி வித்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம எதை எழுதணும்னு சொன்னா, நீங்க மொபைல் வாங்குறீங்க பாத்தீங்களா, அதை தான் நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல எழுதணும். நீங்க வந்து ஒரு சேர் வாங்குறேன், பென்னு டேபிள்லாம் வாங்கணுன்றத பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல எழுதிடக்கூடாது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம வாங்குற கூட்ஸை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல வந்து எழுதணும். ஓகேங்களா, ஸோ ஒன்று வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வருது, இன்னொன்று வந்து ரவி அக்கௌண்ட் வருது. ஓகேங்களா, ஒன்று பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரவி அக்கௌண்ட் வருது. இப்போ இங்க என்ன நடக்குது, இப்போ இப்போ வந்து நமக்கு 2 அக்கவுண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து யார வந்து நம்ம டெபிட் பண்ணணும், யார வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ரவி வந்து நமக்கு வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா, ரவி வந்து நமக்கு குடுக்குறாங்க. பர்ச்சேஸ் அக்கவுண்ட்க்கு குடுக்குறாங்க. அப்போ பர்ச்சேஸ் அக்கவுண்ட்க்கு பணம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது இப்போ வந்து ஒரு மொபைல்ஸ் வருதுன்னு சொன்னாலும், மொபைல் அக்கவுண்ட் பர்ச்சேஸ் அக்கவுண்ட்க்கு வரும்போது எப்படி வரும்? இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரூபி தானே நம்ம எழுதுவோம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் மணி தானே நம்ம எல்லாமே எழுதுவோம். ஸோ அப்போ ரவி வந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட்க்கு குடுத்துருக்காரு. அப்போ எவ்வளோ குடுத்துருக்காரு? ரூ. 70,000. அப்போ ரவியை வந்து நம்ம கிரெடிட் பண்றோம். ஓகேங்களா, ரவியை வந்து நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் ரிசீவ் பண்ணுது. அப்போ ரிசீவ் பண்ற பர்ச்சேஸ் அக்கவுண்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம். இதுவே நீங்க கோல்டன் ரூல்ஸ்ல நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து நாமினல் அக்கவுண்ட். ஓகேங்களா, நாமினல் அக்கவுண்ட். ஏன்? இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ். பர்ச்சேஸ்ன்றது எக்ஸ்பென்ஸ். நம்ம இந்த பொருளை வாங்கினதுனால இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ். இந்த எக்ஸ்பென்ஸை கழிச்சாதான் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ பர்ச்சேஸ்ன்றது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸை பார்த்துட்டோம்னு சொன்னாலே நம்ம டபக்குன்னு என்ன பண்ணிடணும், அதை டெபிட் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா, நம்ம டக்குன்னு அதை டெபிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் நம்ம டெபிட் பண்ணி விட்டோம். அடுத்து ரவியோட அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட். அது வந்து அவர் ரவி என்ன பண்றாரு, கொடுக்குறாரு, நமக்கு கடன் கொடுக்குறாரு. அப்போ அவர் கொடுக்கறதுனால அவர் வந்து அக்கௌண்ட் வந்து கிரெடிட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு இதாக போட்டுக்க வேண்டியதான். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டுமா, நான் அடுத்தது போயிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றுனா எல்லா அக்கௌண்ட்ஸும் இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டோம்னு சொன்னா நமக்கு கிடைக்கிறது தான் ஜேர்னல். இதுதான் முக்கியம். நம்ம இந்த ஜேர்னலை வந்து முதல்ல நம்ம போட்டோம், இதுதான் நம்ம ஜேர்னல். ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட், இதெல்லாம் வரிசையா போட்டோம். இந்த ஜேர்னலை போட்டோம்னு சொன்னாலும் நமக்கு பாதி வேலை நம்ம முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கரெக்டாக போட்டோம்னாலே முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஜேர்னல். அடுத்து ஸோ இது லைட்டாக ஒரு இது பார்த்துக்கோங்க. லைட்டாக ரியல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா, கேஷு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சரு, லேண்டு, பில்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் அக்கௌண்ட்டில் வருது. ஓகேங்களா, கேஷு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சரு, லேண்ட் அண்ட் பில்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. இதுவே பர்சனல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்? இது வந்து யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்துருக்காரு நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டில். அப்போ அது வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்து டிராயிங்ஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒருத்தர், இப்போ குமார்ன்றவர் வந்து கம்பெனி தொடங்குறதுக்கு பணம் கொடுத்துருக்காருல்ல, அவர் திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் எனக்கு தேவைக்குன்னு சொல்லிட்டு பணத்தை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் டிராயிங்ஸ்னு சொல்றாங்க. அவர் அந்த முதலாளியே, அந்த ப்ரொமோட்டரே பணம் எடுக்கிறப்போ அதை வந்து டிராயிங்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து பேங்க்கு, கிரெடிட்டாரு, டெபிட்டாரு, கம்பெனி, அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் கமிஷன், இந்த மாதிரி இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் கமிஷன், அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, அதெல்லாம் போட்டாங்கன்னு சொன்னா, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ், ப்ரீபெய்டு இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து என்னது, பர்சனல் அக்கௌண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஏதாவது சும்மா இதுல கேட்பாங்க, ஒருவேளை கேட்கலாம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவுட்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அது எல்லாமே பாருங்களேன், இங்க இருக்கிற இந்த ரெண்ட், சேலரி, இந்த மாதிரி விஷயத்துல தான் முன்னாடி போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட், இன்சூரன்ஸ், இதெல்லாமே இந்த ரெண்ட், சேலரி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பர்சனல் அக்கௌண்டா மாறிடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு அவுட்ஸ்டாண்டிங், சேலரிக்கு முன்னாடி ஒரு அவுட்ஸ்டாண்டிங், இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரீபெய்டு, இந்த மாதிரி ஏதாவது ப்ரீபெய்டு, போஸ்ட் பெய்டு, இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா அதெல்லாம் என்னது, எதில் வரும்னு வச்சுக்கோங்க, பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்படி ப்ரீபெய்டு, போஸ்ட் பெய்டு, அவுட்ஸ்டாண்டிங் எதுவுமே போகலன்னு சொன்னா நீங்க அழகா ஞாபகம் வச்சு நாமினல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அடுத்து லெட்ஜர் அக்கௌண்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம ஜேர்னலை பார்த்துட்டோம். ஜேர்னலை பார்த்ததுக்கப்புறம் லெட்ஜர், நம்ம ஃபர்ஸ்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து ரெடி ஆகிறோம். அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்லேருந்து ஜேர்னலில் போட்டோம். ஜேர்னல்லேருந்து இப்போ நமக்கு லெட்ஜர் வந்துட்டோம். இதெல்லாம் ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் வந்து என்னது, ஒரிஜினல் புக் ஆஃப் என்ட்ரி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து லெட்ஜர் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரின்சிபல் புக் ஆஃப் என்ட்ரின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஜர் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிரின்சிபல் புக் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஷோஸ் அ ஃபுல் பிக்சர். நமக்கு அந்த ஒரு ஒரு அக்கௌண்ட்லையும் என்ன நடக்குது அப்படின்றது வந்து நமக்கு இது ஒரு ஃபுல் பிக்சர் வந்து நமக்கு வந்து லெட்ஜர் வந்து கொடுத்துருது. இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, டி ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து ஒரு டி ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இங்க டெபிட், இங்க கிரெடிட் இருக்கும். நம்ம அடுத்து இந்த ஃபார்மேட்டை பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம ஜேர்னல்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸுக்கு மாத்துறோம் பாத்தீங்களா, ஜேர்னல்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கா நம்ம ஒரு இதையும் லெட்ஜருக்கு மாத்துறோம் பாத்தீங்களா, அந்த லெட்ஜருக்கு மாத்துற ஒண்ணு தான் நம்ம வந்து போஸ்டிங்னு சொல்றாங்க. ஜேர்னல்ல இருந்து ஒரு டிரான்சாக்ஷனையும் லெட்ஜருக்கு மாத்துறோம் பாத்தீங்களா, அந்த லெட்ஜருக்கு மாத்துற அந்த அந்த செயலை தான் நம்ம போஸ்டிங்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுலயாவது ஒண்ணுல கேட்டு வைப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எவ்ரி அக்கவுண்ட், இந்த ஜேர்னல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஜேர்னல்ல பார்த்திருந்த ஒரு ஒரு அக்கவுண்ட்டுக்கும் செப்பரேட்டா ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் இருக்கும். ஜேர்னல்ல பார்த்த ஒரு அக்கவுண்ட்டுக்கும் ஒரு லெட்ஜர். இந்த ஜேர்னல் லெட்ஜர்னா நீங்க பெருசா எதுவும் நினைச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜேர்னல் அப்படின்னு சொன்னா சும்மா அந்த ஒரு ஒரு நோட்டு தான். ஒரு நோட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த அந்த ஃபார்மேட்ல போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. இதே லெட்ஜர்னா வேற ஒரு ஃபார்மேட்ல ஒரு பெரிய நோட்ல அந்த மாதிரி ஒரு அக்கவுண்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதுதான் இது வந்து முன்னாடி காலத்துல இப்படி நடந்திருக்கும். இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஜேர்னலில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டும் லெட்ஜரில் இருக்கும். ஓகேங்களா. ஜேர்னலில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டும் லெட்ஜரில் இருக்கும். ஓகே. த பேலன்ஸ் இன் அன் அக்கவுண்ட் ஆன் பர்டிகுலர் டேட். இப்போ நம்ம லெட்ஜர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா நீங்க ஜேர்னலை வச்சு பார்க்க முடியாது. கேஷ்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, நம்ம கையில எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது கேஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா நீங்க வந்து ஜேர்னலை வச்சு பார்க்க முடியாது. ஆனா நீங்க லெட்ஜரை வச்சு நீங்க பார்த்துடலாம். உடனே பரட்டி நம்ம எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபைண்டிங் பேலன்ஸ் ஃபார் அன் அக்கௌண்ட் வித் ஜேர்னல் இஸ் எ டாஸ்க். ஓகேங்களா. ஜேர்னலில் கண்டுபிடிக்கிற கஷ்டம். இதுவே நீங்கள் வந்து லெட்ஜரில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஜேர்னலில் எல்லாமே குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் இருக்கும். ஜேர்னலில் எல்லாமே குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து இதுதான். லெட்ஜர் அக்கௌண்டோட ஃபார்மேட் வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்களா ஒரு டி ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. டி ஷேப்பில் இருக்காங்க. டெபிட் சைடில் டேட்டு, அதோட பர்டிகுலர்ஸ், அதே மாதிரி ஜேர்னல் ஃபோலியோ. ஜேர்னல் ஃபோலியோனா நம்ம முன்னாடி லெட்ஜர் ஃபோலியோ பார்த்தீங்களா, ஜேர்னல்ல இருக்கிறத லெட்ஜர்ல என்டர் பண்றப்போ ஜேர்னல்ல வந்து ஒரு லெட்ஜர் ஃபோலியோன்னு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி லெட்ஜர்ல இருக்கிறத ஜேர்னல்ல இருக்கிறத லெட்ஜர்ல எழுதுறப்போ ஜேர்னல்ல வந்து ஒரு லெட்ஜர் ஃபோலியோ வச்சிருப்பாங்க. அதே மாதிரி லெட்ஜர்ல எழுதுறப்போ ஜேர்னல் ஃபோலியோன்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஜேர்னல்ல எந்த பேஜ்ல இருந்து நாங்க இங்க எழுதுறோம் அப்படின்றதையும் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா அமௌண்ட். அதே மாதிரி கிரெடிட் சைட்லையும் டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட். ஓகேங்களா. இது கொடுத்துருப்பாங்க. ஓகே. அடுத்து நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜேர்னல்ல என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், இந்த மாதிரி ஜேர்னல் அக்கௌண்ட்ல இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி போடுறோம் அப்படின்ட்டு ஈஸி தான், உடனே பார்த்துலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் அக்கௌண்ட். ஓகேங்களா. இப்போ நீங்க ஜேர்னல் அக்கௌண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கேஷ் அக்கௌண்ட் பாருங்க. இங்க ஒரு கேஷ் அக்கௌண்ட் வந்திருக்குது, இங்க ஒரு கேஷ் அக்கௌண்ட் வந்திருக்குது, இங்க ஒரு கேஷ் அக்கௌண்ட் வந்திருக்குது, இங்க ஒரு கேஷ் அக்கௌண்ட், இப்படி ஒரு 4 கேஷ் அக்கௌண்ட் வந்திருக்கு பாத்தீங்களா. இப்படி 4 கேஷ் அக்கௌண்ட் வந்து அப்ப நம்ம ஜேர்னல்ல வச்சு பார்க்கிறது கஷ்டம். அப்போ இந்த 4ஐயும் சேர்த்து ஒரே அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்ல எழுதிடுறாங்க பாருங்க. இந்த கேஷ் அக்கௌண்ட் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதுல லெட்ஜர் கேஷ் அக்கௌண்ட்ல எழுதிறாங்க. அப்ப எழுதுறப்ப அவங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு என்ட்ரி நம்ம இதை பார்க்கலாம் என்னன்ட்டு. இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க உடனே என்ன செய்யணும், டெபிட் சைடில் 1 லேக் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகேங்களா. கேஷ் அக்கௌண்ட்ல டெபிட் நடந்திருக்குன்னா டெபிட் சைடு, கேஷோட டெபிட் சைடில் 1 லேக் நீங்க போட்டுக்கணும். போட்டுட்டு சரி நான் ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கேன், டெபிட்னா கடன் வாங்குறேன் தானே, அதை வந்து நான் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஜேர்னல்ல அடுத்த லைன்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா கேபிட்டல்னு, அதை 2 கேபிட்டல் நீங்க இங்க போட்டுறணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து 2 கேபிட்டல் அப்படின்னு சொல்லி நீங்க இங்க போட்டுக்கணும். அடுத்து அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேங்களா. பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டை நீங்க கிரெடிட்ல போட்டுக்கணும். கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட்ல போட்டுட்டு கிரெடிட்னா என்னது, நான் வந்து பணத்தை கொடுத்துருக்கேன், சரி நான் பணத்தை கொடுத்துருக்கேன்ப்பா, யார் எனக்கு திரும்ப கொடுப்பா அப்படின்னு சொன்னா பை பேங்க். இந்த பை பேங்க் நமக்கு எங்க இருந்துச்சு, இந்த ஜேர்னல்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஜேர்னல்ல ஒரு என்ட்ரி போட்டிருப்பாங்க, 2 என்ட்ரி இருக்கும்ல, அதுல ஒரு என்ட்ரி தான் நம்ம கேஷ் சைடு, இன்னொரு சைடு என்ன என்ட்ரி, அந்த பேங்க் என்ட்ரி, அந்த பேங்க் என்ட்ரியை போட்டுரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் ஒரு அக்கௌண்ட்ஸுக்கும் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து கேஷ் அக்கௌண்ட்ல, இது வந்து கேஷ் அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இது ஒன்னொன்னுக்கும் இருப்பாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருப்பாங்க, சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருப்பாங்க, ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னா போடுறது தான் லெட்ஜர். இது ஒரு பெரிய விஷயம் இருக்காது. ஓகேங்களா. ஓகே. இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டோம். லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டு நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், என்ன சொல்றாங்கன்னா பேலன்சிங் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பேலன்சிங் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அதுல என்னன்னா, ஓகே, இப்போ நமக்கு 2 சைடு இருக்குது பாத்தீங்களா. இப்போ இதுல வந்து 2 சைடு இருக்குதுல்ல, இந்த 2 சைடுல வந்து எந்த சைடுல வந்து ஜாஸ்தியா இருக்குது, எந்த சைடுல கம்மியா இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஜாஸ்தி இது. இப்போ டெபிட் சைடு வந்து ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொன்னா, டெபிட் சைடு வந்து ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சைடு இருக்குது, டேப்லர் காலம்ல 2 சைடு இருக்குது. அதுல கிரெடிட் சைடில் கொடுத்துருக்கிற ரூபாயை விட டெபிட் சைடில் கொடுத்துருக்கிற ரூபாய் வந்து ஜாஸ்தி இருக்குது. கிரெடிட் சைடில் கொடுத்துருக்கிற ரூபாயை விட டெபிட் சைடில் கொடுத்துருக்கிற ரூபாய் வந்து ஜாஸ்தி இருக்கு. அப்பனா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னு சொன்னா டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம டெபிட் பேலன்ஸ்னு சொல்றோம். அப்போ இங்க வந்து எவ்வளவு ரூபாய் வந்து
கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குதோ எவ்வளோ ரூபா வந்து கிரெடிட் சைடில் இப்போ வந்து டெபிட் சைடு தானே நமக்கு ஜாஸ்தி இருக்குது. அப்போ எவ்வளோ ரூபா கம்மியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் கிரெடிட் சைடில் எழுதிட்டீங்கன்னா 2 சைடும் பேலன்ஸ் ஆயிரும். 2 சைடும் பேலன்ஸ் ஆயிரும். இதே தான் கிரெடிட் சைடு இருக்கும். இப்போ நீங்கள் குழப்பிச்சுன்னா பயந்துடாதீங்க. அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்து இதே தான் கிரெடிட் பேலன்ஸுக்கும் என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஒருவேளை கிரெடிட் சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்குதுங்க. இந்த சைடில் பார்த்தோம்னு சொன்னால் கிரெடிட் சைடில் இருக்கிற ரூபா தான் ஜாஸ்தியாக இருக்குது, டெபிட் சைடில் இருக்கிற ரூபா வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், கிரெடிட் சைடில் எவ்வளோ ரூபா ஜாஸ்தியாக இருக்கோ அதை தூக்கி நீங்கள் அப்படியே டெபிட் சைடில் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த டெபிட் சைடும் பேலன்ஸ் ஆயிரும். ஸோ எப்போ கிரெடிட் சைடு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்? கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்லணும். கிரெடிட் சைடு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம சும்மா எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இங்கே டெபிட் சைடில் பாருங்க 1,00,000 ரூபாய், 1,60,000 ரூபா. அப்போ ரெண்டும் சேர்த்தா 1,60,000 ரூபா இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் இந்த சைடில் பாருங்க, ரெண்டும் சேர்த்தா 10,000 ரூபாய் ஒன்று இருக்குது, 50,000 ரூபா இருக்குது. ரெண்டும் சேர்த்தா 60,000 ரூபாய். ஓகேங்களா? இப்போ கிரெடிட் சைடு வந்து கம்மியாக இருக்குது, டெபிட் சைடு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ டெபிட் பேலன்ஸ், அப்போ இங்கே வந்து என்ன இருக்கும்? டெபிட் பேலன்ஸ் இருக்கும். டெபிட் பேலன்ஸ்னா என்னது? டெபிட் சைடில் தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டெபிட் சைடில் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், எவ்வளவு டிஃபரன்ஸ் இந்த 2 சைட்லையும் எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதோ அந்த சைடை கம்மியாக இருக்க சைடில் நம்ம போட்டுறோம். அந்த அமௌண்ட்டை கம்மியாக இருக்கிற சைடில் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆயிரும். இங்கேயும் 1,60,000 வந்துருச்சு, இங்கேயும் 1,60,000 வந்துருச்சு. அப்போது இந்த சைடில் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை போட்டுட்டு அதை வந்து அப்படியே தூக்கி நீங்கள் அடுத்த நாளில் கொண்டு வந்து டெபிட் பேலன்ஸ் சைடில் எழுதிடலாம். ஏன்னா இது வந்து டெபிட் பேலன்ஸ் தான். இது வந்து டெபிட் பேலன்ஸ் தான். அது வந்து நீங்கள் டெபிட் பேலன்ஸ் சைடு கொண்டு வந்துடணும். முதல்ல நீங்கள் பேலன்ஸ் போடுறப்ப மட்டும் இந்த பக்கம் போட்டுக்கணும். ஓகேங்களா? பை பேலன்ஸ் சொல்லி இந்த பக்கம் போட்டுட்டு அடுத்து இந்த பக்கமும் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா சார்? பிபிபி தெரில, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா மார்ஷல் சார்? நான் பிபிபி பார்த்து சொல்கிறேங்க சார், எப்படின்னு தெரியல. ஓகே, இப்போ இது புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்னொரு பேலன்சிங்கும் பார்த்துக்கோ. இன்னொரு பேலன்சிங் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இது கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட் பாருங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பை கேஷ்னு சொல்லி 1 லேக் இருக்குது, கிரெடிட் சைடு ஜாஸ்தி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே இல்லை. இது வந்து ரெண்டாவது நம்ம போடுறது. ஓகேங்களா? இந்த சைடில் எதுவுமே இல்லை, டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ இந்த பக்கம் 1,00,000 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. அந்த 1,00,000 ரூபாய் நம்ம இந்த பக்கம் போட்டோம்னா பேலன்ஸ் ஆயிரும். 2 சைடும் 1,00,000 ரூபா அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ இது வந்து கிரெடிட் சைடில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரெடிட் பேலன்ஸ். இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். அப்போ இது கிரெடிட் பேலன்ஸாக இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம வந்து டெபிட் சைடில் கம்மியாக இருக்கிற அமௌண்ட்டை எழுதுவோம். எழுதிட்டு கடைசியில் கிரெடிட் சைடில் கொண்டு வந்து பேலன்ஸை போட்டுருவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து போகலாம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் இப்போ தான் அவங்க அந்த கேஷ் புக்குலாம் அவங்க நம்ம இதில் போட்டிருந்தாங்களா, சப்சிடியரிஸ்லாம் போட்டிருந்தாங்களா, அதை நம்ம இப்போ தான் வரோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம எப்படிலாம் வரோம்னு தெரியுதுங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் ஜேர்னல் பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா லெட்ஜரை பார்த்துட்டோம், அப்புறம் லெட்ஜரை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? லெட்ஜரை வந்து ஜேர்னல் பார்த்துட்டு லெட்ஜர் பார்த்துட்டு லெட்ஜரை வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்துட்டு இப்போ நம்ம முறைப்படி எங்கே போனோம்? அடுத்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் அங்கே எங்கேயோ தான் போகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து சில கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஜேர்னல்லையும் லெட்ஜர்லையும் சில கிளாசிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியிருக்குது. ஏன் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஜேர்னல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, சின்ன கம்பெனியா இருக்கிறாங்க, ஒரு ஸ்மால் பிசினஸா இருக்கிறாங்கன்னு சொன்னா, எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே வந்து ஒரே ஜேர்னல் புக்ல அழகா ரெக்கார்ட் பண்ணிப்பாங்களாம். அப்படி இல்லாம இது வந்து ஒரு பெரிய கம்பெனியா இருக்குது, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்றப்போ, ஒரு ஜேர்னல் புக்ல வந்து எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே என்டர் பண்றது அப்படின்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயமாயிரும். ஓகேங்களா? எல்லாத்தையுமே ஒரே புக்ல, ஒரே ஜேர்னல் புக்ல என்டர் பண்றது அப்படின்றது வந்து கஷ்டமான விஷயமாயிரும். அப்போ அப்படி ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஜேர்னல் புக்கை வந்து சப்டிவிஷன் எடுத்துக்கிறாங்க. ஜேர்னல் புக்ஸை வந்து டிவைட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படி அந்த டிவைட் பண்ற புக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஸ்பெஷல் ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி டிவைட் பண்றது தான் அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்பெஷல் ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னெல்லாம் ஜேர்னல்ஸ் அவங்க பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு மெயினான பிரிவு வந்து ஜேர்னல் ப்ராப்பர். இவர் தனியா இருப்பாரு. ஓகேங்களா? ஜேர்னல் ப்ராப்பர்னு ஒன்று. அடுத்து சப்டிவிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்டிவிஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்சிடியரி புக்குன்னு சொல்றாங்க, இல்லைன்னா டே புக்குன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொன்னா ஸ்பெஷல் ஜேர்னல்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஜேர்னலுடைய சப்டிவிஷன்ஸ் தான் மீன் பண்ணுது. ஓகேங்களா? இது எல்லாமே ஜேர்னலுடைய சப்டிவிஷன்ஸ் தான் மீன் பண்ணுது. என்ன சொல்றாங்க? சப்சிடியரி புக்குன்னு சொல்லிக்கிறாங்க, டே புக்குன்னு சொல்லிக்கிறாங்க, ஸ்பெஷல் ஜேர்னல்னு சொல்லிக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் குறிப்பிடுது. அப்போ இதுல என்னெல்லாம் டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒன்னு கேஷ் புக் இருக்குதுன்னு சொல்றாங்க, ஒன்னு பர்ச்சேஸ் புக்கா, ஒன்னு சேல்ஸ் புக்கு, ஒரு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வச்சிருக்காங்களா, ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் வச்சிருக்காங்களா. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஒன்னு வச்சுட்டாங்க. கேஷ் புக் மட்டும் தனியா நிக்குது. இப்போ கேஷ் புக்ல என்ன எழுதிக்குவாங்களாம்? கேஷ் ரிலேட்டடா இருக்குது பாத்தீங்களா? எல்லா டிரான்சாக்ஷன் கேஷ் ரிலேட்டடா இருக்க எல்லா டிரான்சாக்ஷன்லையும் பத்தியும் இந்த கேஷ் புக்ல எழுதி வச்சுப்பாங்களாம்.
பர்ச்சேஸ் புக்ல என்ன எழுதுவாங்களாம், ஏதாவது ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ ரவின்ற ஒருத்தர்ட்ட இருந்து நான் வந்து பொருட்கள் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா நான் கடனுக்கு வாங்கி வச்சிருக்கேன். ரவின்ற ஒருத்தர்ட்ட இருந்து நான் பொருள் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா நான் கடனுக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க அந்த பர்ச்சேஸ் புக்ல எழுதியிருக்கணும். அத நீங்க பர்ச்சேஸ் புக்ல எழுதணும். ஆனா நீங்க காசு குடுத்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க காசு குடுத்து வாங்கிட்டீங்கன்னா, நீங்க ஜர்னல் ப்ராப்பர்லயே எழுதிரலாம். பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. நீங்க காசு குடுத்து வாங்கிட்டீங்கன்னா, ஜர்னல் ப்ராப்பர்ல எழுதிருங்க. கடன் குடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அத வந்து பர்ச்சேஸ் புக்ல எழுதணும். அதே மாதிரி தான் சேல்ஸ் புக்லயும் நீங்க கடன் சொல்லி ஒரு பொருள வாங்கியிருக்கீங்க. கடன் சொல்லி ஒரு பொருள வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அத நீங்க சேல்ஸ் புக்ல எழுதிக்கணும். கடன் சொல்லி ஒரு பொருள வாங்கியிருக்கீங்கன்னா, சேல்ஸ் புக்ல எழுதிக்கணும். ஆனா நீங்க காசுலயே பொருள வாங்கிட்டீங்கன்னு சொன்னா, ஜர்னல் புக்ல எழுதிரணும். ஓகேங்களா? அதே மாரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து இந்த கிரெடிட்ல நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த விஷயங்கள் ரிட்டர்ன் வரும்போது நீங்க பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல எழுதணும். சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து நீங்க சேல்ஸ கிரெடிட்ல பண்ணியிருக்கீங்க. அப்ப அது ரிட்டர்ன் ஆகுதுன்றப்போ, நீங்க சேல்ஸ் ரிட்டர்ன்ல எழுதிக்கணும். ஓகேங்களா? அத வந்து நீங்க சேல்ஸ் ரிட்டர்ன்ல வந்து எழுதிக்கணும்னு சொல்றாங்க. இந்த பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக்லலாம் அவங்க என்ன குடுத்துருப்பாங்கன்னு சொன்னா, இப்ப பர்ச்சேஸ் புக்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நான் சும்மா ஒரு பிளாங்க்கா நீங்க ஜர்னல் என்ட்ரி மாதிரி டெபிட், கிரெடிட் அந்த மாரி போடாம, இப்ப பர்ச்சேஸ் புக்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ரவிட்ட இருந்து நான் வந்து ஒரு ₹1,00,000க்கு நான் வந்து ஒரு 1,00,000 ருபீஸுக்கு இந்த இன்வாய்ஸ் நம்பர போட்டு, நான் இந்த இன்வாய்ஸ் நம்பர போட்டு, இத்தன பொருள்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு 5 மொபைல் வாங்கியிருக்கேன். ஆ ஒரு 10 சார்ஜர் வாங்கியிருக்கேன். இந்த மாரி எழுதி வச்சிருப்பாங்க. இதுதான் எழுதி வச்சிருப்பாங்க. இதுதான் பர்ச்சேஸ் புக்ல இருக்கும். இதே மாரி தான் சேல்ஸ் புக்லயும் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதே மாரி தான் சேல்ஸ் புக்லயும் எழுதி வச்சிருப்பாங்க. இத சும்மா லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து கேஷ் புக். ஓகே. இதெல்லாமே நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். கேஷ் புக்னா கேஷ் வச்சிருப்பாங்க. பர்ச்சேஸ் புக்னா கிரெடிட் பர்ச்சேஸ். அது ரிலேட்டடா வர்றது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதுக்கப்புறமா சேல்ஸ் புக்னா கிரெடிட் சேல்ஸ். அது ரிலேட்டடா வர்றது தான் சேல்ஸ் ரிட்டர்ன். ஜர்னல் ப்ராப்பர்னா இதுல இல்லாதது எல்லாத்தையுமே ஜர்னல் ப்ராப்பர்ல போட்டு மொத்தமா நம்ம கொண்டு போய் கொட்டிற வேண்டியதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஜர்னல் ப்ராப்பர்ல என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் வருதுன்னு சொல்றாங்க. ஜர்னல் ப்ராப்பர்ல வந்து ஓப்பன் என்ட்ரீஸ போடுவாங்களாம். ஓப்பன் என்ட்ரீஸ்னா என்னன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு பீரியட் 31 மார்ச்ல முடிச்சுட்டு, அடுத்து 1 ஏப்ரல் நம்ம போறோம் பாத்தீங்களா? 1 ஏப்ரல் நம்ம போறோம் பாத்தீங்களா? அப்ப பழைய அசெட், பழைய லயபிலிட்டி பேலன்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் ஓப்பனிங் என்ட்ரி ஆட்டு ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்க்கு நம்ம திரும்ப ஜர்னல்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போறாங்க பாத்தீங்களா? அததான் அந்த ஓப்பனிங் என்ட்ரிஸ்னு சொல்றாங்க. அந்த ஜர்னல் ப்ராப்பர்ல போட்டு வச்சிருப்பாங்களாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதெல்லாம் ஜர்னல் ப்ராப்பர்ல போட்டு வச்சிருப்பாங்களாம். அடுத்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நம்ம இந்த ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட், மேட்சிங் கான்செப்ட் அதெல்லாம் பார்க்கறப்போ நம்ம என்ன பார்த்தோம்? சப்போஸ் அடுத்த மாசம் வர வேண்டிய பணம், பணம் வந்து அடுத்த மாசம் தான் வரும். ஆனா அத நம்ம இந்த மாசத்திலேயே ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னா, நம்ம புரோவிஷன் அந்த மாரிலாம் போட்டு நம்ம மாத்தி விடுறோம் பார்த்தீங்களா? அததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, புரியுதுங்களா ஃபிரெண்ட்ஸ்? அததான் என்ன சொல்றாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அடுத்த மாசம் தான் நம்ம சேலரிய குடுக்க போறோம். அடுத்த மாசம் சேலரிய குடுக்க போறோம். ஆனா அந்த சேலரியோட கணக்க வந்து நம்ம மார்ச் மாசத்திலேயே காட்டணும் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்ல தான் இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க. அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ்னா என்னது? ஏதாவது ஒரு எரர் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒண்ண வந்து போடாமலே விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு என்ட்ரிய வந்து போடாமலே விட்டுட்டாங்க. அந்த மாரி டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து என்ன சொல்றாங்க? ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ்ல வந்து அவங்க வந்து போடுறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம கடைசியா அந்த இயர் எண்ட் 31 மார்ச் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நம்ம நாமினல் அக்கவுண்ட்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? நாமினல் அக்கவுண்ட்ல என்னலாம் இருப்பாங்க? எக்ஸ்பென்ஸும் இன்கமும் இருப்பாங்க. எக்ஸ்பென்ஸ் இன்கம்னா இந்த சேலரி அக்கவுண்ட், அதுக்கப்புறமா ரெவென்யூ அக்கவுண்ட்ஸ், அதாவது சேலரி, ரெண்ட், வேற பர்ச்சேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா? பர்ச்சேஸ், சேல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நாமினல் அக்கவுண்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? நாமினல் அக்கவுண்ட்ல பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே நம்ம வந்து அந்த இயர் எண்ட் முடியிறப்ப 0 ஆக்கிருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இது எல்லாத்தையுமே அந்த இயர் எண்ட் முடியிறப்போ 0 ஆக்கிருவாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடுவாங்க. அது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டுக்கு மாத்துவாங்க. ஓகேங்களா? அத தான் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பை கேஷ், சேல்ஸ் பை கேஷ், அப்புறமா கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் சாம்பிள், இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜர்னல் ப்ராப்பர்ல வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க வந்து கூட்ஸ்ல தான் இப்போ நீங்க வந்து கூட்ஸ் வந்து கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அது எங்க போயிரும்னு சொன்னா பர்ச்சேஸ் புக்குக்கு போயிரும். ஆனா நீங்க ஏதோ ஒரு ஹோம் அப்ளையன்ஸ், இல்ல நீங்க வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, அந்த ஃபர்னிச்சர் வந்து கிரெடிட்ல வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்னிச்சரை நீங்க கிரெடிட்ல வாங்குறீங்கன்னா, இது வந்து நம்ம நம்ம வியாபாரம் சம்பந்தப்பட்டது கிடையாது. நம்ம வியாபாரத்துல பயன்படுத்த போறது. அத நீங்க ஜர்னல் ப்ராப்பர்லயே நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? யாராவது கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாமா? ஏதாவது சொல்லலாமா? ஓகே. நெக்ஸ்ட் கேஷ் புக். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேஷ் புக். இந்த கேஷ் புக்னு இது நம்ம மெயினா பார்க்குறோம். இது ஏன் பார்க்குறோம்னா, இதுல கொஞ்சம் முக்கியம் இருக்குது. ஏன்னா, இப்போ நம்ம வழக்கமா ஜர்னல், அதுக்கப்புறம் லெட்ஜர்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த கேஷ் புக்ல மட்டும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது 2வுமே இந்த கேஷ் புக் தான் செயல்படும்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
இந்த ரெண்டாவுமே இந்த கேஷ் புக் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதனால இதுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம இது வந்து நம்ம தனியா படிச்சுக்குவோம். ஓகே. நாம இது வந்து முன்னாடியே பார்த்தது தான். இப்போ நம்ம இதில கேஷ் புக் பார்க்க போறோம். கேஷ் புக் என்ன சொல்றாங்க? ஆல் த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். எல்லா டிரான்சாக்ஷனுமே கேஷ் புக்ல என்டர் அதாவது கேஷ் ரிலேட்டடா இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கேஷ் புக்ல போடுவாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல போடுறாங்க. இதுல வந்து என்ன இருக்கும்? பேமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, ரெசிப்ட்ஸ் வச்சிருப்பாங்க. கேஷ் உடைய பேமெண்ட்ஸும், ரெசிப்ட்ஸும் வச்சிருப்பாங்க. நம்ம ரிசீவ் பண்றோம் இல்லையா? நம்ம எங்கெல்லாம் பணம் நம்ம ரிசீவ் பண்றோமோ, எந்த இடத்துலலாம் நம்ம பணம் ரிசீவ் பண்றோமோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா டெபிட். ஓகேங்களா? எங்கெல்லாம் நம்ம வந்து பணத்த ரிசீவ் பண்றோமோ, ஏன் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அப்ப அது எல்லாமே டெபிட். எங்கெல்லாம் நம்ம பணத்த குடுத்துருக்கோமோ, அது எல்லாமே கிரெடிட். ஓகேங்களா? அங்க எங்கெல்லாம் பணம் குடுத்துருக்கோமோ, அது எல்லாமே கிரெடிட். அது எல்லாமே வந்து பேமெண்ட். ஓகேங்களா? அது எல்லாமே பேமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து முக்கியமா என்னதுன்னா, இது வந்து ஜர்னல், லெட்ஜர் 2வுமே கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஜர்னலாவும் கன்சிடர் பண்ணுவாங்க. லெட்ஜராவும் கன்சிடர் ஆயிக்கும். இதுவே ஸோ இதுதான் வந்து புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. ஸோ ஜர்னல் தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜர்னல வந்து நம்ம புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கேஷ் புக் வந்து ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? ஓகே. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டியிருக்காங்க. இந்த மாரி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னா, இந்த கேஷ் புக்ன்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்களா? நம்ம வழக்கமா பார்த்தோம் இல்லையா? நம்ம லெட்ஜர் பார்க்குறப்ப பார்த்தோம் இல்லைங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுவும் ஒரு டி ஷேப் அக்கவுண்ட்ல தான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க கேஷ் சைடும் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்லயும் டிரான்சாக்ஷன் நெறைய நடக்கும் பார்த்தீங்களா? அப்ப அது எல்லாத்தையுமே கேஷ் புக்லயே கொண்டு வந்துட்டாங்க. கேஷ்க்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பாங்க. பேங்க்குக்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பாங்க. அதே கிரெடிட் சைட்லயும் பார்த்தீங்கன்னா, கேஷ்க்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பாங்க. பேங்க்குக்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பாங்க. ஸோ இப்ப இங்க பாருங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு 2 டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். பேங்க் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க? ரூ. 42,000 போட்டிருக்காங்க. பேங்க் பேலன்ஸ் ரூ. 42,000னா, பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் நமக்கு என்ன தெரியும்? அது வந்து டெபிட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? டெபிட்ல ஏன் டெபிட்ல இருக்கும்? நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து அசெட். நம்மள்ட்ட இருக்கிற அசெட் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, டெபிட்ல தான் இருக்கும். ஏன் டெபிட்ல இருக்கு? நம்மளோட அசெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அசெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டெபிட்ல தான் இருக்கும். ஏன் டெபிட்ல இருக்கும்னா, இந்த நம்மள்ட்ட வந்திருக்கிற அசெட் எல்லாமே நம்ம யார்ட்ட இருந்து வாங்கியிருக்கோம்னா, நம்மளுடைய லயபிலிட்டி. அதாவது லயபிலிட்டினா யாரு? நம்மளுடைய கிரெடிட்டார். கிரெடிட்டார் கிட்டயும் நம்மளுடைய கேபிட்டல்ல குடுத்திருக்காரு இல்லையா? நம்மளோட ப்ரமோட்டர். அவர்கிட்ட இருந்து தான் இந்த பணம் பூராவுமே நமக்கு வந்திருக்கு. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே அசெட் வந்து டெபிட் சைடு தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அசெட் வந்து டெபிட் சைடு. ஓகேங்களா? அப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து 42,000 வந்து இருக்குதுன்னு சொன்னா 42,000 டெபிட் பேலன்ஸ்ல நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி கேஷ் பேலன்ஸ் வந்து 15,000 குடுத்துருக்காங்கன்னு சொன்னா நம்ம டெபிட் சைடுல கேஷ் பேலன்ஸ் எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் பை செக். பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் பை செக் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட்டுக்கு பணம் போயிருக்குது. பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட்டுக்கு பணம் போயிருக்குது. எவ்வளவு போயிருக்குது? ரூ. 12,000 போயிருக்குது. ஓகேங்களா? ரூ. 12,000 போயிருக்குது. அப்போ பேங்க் அக்கவுண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? பேங்க் அக்கவுண்ட் தான் கொடுத்துருக்காரு. அப்போ பேங்க் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்ணிருப்பாங்க. ரூ. 12,000 கிரெடிட் இங்க ஆயிருக்கு பாத்தீங்களா? பர்ச்சேஸ்க்காக ரூ. 12,000 கொடுத்துருக்காங்க. அதே இது டெபிட் சைட்லயும் இருக்கும். சாரி, இங்க பர்ச்சேஸ்க்குன்ட்டு 12,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் தான் இங்க வரும். ஸோ அது மட்டும் தான் இங்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது அதுக்கு ஈக்குவலண்டான பர்ச்சேஸ் சைட்ல பர்ச்சேஸ் லெட்ஜர் அக்கவுண்ட் பர்ச்சேஸ் புக்ல எழுதியிருப்பாங்க. அதாவது இங்க ஒரு அக்கவுண்டோடைய 12,000 இங்க போட்டாங்க. பர்ச்சேஸ்ல வந்து ஒன்னு இங்க போட்டிருப்பாங்க. இன்னொன்னு வந்து இன்னொரு பர்ச்சேஸ் புக்ல எழுதியிருப்பாங்க. பர்ச்சேஸ் இப்போ ஏன்னா இதுல 2 அக்கவுண்ட் சொன்னேன் பாத்தீங்களா? ஒன்னு பேங்க் அக்கவுண்ட், இன்னொன்னு பர்ச்சேஸ் அக்கவுண்ட். அந்த பேங்க் அக்கவுண்ட் ரிலேட்டடான டீடைல்ஸை நம்ம இங்க எழுதிட்டோம். 12,000 பர்ச்சேஸ்க்குன்ற உள்ளதை நம்ம இங்க எழுதிட்டோம். இதே இது பர்ச்சேஸுக்குள்ள டீடைல்ஸ் எங்க எழுதிடுவாங்க? பர்ச்சேஸுக்குன்னு ஒரு லெட்ஜர் இருக்கும் பாத்தீங்களா? அந்த பர்ச்சேஸோடைய லெட்ஜர்ல எழுதிடுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? இது ஒண்ணு. அப்புறம் இதுல இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா என்னன்னா, கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க். கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க். இந்த இந்த என்ட்ரியை மட்டும் பாத்தீங்கன்னா, 2 என்ட்ரியுமே நமக்கு ஒரு டெபிட் சைட்லயும் கிரெடிட் சைட்லயும் வந்துரும். டெபிட் சைடு என்ட்ரியும் சரி, கிரெடிட் சைடு என்ட்ரியும் சரி, 2மே வந்துரும் நமக்கு இங்க. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் அப்படின்னா பேங்க்ல இருந்து பணம் வந்து கேஷுக்கு போயிருக்குது. பேங்க்ல இருந்து பணம் வந்து கேஷுக்கு போயிருக்கு. அப்ப பேங்க் சைடுல 10,000 டெபிட் பண்ணிருப்பாங்க. பேங்க் சைடுல 10,000 இந்த பாத்தீங்களா? பேங்க் சைடுல 10,000 சாரி, பேங்க் சைடுல வந்து 10,000 கிரெடிட் பண்ணிருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னு சொன்னா கேஷ் சைடுல 10,000 டெபிட் பண்ணிருப்பாங்க. எழுதுறது மாத்தி மாத்தி எழுதியிருப்பாங்க. ஏன்னா அது அப்படிதான் எழுதியிருப்பாங்க. அப்படிதான் எழுதணும். அதனால அது மாத்தி மாத்தி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க முக்கியமா ஒரு கான்ட்ரான்னு போடுறாங்க பார்த்தீங்களா? கான்ட்ரான்னு ஒண்ணு சீன்னு ஒண்ணு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது வந்து கான்ட்ரான்னு சொல்றாங்க. இது இந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கும், கேஷ் அக்கவுண்ட்டுக்கும் நடக்கிறப்போ, இந்த டிரான்சாக்ஷன் வந்து கான்ட்ரான்னு போட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கான்ட்ரான்னு போட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பெட்டி கேஷ் புக். இந்த பெட்டி கேஷ் புக் வந்து எதுக்குள்ள வருதுன்னு சொன்னா, நீங்க நம்ம நம்ம வந்து இப்ப எது பார்த்தோம்? ஜர்னலுக்குள்ள டைப்ஸ் பார்த்தோம். அந்த ஜர்னலுக்குள்ள இந்த கேஷ் புக்குக்குள்ள இந்த இந்த பெட்டி கேஷ் அதுக்குள்ள தான் வருதுன்ற மாரி இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்?
அடுத்து பெட்டி கேஷ் புக். இந்த பெட்டி கேஷ் புக் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ரெப்படிட்டிவா டிரான்சாக்ஷன்ஸ் நமக்கு நடந்துட்டு இருக்கும். ஆஃபீஸ பொறுத்த வரைக்கும் ரெப்படிட்டிவா நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் அந்த ஆட்டோ ஃபேர், அதுக்கப்புறமா டெய்லி ஏதாவது டீ எக்ஸ்பென்சஸ், பஸ் ஃபேர், அன்லோடிங் சார்ஜஸ் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதா எக்ஸ்பென்ஸ் நடந்துட்டு இருக்கும். ரெப்படிட்டிவா டெய்லி நடந்துட்டு இருக்கும். அப்ப இது ஒன்னொன்னையுமே வந்து மெயின் கேஷியரே வந்து இந்த ஒர்க் எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பர்டனா வரும். புக்கும் வந்து பெரிய புக்கா வரும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு, நம்மளோட மெட்டீரியலிஸ்டிக் பிரின்சிபிள் இருக்கு பாத்தீங்களா? மெட்டீரியலிஸ்டிக் பிரின்சிபிள்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப தேவையில்லாத விஷயத்த எல்லாத்தையும் போட்டு உள்ளுக்குள்ள கொண்டு வந்து எழுதிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? மெட்டீரியலிஸ்டிக் பிரின்சிபிள்ல ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் உள்ள கொண்டு வாங்க, நிறைய தேவையில்லாததை வெளியே வச்சுக்கோங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் படியுமே பெட்டி கேஷ் புக்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல இந்த பெட்டி கேஷ் புக்னு வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹெட் கேஷியர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட இருந்து ஒரு பெட்டி கேஷ் அமௌண்ட் ஒரு மாசம் ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரி, மாசம் ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. அட்வான்ஸா வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்ன பண்றாங்களாம், அட்வான்ஸ் பேமெண்ட்டா வாங்குறாங்களாம். அட்வான்ஸ் பேமெண்ட்டா அந்த பெட்டி கேஷுக்குன்னு வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல, அதாவது ஹெட் கேஷியர் வந்து அட்வான்ஸா நீ சின்ன சின்ன செலவை மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதை வாங்கி வச்சுக்கிட்டு இதை வாங்கி வச்சுக்கிட்டு பெட்டி கேஷ் ஷுட் சப்மிட் த அக்கௌண்ட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? இதை வாங்கி வச்சுட்டு அவங்க பெட்டி கேஷ் பண்ணுவாங்க. இது எப்படின்னு காட்டுறேன் பாருங்களேன். ஓகேங்களா? இந்த ஜேர்னல்ல பாருங்க என்ன என்ட்ரி போட்டிருக்காங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட்ல இருந்து ஹெட் கேஷியர் வந்து பர்ச்சேஸ் அந்த பெட்டி கேஷ் அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த 2000 ரூபாய் வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இதான் பெட்டி கேஷ் புக்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பெட்டி கேஷ் புக்னு சொல்றாங்க. இதுல அமௌண்ட் ரிசீவ் சைடுல பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்துருச்சு. 2000 ரூபாய் வந்துருச்சு. ஓகேங்களா? வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஆட்டோ ஃபேருக்கு எவ்வளோ வந்துச்சு, ஒரு 55 ரூபா வந்துச்சு. கொரியருக்கு ஒரு 40 ரூபா வந்துச்சு. போஸ்டலுக்கு இவ்வளோ வந்துச்சு. எரேசர் பென்சில்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா ஒரு ஒரு என்ட்ரியா போட்டிருக்காங்க. போட்டுட்டு கடைசியில் இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோட்டல் அமௌண்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் வச்சுட்டு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குது, 1487 ரூபா வந்திருக்குது. 1487 ரூபா வந்திருக்குது. இப்போ 1487 ரூபாயிலிருந்து அவங்க 2000 ரூபா வாங்கி வச்சிருந்தாங்கல்ல, கழிச்சோன்னா 513 ரூபா. கழிச்சோன்னா 513 ரூபா. இப்போ இந்த 1487 ரூபா வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து ஜேர்னல் என்ட்ரி கொடுக்குறாங்க பாருங்க. ஜேர்னல் என்ட்ரிலாம் போட்டிருக்காங்க. போஸ்டேஜ் இங்கே நம்ம மொத்தமாக தனித்தனியாக போட்டுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, ஒன்றுனா அதை போடாமல் மொத்தமாக போட்டாங்க ஒரு ஹெட்ல. போஸ்டேஜ்னு ஒன்று, டெலிஃபோன் ஒன்று, கன்வெயன்ஸ் ஒன்று, ஸ்டேஷனரி ஒன்று, மிஸ்சலினியஸ் ஒன்று போட்டு 1487 ரூபா வந்துருச்சுன்ட்டு போட்டாங்க மொத்தமாக. போட்டு என்ன பண்ணிட்டாங்க, 1487 ரூபா இப்படி தான் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி காட்டிட்டாங்க. ஓகேங்களா? காட்டிட்டு திரும்ப என்ன பண்ணிடுறாங்க, இந்த 1487 ரூபா தானே பெட்டி கேஷியர் இருந்து வெளியே போச்சு, அந்த 1487 ரூபாயை திரும்ப கொடுத்துறாங்க. ஓகேங்களா? இது புக்ல கொடுத்துருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து அந்த அட்வான்ஸா வாங்குறாரு பாத்தீங்களா, அதுதான் வந்து இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அதோட முடிஞ்சிச்சு. இதோட யூனிட் 2 வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து யூனிட் 3 பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ நமக்கு என்ன தோணும், எப்போ நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், ஜேர்னலை பார்த்துட்டோம், லெட்ஜரை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் முறைப்படி பார்த்தா நம்ம ட்ரையல் பேலன்ஸுக்கு தானே போகணும். நீ ஏன்பா தேவையில்லாம பேலன்ஸ் ஷீட் பக்கம் திரும்பிட்ட அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஏன் நீங்க பேங்க் ரிகல்ஸ் நம்ம எதுக்கு தேவையில்லாம நம்ம பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஏன் இது பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு வந்து கேஷ் புக்ல வந்து ஒரு என்ட்ரி நம்ம போட்டுட்டு இருப்போம். ஓகேங்களா? கேஷ் புக்ல வந்து நம்ம வந்து என்ட்ரிஸ் போட்டுட்டு இருப்போம். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கேஷ் புக்ல வந்து போட்டுட்டு இருப்போம். சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கம்பெனிக்குன்னு சொல்லி பேங்க் பாஸ்புக் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? பேங்க் பாஸ்புக் ஒன்று வந்து வச்சிருப்பாங்க. அந்த பேங்க் பாஸ்புக்லயும் என்ட்ரிஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கணும், இங்க கேஷ் புக்ல பேங்க் ரிலேட்டடா உள்ள என்ட்ரிஸ் இருக்கும், பாஸ்புக்லயும் அந்த என்ட்ரிஸ் இருக்கும். அப்ப இந்த ரெண்டு என்ட்ரிஸுமே என்ன பண்ணி வரணும், மேட்ச் ஆகி வரணும். ஓகேங்களா? கேஷ் புக்கும் சரி, பாஸ்புக்கும் சரி, நமக்கு வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகி வரணும். அப்படி சில நேரத்துல மேட்ச் ஆகாம வரும். ஓகேங்களா? மேட்ச் ஆகாம வரும். இந்த ரெண்டுமே மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னாதான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பான ட்ரையல் பேலன்ஸுக்கு வந்து நம்மளால போக முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னு சொன்னாதான் அடுத்த ஸ்டெப்பான ட்ரையல் பேலன்ஸுக்கு வந்து நம்ம போக முடியும். அப்படி இது மேட்ச் ஆகலைன்னு சொன்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸுக்கு போக முடியாது. அதனால பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போகணும். அதனால
இங்கே அவங்க ட்ரையல் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதனால தான் அந்த நடுவில் நம்மளை பிளாக் பண்ணி இந்த பேங்க் ரீகன்சிலேஷனை படிச்சுட்டு அடுத்ததுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இதுல என்ன சொல்றாங்க? பேங்க் reconciliation statement is a document that compares a company's internal accounting. Compares bank reconciliation statementன்றது compares a company's internal accounting records with the bank's record to ensure they match. ஓகேங்களா? இன்டர்னல் அக்கௌண்ட்டையும் பேங்க் ரெக்கார்டையும் மேட்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து ஓகேங்களா, இது இது ஒரு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. பேங்க் பாஸ்புக் வந்து மிரர் இமேஜா இருக்கும். பேங்க் பாஸ்புக்கும் கேஷ் புக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிரர் இமேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஏன் அப்படி மிரர் இமேஜா இருக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த பேங்க் நீங்க பேலன்ஸ் பாருங்களேன். பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? 3,00,000 ரூபாய். 3,00,000 எங்க இருக்குது? டெபிட் சைட்ல இருக்குது. பேங்க் பேலன்ஸ், கம்பெனியோட பேங்க் பேலன்ஸ் 3,00,000 டெபிட் சைட்ல இருக்குது. ஆனா இங்க பேங்க் பாஸ்புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கிரெடிட் சைட்ல இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிற இந்த 3,00,000 கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்கும். ஏன் இங்க கிரெடிட், ஏன் இங்க டெபிட் அப்படின்னு சொன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டெபிட்னா என்ன, கிரெடிட்டா என்னன்றத சொல்றப்போ இந்த சொன்னீங்கல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பெனியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு நம்மள்ட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ், இந்த கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மள்ட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் வந்து யாரு கொடுத்தா? நம்மளோட ப்ரொமோட்டர் கொடுத்தாரு. நம்மளோட ப்ரொமோட்டர் வந்து நம்மள்ட்ட கொடுத்த பணம். ஓகேங்களா? நம்மள்ட்ட கொடுத்த பணம். பேங்கோட பார்வையில பேங்கோட அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து நம்மள்ட்ட கொடுத்த பணத்தை தான் வச்சிருக்கோம். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் டெபிட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் வந்து டெபிட். ஆனா இதுவே நீங்க பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கிட்டீங்க சொன்னா, பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க்குக்கு நம்ம பணம் கொடுத்துருக்கோம். பேங்க்குக்கு நம்ம பணம் கொடுத்துருக்கோம். ஸோ பேங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்போ, பேங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாக்குறப்போ பேங்க்குக்கு நம்மள்ட்ட இருந்து வாங்கின 3,00,000 கிரெடிட். ஓகேங்களா? பேங்க்குக்கு நம்மள்ட்ட இருந்து வாங்கின 3,00,000 கிரெடிட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதனால பேங்கோட சைட்ல இருந்து பாக்குறப்போ இது கிரெடிட்டா தெரியும். அதுவே நம்ம கம்பெனியோட சைட்ல இருந்து பாக்குறப்போ இது வந்து டெபிட்டா தெரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதனால இதனால எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க் பாஸ்புக் அப்படின்றது கம்பெனியோட கேஷ் புக்குடைய மிரர் இமேஜா இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடுல தெரியும், ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடுல தெரியும்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான். இதை சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது சும்மா கேட்கறப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். பேங்க் பாஸ்புக் வந்து மிரர் இமேஜா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம். ஸோ சும்மா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இப்போ இதுல ஏன் இந்த தப்பு வருது? ஏன் பேங்க் புக்கும் கேஷ் புக்கும் சேர்த்து கரெக்டா வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணு வந்து பேங்க் அக்கவுண்ட்ல வந்து ஏதாவது எரர்ஸ், தப்பு என்ட்ரி போட்டவங்க தப்பு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மேக்ஸிமம் வராது. கம்பெனி அக்கௌண்டன்சி வந்து யாராவது தப்பு வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி தவறு நடந்ததுனால இந்த எரர்ஸ் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சின்னதா சொல்லிடுறாங்க. அடுத்து முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்ட்ரிஸ் which do not require change in cash book. அது இது இந்த லைன் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைனுக்கு வந்துருவோம். என்ட்ரிஸ் ஆரிஜினேட் ஃபர்ஸ்ட் இன் கேஷ் புக். என்ட்ரிஸ் ஆரிஜினேட் ஃபர்ஸ்ட் இன் கேஷ் புக். முதல்ல கேஷ் புக்ல தான் அந்த என்ட்ரி வந்திருக்குமா? அவங்க என்ன சொல்றாங்களா, கேஷ் புக்ல தான் அந்த என்ட்ரி வந்திருக்குமா, பாஸ்புக்ல அந்த என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காதான். அது என்ன மாதிரி என்ட்ரிப்பா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஓகே தானே இருக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. ஆ ஓகே. இப்போ என்ட்ரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரிஸ் வந்து எங்கே வருதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த கேஷ் புக்ல வந்து ஆரிஜினேட் ஆகுதான். கேஷ் புக்ல ஆரிஜினேட் ஆகுது. ஆனா பாஸ் புக்ல ஆரிஜினேட் வர மாட்டேங்குது அப்படின்னா அது என்ன என்ட்ரியா இருக்கும் அப்படின்னு சொன்னா ரெண்டு என்ட்ரி சொல்றாங்க. ஒன்னு வந்து
நம்மள்ட்ட வந்து யாராவது வந்து கடன் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் கடன் கொடுத்துருப்பாரு. நம்ம என்ன பண்றோம் கம்பெனில இருந்து, சரிங்க இந்த உங்க கடன் அமௌண்ட்டை நீங்க வச்சுக்கோங்க. செக் தரேன் நீங்க கொண்டு போய் பேங்க்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் கொடுத்துறோம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு எக்ஸ்ன்றவருக்கு நம்ம செக் கொடுத்துறோம். இந்த எக்ஸ்ன்றவர் என்ன பண்றாரு, செக்கை வாங்கிட்டு போய் போடாம பத்திரமா வச்சுக்கிறாரு. நல்ல கம்பெனி தான், கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவாரு, பவுன்ஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு பத்திரமா அவர் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், நம்மளோட கேஷ் புக்ல வந்து இந்த செக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? செக் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம டெபிட்டோ கிரெடிட்டோ பண்ணிடுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம டெபிட்டோ கிரெடிட்டோ நம்ம பண்ணிடுவோம். ஆனா பாஸ்புக்ல இந்த என்ட்ரி இருக்காது. ஓகேங்களா? பாஸ்புக்ல இந்த என்ட்ரி இருக்காது. அதே மாதிரி செக்கை வந்து நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். பேங்க்ல போய் செக்கை வந்து நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம். ஆனா பேங்க் சைடில் கிரெடிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பேங்க் சைடில் நம்ம கலெக்ஷன் போய் எல்லாமே வரணும் இல்லையா, கலெக்ஷன்லாம் வரணும் இல்லையா, ஸோ கிரெடிட் ஆயிருக்காது. ஸோ அப்படி வர்றப்போ அந்த என்ட்ரியும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கலெக்ஷனுக்குன்னு சொல்லி போயிருக்கிற அந்த என்ட்ரியும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கேஷ் புக்ல நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். நான் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு செக் கலெக்ஷன் போட்டிருக்கேன்னு சொன்னா, நான் இங்க 1000 ரூபான்னு எழுதிடுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து 1000 ரூபாய் எழுதுவேன். இதே மாதிரி நான் வந்து ஒருத்தருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நான் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட இருந்த பணம் வந்து அவருக்கு வந்து போகுது அப்படின்னு சொன்னா, நான் என்னோட கிரெடிட் சைடில் நான் வந்து அந்த பணத்தை எழுதிடுவேன். ஆனா பாஸ்புக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 2 என்ட்ரியுமே இருக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாஸ்புக்ல இந்த 2 என்ட்ரியுமே இருக்காது. அப்ப நம்ம இந்த ரீகான்சில் பண்றப்போ இந்த என்ட்ரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 2 என்ட்ரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, பாஸ்புக்கை எடுத்து பாஸ்புக்ல அதாவது பாஸ்புக்ல நீங்க நம்ம வராம என்ட்ரி போட முடியாது. நம்மளா ஒரு பேங்க் ரிகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்னு வச்சிருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளா பேங்க் ரிகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று வச்சிருப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த 2 என்ட்ரியும் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த 2 என்ட்ரியும், அந்த பாஸ்புக்ல வராத அந்த 2 என்ட்ரியும் நம்ம போட்டோம்னு சொன்னா, பாஸ்புக்கும் கேஷ் புக்கும் மேட்ச் ஆயிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாஸ்புக்கும் கேஷ் புக். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து கேஷ் புக்ல வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் வந்து கேஷ் புக்ல ஆரிஜினேட் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த ரெக்டிஃபிகேஷனை எங்க கொண்டு போய் போடணும், பாஸ்புக்ல போடணும். கேஷ் புக்கை நம்ம தொட தேவையில்லை. பாஸ்புக்ல விட்டு போன அந்த என்ட்ரிஸை மட்டும் நம்ம போட்டா போதும். இதுவே இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னு சொன்னா, பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆயிருக்கும் என்ட்ரிஸ் வந்து, பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆயிருக்கும். அது எந்தெந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் ஆரிஜினேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேங்க் ஏதாவது சார்ஜ் போட்டிருப்பாங்க, அது ஆயிருக்கும். சேவிங்ஸ் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க, அது. ஓவர் டிராஃப்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், அமௌண்ட் கலெக்டட் பை பேங்க் ஆன் ஸ்டாண்டிங் செக்ஷன். ஏதாவது நம்ம ஸ்டாண்டிங் செக்ஷன் கொடுத்துருப்போம், அதுக்காக அவங்க பணம் எடுத்திருப்பாங்க. அதாவது இல்லைனா பே பண்ணியிருப்பாங்க, ஸ்டாண்டிங் செக்ஷன் படி பே பண்ணியிருப்பாங்க, கிரெடிட் பண்ணியிருப்பாங்க, பே பண்ணியிருப்பாங்க. டைரக்ட் பேமெண்ட்ஸ் இன்டு பேங்க் மேடு பை ட்ரேடர்ஸ், கஸ்டமர்ஸ். யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு பணம் போட வேண்டியிருக்கும், நம்மள்ட்ட ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு போய் அக்கௌண்ட்ல போய் பணத்தை போட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை நடக்கும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி செக் டிசானர் ஆகிறப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா பாஸ்புக்ல என்ட்ரி இருக்கும். ஸோ இந்த என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கே இருக்கும்னு சொன்னா, பாஸ்புக்ல என்ட்ரி இருக்கும். இந்த என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா XYZன்னு இந்த என்ட்ரிஸ் எல்லாம் பாஸ்புக்ல இருக்கும். ஆனா இதோட எந்த அடையாளமும் பார்த்தீங்கன்னா கேஷ் புக்ல இருக்காது. ஓகேங்களா? கேஷ் புக்ல இருக்காது. ஸோ இப்படி ஒரு ஸ்டெப் வருதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, பேங்க் ரிகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல கேஷ் புக் சைடுக்குன்னு சொல்லி போட்டு இந்த இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு என்ட்ரியையும் நம்ம இங்க எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ இங்க எழுதி நம்ம என்ன பண்ணிடணும், கேஷ் புக்கையும் பாஸ்புக்கையும் டேலி பண்ணிடணும். ஸோ என்ன பண்ணோம்னா, பேசிக்கா நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாஸ்புக்ல என்ட்ரி இல்ல, கேஷ் புக்ல தான் என்ட்ரி இருக்குதுன்னு சொன்னா, பாஸ்புக் சைடுக்கு ஒரு என்ட்ரி போட்டு எழுதி வச்சுக்கணும். இதுவே பாஸ்புக்ல என்ட்ரி இருக்குது, கேஷ் புக்ல என்ட்ரி இல்லைன்னு சொன்னா, கேஷ் புக்கு நம்ம ஒரு என்ட்ரியை போட்டு எழுதி வச்சு 2யும் ரீகன்சைல் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்ப பாருங்க, இது வந்து பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பேங்க் சைடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல இந்த 2 என்ன போட்டிருக்காங்க, செக் டெபாசிட்டடு பட் நாட் yet கிரெடிட்டட். ஓகேங்களா? இது வந்து கேஷ் புக்ல என்ட்ரி இருக்காது. செக் இஷ்யூடு பட் நாட் yet பிரசன்டட், இதுவும் கேஷ் புக்ல என்ட்ரி இருக்காது. ஸோ இதுதான் அந்த பேங்க் சைடுக்குள்ள ஃபார்மேட். பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டோடைய பேங்க் சைடோட ஃபார்மேட். இதுவே கேஷ் புக்கோட ஃபார்மேட்னா பாருங்க என்னெல்லாம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை பேங்க், டிவிடெண்ட்ஸ் கலெக்டட் பை பேங்க், பேங்க் சார்ஜஸ், செக் டிசானட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் கேஷ் புக்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2யும் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், கேஷ் புக் எடுத்து வச்சுக்கணும் ஒரு பக்கம் பாஸ்புக் எடுத்து வச்சுக்கணும். 2யும் எடுத்து வச்சுட்டு 2யும் டேலி பண்ணி கொண்டு வந்துட வேண்டியதான். அவ்வளவுதான். அதுதான் பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 4 ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் படி என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஜேர்னல் பார்த்துட்டோம், அதுக்கடுத்து லெட்ஜர் பார்த்துட்டோம், அதுக்கு நடுவில் பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அழகா இப்போ ட்ரையல் பேலன்ஸ் போட போறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா,
இட் இஸ் a லிஸ்ட் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ் drawn from the லெட்ஜர். லெட்ஜர்ல இருந்து டெபிட் அண்ட் கிரெடிட் எல்லாத்தையுமே நம்ம மொத்தமா எடுத்து ட்ரையல் பேலன்ஸ்ல வரிசையை பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த மொத்தமா அந்த ஓவர் வியூ பார்க்குறப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணுதான், அரித்மெட்டிக்கல் அக்யூரசி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் வந்துருச்சுன்னு சொன்னா அரித்மெட்டிக்கலா நம்ம ரெண்டு பக்கமும் வந்து அக்யூரேட்டா ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா ஆனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் எனக்கு ஒண்ணு போல வந்துருச்சுப்பா அப்படின்னா அப்படின்னா நான் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா கிடையாது. இல்ல அப்படி பண்ணீங்கன்னு சொன்னா கூட வேற எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா பொதுவா இதுல வந்து இங்க இது ஓகே வரும்போது அரித்மெட்டிக்கலா ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஓகே. இது வந்து சும்மா நம்ம லைட்டா என்ன என்ட்ரிஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ்க்கு எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஜர்னல் என்ட்ரிஸ். அடுத்து இப்போ கேஷ் அக்கௌண்ட்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் இல்லையா? கேஷ் அக்கௌண்ட்னு சொல்லி போட்டிருப்போம். கேஷ் அக்கௌண்ட்னு சொல்லி போட்டிருக்கிறதுல இருந்து அடுத்து வந்து ட்ரையல் பேலன்ஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சைடு கேஷ் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்க. இந்த 1 லேக்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து தான் ட்ரையல் பேலன்ஸ். இந்த இந்த இங்க இருக்குது பார்த்தீங்களா? இதான் ட்ரையல் பேலன்ஸ். சாரி, இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். இதுல என்ன பண்ணிருக்காங்க? கேஷ் அக்கௌண்ட் இருக்குது பாத்தீங்களா? கேஷ் அக்கௌண்டோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது? 1 லேக் இருக்குது. அதை இங்க போட்டாங்க. அடுத்து பாருங்க. அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குதுங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குதுங்களா? அதோட ஒரு 1 லேக் கிரெடிட் பேலன்ஸ் அது இங்க போட்டுறாங்க. இப்படிதான் ஒரு அக்கௌண்ட்டுக்கா போட்டுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்டோடதையும் மொத்தமா போட்டாங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்னு வந்துடும். நமக்கு ரெண்டு பக்கமும் சேமா வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கார்த்திக் ராஜா சார், பாஸ்புக் வித் கஸ்டமர்ஸ்னு கேக்குறீங்களா சார்? ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சார், இப்போ பாஸ்புக்ன்றது வந்து வித் கஸ்டமர்ஸ் இல்லை. இப்போ நம்ம பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம கிட்ட கேஷ் புக் இருக்கும். நம்ம ரிலேட்டடா ஒரு பாஸ்புக்கும் நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா? நம்மளுடைய பேங்க் தனியா கம்பெனிக்கும் தனியா நம்ம ஒரு பாஸ்புக்கும் வச்சிருப்போம் இல்லையா? ஒரு கேஷ் புக் வச்சிருப்போம். அந்த கேஷ் புக்ல வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? கேஷ் புக்ல வந்து இந்த கேஷ் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேங்க் ரிலேட்டடான கண்டென்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? அதுல பேங்க் ரிலேட்டடான கண்டென்ட் ரெண்டுமே கொடுத்துருப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த கேஷ் புக்கும் டேலி ஆகணும், பாஸ்புக்கும் டேலி ஆகணும். இந்த கேஷ் புக்ல கொடுத்துருக்கிற உங்களுக்கு ஒருவேளை இது கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ? இந்த கேஷ் புக்ல பேங்க் சைடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல தான் நம்ம பேங்க்ல ரிலேட்டடான என்ட்ரிஸ் எல்லாம் போட்டிருப்போம். ஓகேங்களா? புரியுதுங்களா சார்? ஸோ ஸோ அதுதான் ரெண்டு சைடும் மேட்ச் பண்றோம். கேஷ் புக்ல இருக்கிற பேங்க் சைடுன்னு சொல்லி ஒரு இது இருக்கும், காலம் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பாஸ்புக்கையும் மேட்ச் பண்றோம். கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிற இதை நம்ம எடுக்க மாட்டோம். எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மேட்ச் பண்றது எல்லாமே நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணுவோம். அதாவது இப்ப கம்பெனில வந்து குமார்னு நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னு சொன்னா, நம்ம குமாரோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எதுவுமே நம்ம வாங்க தேவையில்ல. குமார் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியது, குமாருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது, அவ்வளவுதான். இதுதான் நம்ம கணக்குல வச்சிருப்போம். ஓகேங்களா சார்? ஓகே. அடுத்து நம்ம இந்த இந்த இது பார்த்துடலாம். ஓகே. இப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரையல் பேலன்ஸ் வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் வந்து 1 லேக் இருக்குதுன்னு சொன்னா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் வந்து 1 லேக். ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி போட்டுருவாங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வந்து 10,000 இருக்குதுன்னு சொன்னா பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வந்து 10,000. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுக்குமா போட்டுற வேண்டியதான் நம்ம. அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட்ல 60,000னா 60,000, ரெண்ட் அக்கௌண்ட்ல 5,000னா 5,000. அடுத்து இந்த மாதிரி ஒன்னொன்னுல நம்ம போட்டுற வேண்டியதான். அது போட்டோம்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் கிடைச்சிரும். இவ்வளவுதான். பெரிய கஷ்டம் இல்லை. லெட்ஜர்லேருந்து நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் போகிறது ரொம்ப ஈஸி. லெட்ஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து நமக்கு போகிறது வந்து ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் ட்ரையல் பேலன்ஸ். ஆனால் இதில் சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது அடுத்து சொல்கிறாங்க பாருங்க. முக்கியமாக இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது அடுத்து தான். இதுல வந்து எரர்ஸ் வரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க நம்ம போறப்ப தான் நமக்கு எரர்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. இதுல எரர் என்னன்னா சொல்றாங்கன்னு சொன்னா, கிளரிக்கல் எரர், எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன், எரர்ஸ் ஆஃப் கமிஷன், காம்பன்சேட்டிங் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 எரர் வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரின்சிபல் எரர் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்னு சொல்றாங்க. இந்த எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னு சொன்னா நம்ம மொத்தமா மறந்துடுறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். குமார் அப்படின்றவங்கள்ட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் சொன்னா, இந்த டிரான்சாக்ஷனை நம்ம மொத்தமா விட்டுறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து எரர் ஆஃப் ஒமிஷன். ஓகேங்களா? மொத்தமா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எரர் ஆஃப் ஒமிஷன். இது வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸை பாதிக்காது. ஏன் ட்ரையல் பேலன்ஸை பாதிக்காது? ஏன்னா இப்படி ஒரு டிரான்சாக்ஷனே நம்ம வந்து உள்ளுக்குள்ள போடல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி ஒரு பேலன்ஸே நம்ம கார்த்திக் ராஜா சார், ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்படி நம்ம ஒரு இதே போடலை, அப்போ பிரச்சனை கிடையாது. இப்படி நம்ம ஒரு என்ட்ரியே போடல, அப்போ ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்துடும். ட்ரையல் பேலன்ஸ் ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்துடும். ஆனால் இதுல இன்னொரு டைப் இருக்குது. பார்ஷியல் ஒமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. பார்ஷியல் ஒமிஷன்ல என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்டோட மட்டும் போட்டிருப்பாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டை மட்டும் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா குமார் அக்கௌண்டோட கிரெடிட்டை மட்டும் போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் போட்டிருப்பாங்க. அப்படின்றப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பார்க்குறப்போ ஒரு சைடு எக்ஸ் இருக்கும், ஒரு சைடு ஒய், ரெண்டும் மாறி மாறி வந்துடும்.
ஓகேங்களா? எக்ஸ்ன்னு ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டுமே மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பார்ஷியல் ஒமிஷன் அப்படின்றது வந்து ட்ரையல் பேலன்ஸை வந்து பாதிக்கும். பார்ஷியல் ஒமிஷன் ட்ரையல் பேலன்ஸை பாதிக்கும். அதுவே ஃபுல் ஒமிஷன் கம்ப்ளீட் ஒமிஷன் அப்படின்னு சொன்னா ட்ரையல் பேலன்ஸை பாதிக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து எரர்ஸ் ஆஃப் கமிஷன் சொல்றாங்க. எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்க வந்து போஸ்டிங் போடுறப்போ தப்பான சைடில் போய் போஸ்டிங் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ராங் அமௌண்ட்டை கரெக்டான சைடில் போடிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ராங் அமௌண்ட்டை ராங் சைட்லேயே பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா டோட்டலிங்ல ஏதாவது எரர் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா பேலன்ஸ் பண்றதுல எரர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க கிளரிக்கல் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வருது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எரர்ஸ் ஆஃப் கமிஷன் சொல்றாங்க. இது வந்து டேலியை வந்து இது வந்து நம்மளோட ட்ரையல் பேலன்ஸ் வந்து பாதிக்கும். ஓகேங்களா? இந்த வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வந்து பாதிக்கும். அடுத்து காம்பன்சேட்டிங் எரர்னு சொல்றாங்க. காம்பன்சேட்டிங் எரர் வந்து ட்ரையல் பேலன்ஸை பாதிக்காது. ட்ரையல் பேலன்ஸை பாதிக்காது. காம்பன்சேட்டிங் எரர் இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் டேலி ஆகி வந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னா இதுல என்ன ஆயிருக்கும்னு சொன்னா இப்போ நமக்கு டெபிட் சைடில் எங்கேயாவது ஒரு இடத்துல 1000 ரூபாய் போட வேண்டியதை 900 ரூபான்னு போட்டு வச்சிருப்பாங்க. டெபிட் சைட்லேயே 900 ரூபான்னு போட்டு வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 1000 ரூபான்னு போட வேண்டியதை 1100 ரூபான்னு போட்டு வச்சிருவாங்க. அப்போ ஒரு சைடு 1000 ஒரு சைடு 100 ரூபாய் ஏறி இருக்கும், ஒரு சைடு 100 ரூபாய் குறைஞ்சிருக்கும். ஸோ ரெண்டுமே காம்பன்சேட் ஆகி ட்ரையல் பேலன்ஸ் வரும்போது ரெண்டுமே சேமா வந்துடும். ஓகேங்களா? ரெண்டுமே ட்ரையல் பேலன்ஸ்ல வரும்போது ரெண்டுமே சேமா வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை வந்து காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ட்ரையல் பேலன்ஸை பாதிக்காது. அடுத்து எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல். இந்த எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ன்றது நம்ம அக்கௌண்டிங் பிரின்சிபல் வயலேட் பண்ணி ஏதாவது தப்பா ஒன்று என்ட்ரி பண்ணிடுவாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கம்பெனி இப்போ வந்து மொபைல் சேல்ஸ் பண்ற கம்பெனி வந்து மொபைல்ஸ் வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரு 50,000 ரூபாய்க்கு மொபைல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை தான் நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல போடணும். ஆனா ஒருவேளை இந்த மொபைல் இந்த விக்கிற இந்த கடைக்காரங்க வந்து ஒரு ஒரு ஃபர்னிச்சர் ஒரு சோஃபா வந்து வாங்கி போட்டிருக்காங்க. கடைக்கு ஒரு சோஃபா வாங்கி போட்டிருக்காங்கன்னு சொன்னா அந்த ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட்டை கொண்டு போய் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல எழுதிடக்கூடாது. சில டைம் அந்த மாதிரி எழுதிருவாங்க, மாத்தி எழுதிருவாங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல்னு சொன்னாங்க. நம்ம அந்த பிரின்சிபல்ல நம்ம தப்பா எழுதிட்டோம். பிரின்சிபல் நம்ம எழுதுனது வந்து தப்பா எழுதிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மெஷினரியை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுப்போம். நம்ம புதுசா ஒரு பிளான்ட் ஒரு பெரிய மெஷின் வந்து வாங்கி நம்மளோட கம்பெனில வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்ப இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு நம்ம வேஜஸ் கொடுப்போம். இந்த வேஜஸை நம்ம எதுல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி இருக்கு பாத்தீங்களா, அந்த வேஜஸ்ல தான் நம்ம சேர்க்கணும். அதாவது பிளான்ட் அண்ட் மெஷினரியோடைய செலவுல தான் நம்ம இந்த வேஜஸை சேர்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம அதை விட்டுட்டு தனியா வேஜஸ் நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட்ல நம்ம கொண்டு போய் எழுதிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை வந்து எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இது எல்லாத்தையுமே மொத்தமா நம்ம டேப்லைஸ் பண்ணி ஒரு இது பார்த்துருக்கலாம். எரர்ஸ் ஆஃப் கமிஷன்னா இது வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சொல்றாங்க. காம்பன்சேட்டிங் எரர்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னா ட்ரையல் பேலன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நம்ம வந்து இதை வந்து லொக்கேட் பண்றது கஷ்டம்னு சொல்றாங்க. இந்த எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன், இந்த எரர்ஸ் ஆஃப் லொக்கேட்டிங் எரர்ஸ் எல்லாமே காம்பன்சேட்டிங் எரர்ஸ்லாம் வந்து லொக்கேட் பண்றது வந்து கஷ்டம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லொக்கேட் பண்றது வந்து கஷ்டம்னு சொல்றாங்க. எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் இருக்கு பாத்தீங்களா, எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபலும் வந்து லொக்கேட் பண்றது வந்து டிஃபிகல்ட். இதுவும் வந்து ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுவும் ட்ரையல் பேலன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுவே எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ட்ரையல் பேலன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ட்ரையல் பேலன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஈஸியா இருக்கும். நான் கரெக்டாக தானே சொல்றேன்? இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூணு வந்து ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணாது, கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட். ஓகேங்களா? இது மூணும் ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணாது, கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட். இந்த எரர்ஸ் ஆஃப் கமிஷனும் எரர்ஸ் ஆஃப் பார்ஷியல் ஒமிஷனும் ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸ்லைட்லி ஈஸியர்னு சொல்லலாம். கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்து ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ்ல வந்து எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் எரர் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நம்ம வந்து எரர்ஸ் ஃபவுண்ட் ஆஃப்டர் கிரியேட்டிங் ஏ ட்ரையல் பேலன்ஸ். நான் வந்து ஒரு ட்ரையல் பேலன்ஸ் போட்டுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வந்து நான் போட்டுறேன். போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு தெரியுது இங்க எரர் வருது. நான் அதை போய் கண்டுபிடிக்கிறேன். எரர் வருது. நான் உடனே என்னோட ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர் இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரிஜினல் டிரான்சாக்ஷன், சோர்ஸ் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்து நான் அந்த எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட ஜேர்னல் ப்ராப்பர் இருக்கும் பாத்தீங்களா, ஜேர்னல் ப்ராப்பர்னு சொல்றீங்களா, பார்த்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஜேர்னல் ப்ராப்பர்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் வந்து ஒரு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியை போட்டு அதை நான் சரி பண்ணிடுவேன். எப்போ நான் வந்து ஒரு ட்ரையல் பேலன்ஸ் பண்ணியோ இல்லைன்னா ட்ரையல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நான் ஒரு எரர் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜேர்னல்லையோ இல்லை லெட்ஜர்லையோ ஏதோ சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணி நான் வந்து அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஆனா இதுவே இதுவே நான் வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து போட்டு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும், என்னால அந்த அமௌண்ட் வந்து எப்படி மிஸ் ஆகுதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. 2 சைடும் டேலி ஆகி வர மாட்டேங்குது. 2 பக்கமும் வேற வருது. ஒரு பக்கம் எக்ஸ் வருது, ஒரு பக்கம் ஒய் வருது. 2 பக்கம் டேலி ஆகல அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணிருவாங்கன்னு சொன்னா, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. அப்பதான் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ன்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. ஓகேங்களா? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. நம்ம எங்க பேங்க்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ன்னு சொன்னா, சாயங்காலம் இந்த கிளரிக்கல் அவங்க வந்து கேஷ் க்ளோஸ் பண்றப்போ, இது நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, கிளரிக்கல் அவங்க வந்து கேஷ் க்ளோஸ் பண்றப்போ, எங்கேயாவது பேலன்ஸ் வந்து கரெக்ட்டா வரல, டேலி ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, சஸ்பென்ஸ்ல வைப்பாங்க. இல்லன்னு சொன்னா சஸ்பென்ஸ்ல இருந்து எடுத்து கட்டுவாங்க. ஆனா இது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி சொல்லுவாங்க. சஸ்பென்ஸ்ல எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, எதுவும் பார்க்கவே முடியலன்னு சொன்னா, சஸ்பென்ஸ்ல இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து ட்ரையல் பேலன்ஸ் நம்ம போட்டோம். ட்ரையல் பேலன்ஸ் நம்ம போட்டு டெபிட் சைடுல வந்து ஒரு எக்ஸ்ன்னு வருது. கிரெடிட் சைடுல வந்து ஒரு ஒய்ன்னு வந்துருது. ஓகேங்களா? கிரெடிட் சைடுல வந்து ஒரு ஒய்ன்னு வருது. 2 பக்கமும் டேலி ஆக மாட்டேங்குது. நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் 2மே டேலி ஆகல அப்படின்னு சொன்னா, அந்த அமௌண்ட் எங்க கொண்டு போறாங்கன்னு சொன்னா, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ன்னு கொண்டு போறாங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுலயாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னா என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இப்போ டெபிட் சைடு வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ டெபிட் சைடு வந்து ஜாஸ்தியா இருக்குது. கிரெடிட் சைடு வந்து கம்மியா இருக்குது. ஓகேங்களா? டெபிட் சைடு வந்து ஜாஸ்தியா இருக்குது. கிரெடிட் சைடு வந்து கம்மியா இருக்கு. அப்ப எவ்வளவு வச்சு கம்மியா இருக்குதோ, இப்ப இங்க வந்து ரூ. 100 இருக்குது. ஓகேங்களா? இங்க வந்து ரூ. 80 தான் இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப ரூ. 20 கம்மியா இருக்குது. ஓகேங்களா? அப்ப ரூ. 20 வந்து கம்மியா இருக்குது. அப்ப இந்த ரூ. 20 எடுத்து நம்ம சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? கிரெடிட் சைடுல இருக்கிற ரூ. 20 அப்ப அப்ப அத வந்து நம்ம கிரெடிட் சைடுல வந்து கம்மியா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாரி சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல வந்து போட்டு வச்சுப்பாங்க. அடுத்து இது ஒரு இடத்துல சஸ்பென்ஸ் நடக்குதுங்களா? அடுத்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு நம்ம ஒண்ணு போட்டுட்டோம். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு நம்ம ஒண்ணு போட்டுட்டோம். போட்டு நம்ம எல்லா டிரான்சாக்ஷனுமே போட ஆரம்பிச்சிட்டோம். போட்டு கடைசியில என்ன பண்றோம்? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேங்களா? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து எரர வந்து கண்டுபிடிச்சிடுறோம். அப்படி நம்ம சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம எரர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த என்ட்ரிஸ வந்து நம்ம சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்க்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? அந்த என்ட்ரிஸ் வந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல போட்டு திருப்பி நம்ம சஸ்பென்ஸ் உடைய டெபிட் சைடையும் கிரெடிட் சைடையும் ஒரே என்ட்ரியா கொண்டு வந்து 2யும் க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒண்ணு வந்து முதல்ல வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போடுறப்பமோ, இல்ல போடுறதுக்கு முன்னாடியோ எரர கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நம்ம ஜர்னல்லயே ஏதாவது ஜர்னல் ப்ராப்பர்ல சின்னதா ஒரு கரெக்ஷன போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனா நான் ட்ரையல் பேலன்ஸ் போட்டும் என்னால கண்டுபிடிக்கலன்னு சொன்னா, நான் வந்து ஒரு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வச்சுக்கணும். ட்ரையல் பேலன்ஸ் போட்டும் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா, நான் வந்து ஒரு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வச்சு, அதுல எக்ஸ்ட்ராவா எங்க வருதோ, அது எங்க கம்மியா வருதோ, அத வந்து நான் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல கொண்டு போய் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அப்புறம் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு ஒண்ணு வச்சதுக்கு அப்புறம் நான் அந்த எரர ஸ்பாட் பண்ணிட்டேன். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு ஒண்ணு வச்சு நான் எரர் ஸ்பாட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த எரர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல அந்த அந்த என்ட்ரிஸ கொண்டு வந்து, அத வந்து டேலி பண்ணி முடிக்கணும். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்து நம்ம டேலி பண்ணி முடிக்கணும். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுற வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம சஸ்பென்ஸ் அக்கவுண்டோட டீடைல்ஸ் வந்து போயிடும் அப்படின்றதும் சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ட்ரையல் பேலன்ஸ் ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ். ஓகே. ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ். ஓகேங்களா? எரர்ஸ். ஓகே. இதுல நம்ம சொன்ன மாதிரி சின்னதா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரெடிட் சைடுல வந்து 1,85,000 இருக்குது. டெபிட் சைடுல பார்த்தீங்கன்னு சொன்னா, 1,75,000 இருக்குது. ஸோ சஸ்பென்ஸ் சைடுல பார்த்தீங்கன்னு சொன்னா, டெபிட் சைடுல வந்து என்ன பண்ணிப்பாங்க, எந்த சைடுல கம்மியா இருக்குதோ அந்த 10,000 போட்டு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல அத வச்சு 2 பக்கமும் டேலி பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இப்படிதான் அவங்க வந்து 2 பக்கமும் டேலி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த எரர கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ரூ. 10,000 எரர கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, திரும்ப வந்து நம்ம சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல வந்து என்னென்ன எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்லயே நம்ம அந்த என்ட்ரிய கொண்டு வந்து காட்டணும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? காட்டினா தான் இது வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. நமக்கு சரியா செயல்பட்டுருக்கோம் அப்படின்றது அப்பதான் ஆடிட்டர்ஸ்லாம் வரும்போது அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு இது வந்து சரியா வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அடுத்து டெப்ரிசியேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்னது? டெப்ரிசியேஷன் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு ஸ்ப்ரெட் த காஸ்ட் ஆஃப் அ லாங் லிவ்ட் அசெட். ஓகேங்களா? லாங் லிவ்ட் அசெட் ஒரு 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 அசெட்டோட இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் ஒண்ணு இருக்குது. அந்த கம்ப்யூட்டருடைய வயசு வந்து ஒரு 5 வருஷம். ஓகேங்களா? 5 வருஷம்னு வச்சுக்கலாம். அப்ப அது வந்து ஒரு லாங் லிவ்ட் அசெட் ஒண்ணு இருக்குது. ஆஸ் எக்ஸ்பென்ஸ் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? இந்த இந்த 5 வருஷம் இருக்குது. ஸ்ப்ரெட் ஆஃப் த காஸ்ட் இந்த 5 வருஷத்தோடைய 5 வருஷம் இருக்குது பாத்தீங்களா? இதோடைய யூஸ்ஃபுல் வயசு. இதுக்கு யூஸ்ஃபுல்லான லைஃப் டைம் வந்து 5 வருஷம் இருக்குது. அப்போ அதோடைய இதுக்கு வந்து இப்போ ரூ. 1,00,000 குடுத்து நம்ம இந்த கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம்னு சொன்னா, ரூ. 1,00,000 குடுத்து வாங்கியிருக்கோம்னு சொன்னா, இந்த காஸ்ட்ட வந்து அந்த வயசுக்கு நம்ம மொத்தமா பிரிச்சு குடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரூ. 1,00,000 இருக்குன்னா, மொத்தத்தையும் இந்த ரூ. 1,00,000 மொத்தத்தையும் நம்ம வருஷத்திலேயே எழுதிறக்கூடாது. வருஷத்திலேயே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கக்கூடாது. அந்த 5 வருஷத்துக்கும் பிரிச்சு இந்த ரூ. 1,00,000 நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம மேட்சிங் பிரின்சிபல்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மேட்சிங் பிரின்சிபல் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? காஸ்ட்ன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா, நம்ம அடுத்த மாசத்துல உள்ள காஸ்ட்ட கொண்டு போய் நம்ம மார்ச் மாசத்துக்கு உண்டான காஸ்ட், மார்ச் மாசத்துக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ வந்து நம்ம மார்ச் மாசத்துல தான் மென்ஷன் பண்ணணும். ஏப்ரலுக்கு கொண்டு போகக்கூடாது. அப்போ நம்ம இந்த கம்ப்யூட்டர ரூ. 1,00,000 குடுத்து நான் மொதலே வாங்கிட்டேன். ஆனா 5 வருஷத்துக்கு பயன்படுத்த போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரூ. 1,00,000 பயன் வந்து எனக்கு 5 வருஷத்துக்கும் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரூ. 1,00,000 பயன் வந்து எனக்கு 5 வருஷத்துக்கும் வரும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க மொத்தமா ஒரே நாள்ல குடுக்காதீங்க. பிரிச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கும் நீங்க எவ்வளவு ரூவா அதுலருந்து பயன் அனுபவிச்சுக்கிட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாமே எப்படி எழுதணும்? நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து நான் வந்து ஒரு 10 வீடியோ எடிட் பண்ணேங்க கம்ப்யூட்டர் வச்சு நம்ம அக்கவுண்ட்ஸ்ல எழுத முடியாது. ஆனா ரூ. 1,00,000 மதிப்புள்ள செலவ வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து எனக்கு பண்றதுக்கு உதவி பண்ணுச்சு. இந்த 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 1,00,000ல ஒரு 10,000 ரூபாய வந்து நான் வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு 10,000 ரூபாய நான் 2வது வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அப்படி எழுதிக்கலாம் இல்லையா? சோ அப்படிதான். புரியுதுங்களா ஃபிரெண்ட்ஸ்? நான் குழப்புறேனா? புரியுதுங்களா? ரூ. 1,00,000 குடுத்து 1,00,000 குடுத்து நான் வந்து கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன்னு சொன்னா, அந்த கம்ப்யூட்டர் 5 வருஷத்துக்கு ஓடும்ன்னு சொன்னா, நான் வருஷத்துக்கே அந்த 1,00,000யும் கொண்டு போகக்கூடாது. அத ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 20, 20ஆ போட்டு 5 வருஷத்துக்கு நான் வந்து கொண்டு போணும். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேட்சிங் பிரின்சிபல் கான்செப்ட் படியும் அந்தந்த வருஷத்துல நடக்கிற செலவ அந்தந்த வருஷத்துல தான் நீங்க மென்ஷன் பண்ணணுன்றதுனால, மொத்தமா நம்ம 1,00,000 போடக்கூடாது. பிரிச்சு பிரிச்சு தான் நம்ம போடணும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம பிரிச்சு பிரிச்சு தான் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட். இந்த டெப்ரிசியேஷன் வந்து எதனாலலாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வியர் அண்ட் டியர்னால வரும். நம்ம ஓடி ஓடி ஒரு ஒரு பார்ட்ஸும் தேஞ்சு அதனால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது டெப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து எக்ஸாஷன்னா இப்ப சிலர் வந்து மினரல் மைன்ஸ், ஆயில் வெல்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. குத்தகைக்குன்னு சொல்லி மொத்தமா எடுத்திருப்பாங்க. மொத்தமா ஒரு 50 கோடி, 50 லட்சம் கோடி அந்த மாதிரி 50 ஒரு 50 கோடி அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ஒரு 50 கோடி அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்ப 50 கோடிக்கு எடுக்கிறாங்கன்னா அங்க இருந்து எத்தனை டன் எடுக்க முடியும்ன்றது அவங்களுக்கு ஒரு தெரியும். ஒரு 1000 டன் அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப இவங்க குடுத்ததுல வந்து ஒரு ரூபாய்க்கு எத்தனை டன் எடுக்கலாம்? ஒரு ரூ. 1000 அவங்க எத்தனை டன் எடுக்கலாம்? அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ இந்த டன் இருக்கு பாத்தீங்களா? இந்த 10,000 டன் வந்து குறைய என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது வந்து எக்ஸாஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த 10,000 டன்னு குறைய அது வந்து எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து டெப்ரிசியேஷனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஆப்சலீட்னா நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா புதுசா ஒரு கம்ப்யூட்டர் வருது. அட் அ டைம்ல ஒரு 10 வீடியோ எடிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது புதுசா ஒண்ணு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பழைய கம்ப்யூட்டர் என்னடா இந்த பண்றது? இந்த பழைய கம்ப்யூட்டர் வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அத தூக்கிட்டு நம்ம வேற கம்ப்யூட்டர் மாத்தலாம்னு ஆசைப்படுவோம் இல்லையா? சோ அததான் வந்து ஆப்சலீட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து என்னன்னு சொன்னா, எஃப்ளெக்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாசேஜ் ஆஃப் டைம்னு சொல்றாங்க ஃபிரெண்ட்ஸ். இது என்னன்னா, இப்ப நம்ம இந்த லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டீஸ், பேட்டர்ன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சிருப்போம் இல்லீங்களா? பேட்டர்ன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ்லாம் இத்தனை வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 5 10 லட்சம் ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி வாங்கி வைக்கிறோம் பாத்தீங்களா? சோ அப்ப அந்த நேரம் போக போக நேரம் கரைய இந்த அமௌண்ட் நமக்கு கரைஞ்சிட்டே இருக்கும். நேரம் போக போக இந்த அமௌண்ட் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து எஃப்ளெக்ஸ் ஆஃப் டைம்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இதெல்லாமே வந்து எதுன்னு சொல்றாங்கன்னா, காசஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து காசஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அடுத்து பேசிக் கேரக்டர்ஸ். இதோட கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, டேர்ம் டெப்ரிசியேஷன் வந்து ஃபிக்ஸட் அசெட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஒன்லி யூஸ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. டெப்ரிசியேஷன் வந்து சார்ஜ்ட் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட். அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ல இருந்தா நம்ம இந்த டெப்ரிசியேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டெப்ரிசியேஷன் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கிடையாது. டெப்ரிசியேஷன் வந்து நீங்க மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நினைச்ச கூடாது. மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ்ன்றது அந்த பொருளை நல்லா பத்திரமா அது சரியா ஓடுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை மெயின்டைன் பண்றதுக்குன்னு செலவு பண்றது. டெப்ரிசியேஷன்ன்றது அந்த ஒரு வருஷம் நம்ம அந்த பொருளை எவ்வளவு மதிப்புக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றது தான் டெப்ரிசியேஷன்ல நம்ம சொல்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து எல்லா ஃபிக்ஸட் அசெட்ஸுமே டெப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் அது கிராஜுவலா டெப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நீட் ஃபார் டெப்ரிசியேஷன். எதுக்காக டெப்ரிசியேஷன் தேவைப்படுது? நம்மளோட மேட்சிங் பிரின்சிபல் கான்செப்ட்டுக்காக நமக்கு டெப்ரிசியேஷன் தேவைப்படுது. உண்மையான ப்ராஃபிட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு தேவைப்படுது. நம்ம எப்பவுமே என்னோட கம்ப்யூட்டர் காஸ்ட் வந்து ரூ. 1,00,000. நான் ரூ. 1,00,000 சொல்லி அசெட்ல எப்ப பார்த்தாலும் எல்லா வருஷமும் அசெட்ல ரூ. 1,00,000 எழுதிட்டு இருந்தேன்னு சொன்னா, நம்ம உண்மையான நிலைமை என்ன நிலைமையில இருக்கோம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. சோ அதுக்கு தேவைப்படுது. ஒரிஜினல் பொசிஷன் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. கன்சிடரேஷன் ஆஃப் டாக்ஸ் படி டெப்ரிசியேஷன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். பிளஸ் என்னன்னு சொன்னா நம்ம ஒரு வருஷமும் எவ்வளவு டெப்ரிசியேஷன் காட்டுறோமோ அதை வந்து நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் தருவாங்க. ஓகேங்களா? அதை வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸா கன்சிடர் பண்ணி நமக்கு அதுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் தராங்க. அடுத்து பிரசன்டேஷன் ஆஃப் ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன். அது நம்ம உண்மையா என்ன பொசிஷன்ல இருக்கும்னு காட்டும். லா படியும் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் காட்டணும். ஓகேங்களா? லா படியும் நம்ம லீகலா டெப்ரிசியேஷன் காட்டணும். ஓகே. இப்போ டெப்ரிசியேஷனை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு 3 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு போனா தான் நீங்க டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்னெல்லாம் விஷயம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் த அசெட். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் த அசெட் என்னன்னு சொன்னா, இன்வாய்ஸ் பிரைஸ். ஓகேங்களா? நம்ம அந்த இன்வாய்ஸ் பிரைஸ் அந்த மெஷின் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த மெஷின் வாங்குறதுக்கு இப்போ
இப்போ முறுக்கு புளியறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய மிஷின் ஒன்று வாங்குறோம்னு சொன்னால் அந்த முறுக்கு புளிய மிஷினை வாங்குறதுக்குள்ள இன்வாய்ஸ் காஸ்ட் ஒன்று, அதுக்கப்புறமா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ள காஸ்ட் ஒன்று. இது ரெண்டையுமே வந்து காஸ்ட் ஆஃப் அசெட்டில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த முறுக்கு புளியிற மிஷின் வந்து ஒரு 10 வருஷம் ஓடும் அப்படின்னு சொன்னால் 10 வருஷம் ஓடும் அப்படின்னு சொன்னால் அந்த 10 வருஷம் முடிஞ்சிட்டு அது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலாம்? ஒரு 20,000 ரூபாய்க்கு போகும், இல்லை ஒரு 30,000 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வச்சுருப்போம் இல்லையா? அதுதான் ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அந்த 10 வருஷம் முடிஞ்சு அந்த லைஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம விற்கிறப்போ அது என்ன ரூபாய்க்கு போகுமோ அதை வந்து ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப். எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா 10 வருஷத்துக்கு அது ஓடுங்க, இல்லை 10 வருஷம் 5 வருஷத்துக்கு ஓடுங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா? அதுதான் வந்து எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் டைம்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்களேன், அவங்க இயர்ஸ் மந்த்ஸ் அதை தாண்டி ஹவர்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற வேற இடங்கள்ல டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறப்ப வேற வேற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இது தேவைப்படும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் எடுத்து வைக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா 2 விதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்று வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இப்படி ஒன்று வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் இப்போ மெஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மெஷின் எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக அதோட ஒரு 10,000 ரூபாய்க்கு, சாரி 1,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் வருஷம் வருஷம் அதுலேருந்து ஒரு 10,000 ரூபாயை எடுத்து இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து போட்டு போட்டு வச்சிருவாங்க. ஓகேங்களா? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் போட்டு போட்டு வச்சிருவாங்க. ஆனால் நம்ம அசெட்ல பார்க்குறப்ப அந்த மெஷின் வந்து மொத்தமாக 1,00,000 ரூபானே தான் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அசெட்ல பார்க்குறப்போ எப்போவுமே அந்த மெஷின் வந்து 1,00,000 ரூபானே தான் இருக்கும். ஆனால் அதோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ இன்னும் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றத இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ல தனியாக எடுத்து வச்சிருவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து நார்மல் டைப்பு. நம்ம வழக்கமாக பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து 1,00,000 ரூபா மதிப்பில் இருக்குதுன்னு சொன்னால் மாதம் மாதம் வருஷம் வருஷம் அதில் 10,000 ரூபா குறைக்கிறாங்கன்னா முதல் வருஷம் 1,00,000 ரூபான்னு இருக்கும், 2வது வருஷம் அது 90ன்னு இருக்கும், 3வது வருஷம் 80ன்னு இருக்கும், 4வது வருஷம் 70ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து இன்னொரு டைப். ஒன்று ப்ரொவிஷன் எடுத்து டெப்ரிசியேஷனை தனியாக வச்சிருப்பாங்க. அது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்னு தனியாக ஒன்று வச்சு அதில் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை வருஷம் வருஷம் போட்டே வருவாங்க, அமௌண்ட்டை போட்டே வருவாங்க. கடைசியில் இந்த மிஷினை சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த டைமில் தான் அந்த அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து வருஷம் வருஷம் கழிச்சிட்டே வந்துடுவாங்க. இன்னொன்று வந்து வருஷம் வருஷம் கழிச்சிட்டே வந்துடுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ 2 மெத்தட் பார்ப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2 மெத்தடு டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் ஆர் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னு சொல்கிறாங்க. 2 மெத்தட் சொல்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் டெப்ரிசியேஷன் சார்ஜை வந்து ஈவனாக ஒரு ஒரு வருஷமும் இப்போ நான் 10,000 ரூபாய் வச்சு நான் டெப்ரிசியேட் பண்ணிட்டே வரேன்னு சொன்னால் எல்லா வருஷமும் நான் 10,000 10,000 10,000 தான் நான் டெப்ரிசியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? எந்த வருஷமும் நான் மாற்ற மாட்டேன். ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். 10,000 10,000 தான் நான் டெப்ரிசியேட் பண்ணிட்டே வருவேன். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த அசெட், காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த அசெட் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஸ்கிராப் வேல்யூவை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் அசெட்ல இருந்து ஸ்கிராப் வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டு மொத்தமா எஸ்டிமேட்டட் லைஃப் இருக்குது பாத்தீங்களா? அதை வந்து போட்டு நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட்டை வச்சு அந்த பொருளை நம்ம டெப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபர்ம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது பிளான்ட், ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு பிளான்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. எப்போ ஜனவரி 2000 பர்ச்சேஸ் பண்றாங்க. இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சா? 2,000 ரூபாய் வந்து இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் ஆச்சுங்களா? ஓகேங்களா? அப்புறம் பிளான்ட் வந்து எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவு? 1,000 ரூபாய் வந்து ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. 1,000 ரூபாய் ஸ்கிராப் வேல்யூ எப்போ? அதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 5 வருஷமா. அப்போ 5 வருஷம் கழிச்சு நம்ம அந்த பொருளை விற்கிறப்போ 5 வருஷம் கழிச்சு நம்ம அந்த பொருளை விற்கிறப்போ 1,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸ்கிராப் வேல்யூ ஆட்டு நமக்கு வந்து 1,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இது நம்ம இந்த பொருளுக்கு வருஷம் வருஷம் நம்ம எவ்வளோ டெப்ரிசியேஷன் கழிக்கணும், எவ்வளோ நம்ம டெப்ரிசியேஷன் கழிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த டெப்ரிசியேஷன் ஃபார்முலாவை போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன சொல்றாங்க? முதல்ல இந்த 2 ஒன்று வந்து எவ்வளவு? 10,000ன்றது அந்த பிளான்ட்டோட விலை, அந்த பிளான்ட்டோட விலை வந்து 10,000. அந்த 2,000 அப்படின்றது அதை இன்ஸ்டால் பண்றதுக்கான செலவு. ஓகேங்களா? அது இன்ஸ்டால் பண்றதுக்கான செலவு. அப்போ இது 2யும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? சேர்ந்து எடுத்துக்கணும். அப்போ 12,000லேருந்து 1,000 போச்சு அப்படின்னு சொன்னா 11,000 டிவைடட் பை 5. ஓகேங்களா? போட்டோம்னு சொன்னா 2,200 ரூபா. அப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம 5 வருஷமும் வருஷம் வருஷம் 2,200 2,200ன்னு சொல்லி நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2,200 2,200 சொல்லி நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு சொன்னா 11,000 ரூபா வந்துடும். மிச்சம் ஒரு 1,000 ரூபாய் அந்த ஸ்கிராப் வேல்யூவா நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்லயே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாமா? பெர்சன்டேஜ் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாமா? அதாவது இப்போ நம்ம இந்த 2,200 2,200 வந்திருக்கு பாத்தீங்களா? அப்படி 2,200 வராம எத்தனை பெர்சன்டேஜா நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதுக்கும் வழி இருக்கும். அது எப்படி பண்றாங்கன்னு சொல்லி பாருங்களேன். இந்த 2,200 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 2,200 இந்த 12,000 அதாவது இந்த இன்ஸ்டலேஷன் சார்ஜோட சேர்த்து எவ்வளவு வந்துச்சு அந்த பிளான்ட்டுக்கு? 12,000 வந்துச்சு பாத்தீங்களா? அதால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா
எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நம்ம வருஷம் கழிக்கணும் அப்படின்ட்டு பெர்சன்டேஜ் வைஸாக நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த மெத்தட், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஓகேங்களா? இதுலேருந்து கேட்கலாம், இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா கான்ஸ்டன்ட்டாக வருஷம் டெபிட் ஆகிட்டே இருக்கும். டெப்ரிசியேஷன்லேருந்து கேட்பாங்க, கேட்டாங்கன்னா இது ஒன்று கேட்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளான்ட்லேருந்து பிளான்ட்லேருந்து டெப்ரிசியேஷனுக்கு சொல்லி வருஷம் 2200 கொடுத்துருவாங்க. அதுதான் போட்டிருக்காங்க. இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட், ஈஸியாக புரிஞ்சுக்கும். வருஷம் ஒரே அமௌண்ட்டு தான் நமக்கு எடுத்துகிட்டே இருப்போம், எந்த வேரியேஷனும் வராது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், டெப்ரிசியேஷன் வந்து ஈக்குவலாக வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா? அப்போ வருஷம் 2200 வரும்போது அந்த மிஷினுக்கு வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரிப்பேர் சார்ஜ் வந்து வருஷம்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் வருஷம் போக போக அந்த ரிப்பேர் சார்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடும், ஒரு வருஷமும் கூடும். ஆனால் நம்ம இங்கே பக்கம் 2200 வருஷம் நம்ம ஒரே இது மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்போ அடுத்து ஒரு 4வது வருஷம் 5வது வருஷம்லாம் போறப்போ அவங்களுக்கு ஒரு பக்கம் டெப்ரிசியேஷனோட செலவும் வரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் செலவும் வரும். அப்படி எக்ஸ்பென்ஸ் வந்து பெருசா போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸ்பென்ஸ் பெருசா போகும்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அடுத்து டிமினிஷிங் பேலன்ஸ் ஆர் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். டிமினிஷிங் பேலன்ஸ் ஆர் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இது ரெண்டுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. percentage is applied to residual value. ஓகேங்களா? percentage is applied to residual value, not the original cost. ஓகேங்களா? இது நான் கிளியரா சொல்றேன் உங்களுக்கு, அடுத்தடுத்த லைன்ல சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். மோர் டெப்ரிசியேஷன் அட் த பிகினிங். இதுல வந்து என்னன்னு சொன்னா டெப்ரிசியேஷன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குமா, ஃபர்ஸ்ட்ல ஜாஸ்தியான டெப்ரிசியேஷன் இருக்குமா, அதுக்கப்புறம் போக போக கம்மியான டெப்ரிசியேஷன் வந்துடும் சொல்றாங்க. இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா ப்ரீவியஸ் இயரோட வேல்யூ எடுத்துக்கிட்டு அதுல நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ்ல குறைக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. நான் இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம 12,000 தான் அதோட அந்த விலை இருந்துச்சு பாத்தீங்களா? அதாவது பிளான்ட் வந்து 10,000 ரூபாய், பிளான்ட் 10,000 ரூபாய், 2,000 ரூபாய் வந்து அதோடைய இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 12,000 பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல பார்க்காம டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் ரிட்டர்ன் டவுன் மெத்தட்ல நம்ம போட்டோம்னு சொன்னா 18 அந்த அந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சது பாத்தீங்களா? அதுவும் அதே தான். 18.33% கண்டுபிடிச்சு வச்சோம் பாத்தீங்களா? அதே பெர்சன்டேஜ் தான். அதுலயும் எந்த மாற்றமும் இல்ல. அதே இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2200 தான் கிடைக்கும். நீங்க சிம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே தான் கிடைக்கும். அதே தான் போட்டு 9800 வந்துடும். 12,000 ரூபாய் இருக்குது. அந்த 12,000ல இருந்து 2,200 ரூபாய் கழிச்சிட்டேன்னு சொன்னா 9,800. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல பாக்குறப்ப அதே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 2வது வருஷத்துக்கு நம்ம வரோம் பாத்தீங்களா? அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு 2,200 அடுத்த தடவையும் போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த 9,200 ரூபாய் வருது பாத்தீங்களா? இந்த 9,000 அந்த 9,200 ரூபாய்க்கு 18.33% கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் அந்த ரெசிடியூல் வேல்யூன்னு சொல்றாங்க. பெர்சன்டேஜ் இஸ் அப்ளை டு த ரெசிடியூல் வேல்யூன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த டெப்ரிசியேஷனை போட்டு 2,200 நான் ஒரு டெப்ரிசியேஷனை கண்டுபிடிச்சி அந்த டெப்ரிசியேஷன் அந்த 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 மெஷினரியோடைய பிரைஸ்ல இருந்து நான் கழிச்சு எனக்கு ஒரு அமௌண்ட் வருது பாத்தீங்களா? அந்த 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 வர்ற அமௌண்ட்ல நான் திருப்பி இந்த டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறேன். 18% கழிக்கிறேன். ஸோ 18.33% இதில் போட்டோம்னு சொன்னால் 1,796 ரூபா வருது. ஸோ அடுத்த தடவை வர ரெசிடியூல் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,404 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க ஒரு வருஷமும் 9,800, அடுத்த தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,004 அப்படின்னு சொல்லி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி இதில் குறைஞ்சிட்டே வரும். இந்த 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 வேல்யூ சாரி, இதை விட இது பார்க்கக்கூடாது, இது குறைஞ்சிட்டு தான் வரும். சாரி, இது இல்லை, ஒரு நிமிஷம், இது இல்லை. எது குறைஞ்சிட்டே வருதுன்னு சொன்னா வருஷம் பாருங்க 2,200 குறைஞ்சிட்டு வருது. அடுத்த தடவை பாத்தீங்கன்னு சொன்னா 1,796 குறைஞ்சிட்டு வருது. அடுத்த தடவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதோட இன்னும் குறையும், 1,500 சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வருது பாத்தீங்களா? ஆனா இதுவே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே 2,200 2,200 2,200 வரும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இதுல என்ன அட்வான்டேஜா வருதுன்னு சொன்னா, போன தடவை நம்ம இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் இல்லையா? எப்பவுமே ஒரே இதா வருது, அதனால ரிப்பேர் சார்ஜ் வரும்போது அதுவும் சேர்ந்து வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுல பாருங்க ஒரு வருஷமும் குறைஞ்சிட்டே வருதா? அப்ப குறைஞ்சிட்டே வரும்போது ஸ்டார்டிங்ல ரிப்பேர் கம்மியா இருக்கும். அடுத்து போக போக ரிப்பேர் வந்து கூடிச்சு அப்படின்னு சொன்னா கூட இந்த பக்கம் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸும் வருஷம் குறைஞ்சிட்டே போகுது. அப்போ ரிப்பேர் ஒரு பக்கம் கூடும், டிப்ரிசியேஷன் சார்ஜ் வந்து ஒரு பக்கம் குறையும். அப்போ இது ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகும். ரெண்டும் சேமா இருக்குமான்னு கிடையாது, ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலண்டா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? ஓகே. அடுத்து அட்வான்டேஜஸ்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இது 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 ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் மெத்தட் இஸ் ரெகனைஸ்ட் மெத்தட் அண்டர் த INDAS, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 16ல படி இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் எல்லாருமே இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டெப்ரிசியேஷன் வந்து நம்ம பார்த்த மாதிரி இனிஷியல் டைம்ல வந்து ஹையா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக குறைஞ்சிரும். அதனால ரிப்பேர் சார்ஜஸ் வந்து அடுத்தடுத்து கடைசி வருஷங்கள் போக போக ரிப்பேர் சார்ஜஸ் கூடுறப்போ கடைசியில் ரிப்பேர் சார்ஜஸ் கூடுறப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்ரிசியேஷன் குறைஞ்சி போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்திருக்கும். அதுதான் அந்த அட்வான்டேஜில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் அது சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வேல்யூ வந்து எப்போவுமே ஜீரோ வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இந்த ரெசிடியூல் வேல்யூவில்
நீங்க பர்சன்டேஜ் போட்டு 18.33% போட்டு நீங்க ஒரு வருஷமும் குறைச்சிட்டே போனீங்கன்னா, அது குறைஞ்சிட்டே போகுமே தவிர என்னைக்குமே 0 ஆட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு வருஷமும் வேற வேற டெப்ரிசியேஷன் மாறிக்கிட்டே இருக்கனால, இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஜர்னல் பார்த்துருக்கோம், லெட்ஜர் பார்த்துருக்கோம், ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்துருக்கோம்? டெப்ரிசியேஷன் பார்த்துருக்கோம். நடுவில் பேலன்ஸ் பேங்க் ரெக்கான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.